இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் இருக்க ஸ்குவாட் கிரேசியா இருக்கு. ஆனா இங்க ஹீலர் இல்லாதது எனக்கு பொறுத்துதுன்னு திங்க் பண்ணுவான். கான்ட்ராக்ட் மனசுக்குள்ள சங் டஞ்சனுக்குள்ள நடக்கிற எதுக்குமே பொறுப்பு இல்லை இல்லையான்னு திங்க் பண்ணிட்டு சைன் போடுவான். கான்ட்ராக்ட் கொடுக்கவும் பேப்பர் கொடுப்பான். யூஜின் ஹோ இங்க ஒரே காரணத்துக்காக தான் இருப்போம் போலயே. நான் யூஜின் ஹோ 21 வயசு டி ரேங்க் ஹண்டர். கோட்டாக்காக தான் நானும் வந்தேன்மா. சங் மனசுக்குள்ள எப்படிப்பட்ட கீரோட டி ரேங்க் ஹண்டரா, கண்டிப்பா இந்த பையனோட ஃபேமிலி பணக்காரங்களா இருக்கணும்னு திங்க் பண்ணுவான். சி ரேங்க் டஞ்சன்ல ஃபர்ஸ்ட் டைமான்னு சொல்லி கேப்பா யூ. கவலைப்படாதீங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன்பா. கிளம்பவும் சங் தான் 2 பேக்கையும் தூக்கிட்டு போவான். பேக் வெயிட்டா தெரியுது, உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேப்பான் யூ. தேங்க்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்றான் சங். நான் சின்ன பையனால அமைதியா இருக்கிறத பத்தில கவலைப்படாதீங்கன்பா யூ. சங் புரிஞ்சதுன்பா. இந்த சைட்டை ஹேண்டில் பண்ற பிரசிடென்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 மாசத்துக்கு முன்னால 900 பில்லியன் ஏமாத்திட்டு போயிட்டாரு. ஒர்க்கர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் பயந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அவங்க மூடு தெரியாம உளறேன் போல. சோசியலா பழகிறதுல நான் குட் இல்லைன்பா. கேட் கிட்ட போகவும் சைஸ் பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆவாங்க எல்லாரும். டாங்ஸுக் கிட்ட இது சி ரேங்க் டஞ்சன் தானான்னு கேட்பாங்க. அசோசியேஷன்ல இருக்கவங்களே இதை 2 தடவை செக் பண்ணி சி ரேங்க் டஞ்சன் தான் சொல்லியிருக்காங்க. டவுட் வேணான்பா ஹுவாங். யூ கேட் சைஸ் பெருசா இருக்கு, நமக்கு எதுவும் ஆகாதுலன்னு கேட்பான். சங் சைஸ் மேட்டர் இல்ல, அதுக்குள்ள இருந்து வர மேஜிக் பவரோட லெவல் தான் ரியல் இண்டிகேட்டர். அப்படிதான் அசோசியேஷனும் ரேங்க் அசைன் பண்ணுவாங்க. ரொம்ப ஆபத்தான பி ரேங்க் இல்லைன்னா அதுக்கும் மேற்பட்டதை லார்ஜர் கில்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சி ரேங்க்ஸும் அதுக்கு கீழே இருக்கிற மோசம் இருக்காதுன்பா. ஜின்ஹோ உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கேன்பா. ஜின்ஹோ கொஞ்சம் நாளா ஹண்டரா இருந்திருக்கேன்ட்டு சங் மனசுக்குள்ள சி ரேங்க் டஞ்சனா இதுக்கு முன்னால நான் டேக்கிள் பண்ணதே இல்லைன்னு திங்க் பண்ணுவான். வாங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லுவான். கத்தி எடுத்துட்டு தயாரான்னு கேட்பான் யூ. சங் தயாரன்பா. வாங் கியூஹான் கிட்ட லைட் தேவைன்பா. வெளிச்சம் தெரியவும் என்ன மாதிரி நடக்குது, மிருகங்களே இல்லையன்பா. வாங் கியூஹான் வெளிச்சமும் இல்லைன்பா. லெஃப்ட் சைட்ல இருக்கவன் மோஸ்ட் ஆஃப் த டஞ்சன்ஸ்ல க்ளோ ஸ்டோன்ஸ் கவர் ஆயிருக்குன்பா. சங் மனசுக்குள்ள இது பிச் பிளாக்கா இருக்க டஞ்சன், இது காட்டன் கோயில்ல நடந்தது ஞாபகப்படுத்துன்னு திங்க் பண்ணுவான். யூ சங் கிட்ட க்ளோ ஸ்டோன்ஸை பத்தி கேட்பான். கொகை போல இருக்க டஞ்சன்ஸ்ல மங்கர ஒளி வீசுற கற்கள் தான் அதுன்பா. செவர்கள் தரைகள்ல கவர் ஆகி உள்ள இருந்து வெளிச்சம் வரும்பா. அப்பனா மேஜிக் பிஸ்கட் வந்து ரெக்கவர் பண்ற எசன்ஸ் ஸ்டோன்ஸ், டஞ்சன்ஸ்ல இருந்து மைண்ட் பண்ற மானா ஸ்டோன்ஸ், அப்புறம் குகைகளை வெளிச்சமாக்குற க்ளோ ஸ்டோன்ஸ் மிக்ஸ்அப் பண்ண ஈஸியா இருக்கும்பா. சங் உனக்கு இது பழகிரும்பா. இவங்க எதுவுமே தெரியலையே, மேஜிக் பீஸ் இல்லாத டஞ்சன்ஸ் இருக்குமான்னு சொல்லி கேட்பான். சைலண்டா இருக்க சொல்லிட்டு சத்தத்தை கேட்டு சங் மனசுக்குள்ள அதுக்கு எங்க தான் இருக்கு, அது இன்னும் அதுக்குள்ள ஷோ பண்ணலைன்பா. வாங்க ரெடியா இருக்க சொல்லுவான் அவனோட சப்பார்டினேட்ஸ். சங் மனசுக்குள்ள என்ன கிரியேச்சர் இருளுக்குள்ள அதிக நம்பர்ஸ்ல இழுக்கப்படும் அப்புறம் லைட்டால இருக்கப்படும் கேள்வி கேட்டுக்குவான். அது இன்செக்ட் டைப் பீஸ்ட்னு கத்துவான் சங். இன்செக்ட் டைப்ஸ் ஆன்ட்டு ஏதாவது தெரியுதான்னு கத்திக்குவாங்க. வாங்க எதுவும் தெரியலமா. இது என்ன எறும்பு புத்தா, அப்படி இருந்தா நம்ம நிலைமை மோசம்ட்டு சத்தம் பக்கமா நெருங்கிட்டே இருக்கு, டனல்ஸும் நிறைய இருக்குன்னு பயப்படுவாங்க. சங் சரியான டைம்ல நமக்கு மேல இருக்குன்பா. கியூ ஆன் அட்டாக் வைப்பான். எல்லா பூச்சிகளும் வரவும் வாங் எங்கிட்ட வாங்கன்பா. யூ கூட சண்டை போடாம பூச்சிகள் அவங்ககிட்ட இருக்கப்படும். என்ன மிஸ்டர் வாங்க நோக்கி போதுன்பா. யூ சங் டான் ஸ்கில்ல பயன்படுத்துறாரு. இவர் சி ரேங்க்ங்கிறதுல ஆச்சரியமா இல்லைன்பா. வாங் பூச்சி அடிச்சுட்டு ஜின்சு கிட்ட 11 o'clockன்பா. சரின்பா. யூ ஹெல்ப் பண்ணிட்டான்னு சொல்லி கியூன் கிட்ட கேட்கவும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு 5 4 3 2 1 அதுல தாக்க போறோம் அட்டாக் வைப்பான். இதை ரேப் பண்ணலான்பா. வாங் இதெல்லாம் பார்த்து சங் இவங்க நல்லா கோஆர்டினேட்டா இருக்காங்க, ரொம்ப வருஷமா ஒன்னா வேலை செய்யறாங்கிறத பார்த்தாலே ஈஸியா தெரியுது. இருந்தாலும் இங்க ஹீலர் இல்லாதது இவங்க கொஞ்சம் ரஃபா இருப்பாங்களோங்கிறத பிரதிபலிக்குதுன்பா. ஜின்ஹோ கிட்ட பெரிய லெவலான ஸ்கில் இல்ல, ஆனா அவன் அவங்க கியர் காப்பாத்துது. எல்லாம் நல்லா செயல்படுறாங்கன்னு போது ஒரு பூச்சி அட்டாக் பண்ண வரும். காலாலேயே காலி பண்ணிட்டு சங் ஏதோ சரியில்லைன்பா. வாங் கடைசியும் காலி பண்ணிட்டு ஜின்சுக்க கூப்பிடுவான். எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சுங்கப்போ வாங் எசன்ஸ் கற்களை எடுத்து 7 வேஸ்ல பிரிச்சுக்கலான்பா. நம்ம ஃபேவரட்டான வேலைன்ட்டு செய்வானுங்க. வாங் சங் கிட்ட ஆரம்பத்துல நல்லாவே உதவுன, கொஞ்சம் தாமதமா நோட் பண்ணியிருந்தாலும் கஷ்டங்கும் போது சங் பரவாயில்லன்பா. அதுக்கு மேல இருந்து வருதுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்பான். உள்ளுணர்வுன்பா சங். வாங் அது ஷார்ப்பான உள்ளுணர்வுகள் எங்களை காப்பாத்திருக்குன்பா. ஒரு பூச்சியோட காயத்தை பார்த்துட்டு இதை பாருங்கன்பா. கியூன் ஹுவாங் கிட்ட பார்த்துட்டு ஜுவாடாலான மாதிரி தெரியலன்பாங்க. எந்த வெப்பன்ஸாலையும் அட்டாக் பண்ண மாதிரி தெரியல, பீஸ் பீஸா உடம்பு கிளியப்பட்டிருக்கு. என்னன்னு பொருளின்பா கியூன். ஹுவாங் ஒருவேளை வேற மேஜிக் பீஸோட சண்டை போட்டுருக்குங்களோன்பா. அப்படின்னா இதுகளை விட வலிமை இங்க வேற ஏதோ இருக்குமான்னு சொல்லி கேட்பான் கியூன். ஹுவாங் மனசுக்குள்ள இந்த பூச்சிகளை கொள்ற அளவுக்கு ஒன்னான்ட்டு திங்க் பண்ணுவான். யூ அந்த மேஜிக் பீஸ் காலி பண்ணதை பாத்தீங்களா சங் கேட்பான். சங் யூ கிட்ட உன்னோட ஜுவாடும் ஷீல்டும் விலை அதிகம்லன்னு கேட்பான். யூ இது எனக்கு ஃபர்ஸ்ட் ரைடுங்கனால எங்க அப்பா நல்லா தான் வாங்கி கொடுத்தாருன்பா. சங் இதை நான் எப்படி சொல்றதுன்னு உறுதியா இல்ல, ஆனா நம்ம கவனமா இருக்கணும்பா. ஹண்டர் அசோசியேஷன்ல காட்டுவாங்க. ஹண்டர்ஸ் ட்ரைனிங் எடுத்துருக்கப்ப ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்கும். என்னடா சத்தம் கேட்போம். இந்த சவுண்ட் எப்பவும் கேட்கறதா. கில் மாஸ்டர் பயிற்சியில இருக்காருன்பா. பேக் இருப்பான். என்ன அவ்வளவு பெரிய கல்ல ஒரே அடியில காலி பண்ணிட்டாரான்ட்டு ஷாக் ஆவான். பேக் இது வார்ம் அப் பாயிங் கூட இல்ல, ஏதாவது இதை கிளீன் பண்றீங்களான்னு கேட்பான். சி ரேங்க் டஞ்சன்ல காட்டுவாங்க. யூ இது லாங் டிஸ்டன்ஸ், இதுக்கும் ரேங்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்பான். மேஜிக் பவர் ரேட்டிங்கை பத்தி மென்ஷன் பண்ணீங்களா, அந்த வகையில டஞ்சன் பெருசா இருக்கு ஆனா மோஸ்டா காலியா இருக்குல்லன்னு சொல்லி கேட்பான். சங் ஆமான்கவும் இவ்வளவு பெரிய டஞ்சன்ல இந்த பேக்ஸ் தூக்கிட்டு அலையாது கஷ்டமா இருக்கும்லன்பா. நீங்க ஓகே தானே ஜின்னு கேட்கறப்ப சங்க அவ்வளோ ஒன்றும் இல்ல, சண்டை போடாம பே பண்றேன்னு சொல்லியிருக்காங்களே, இது ஒரு நல்ல டீல் மனசுக்குள்ள. இது ஒரு நல்ல டீலா இருக்கலாம், ஆனா எனக்கு என்னமோ உறுத்திட்டே இருக்கு. இவங்க இல்ல ஒரு ஹீலர் கூட இல்ல, அந்த கோட்டா ஃபில் பண்ணதான் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்கும் போது ஒரு பூச்சி பாதி உசரோட துடிக்கும். சப்பார்டினேட்ஸ்ல ஒருத்தன் தலையை விட்டுவான். வாங்க கொஞ்சம் வினோதமா இருக்குன்ட்டு இவ்வளவு தூரம் வந்து ஹெல்த்தி பீஸ்ட் இல்லைன்பா. ஒன்னு ஆல்ரெடி இன்ஜூர் ஆயிருக்கு, இல்லைன்னு சத்து கிடக்குதுன்னு ஒருத்தன். பாசிங்க தான் எங்கேயாவது இருக்கணும்பா கியூஹான். வாங்க அது செய்தான், இல்லைன்னா இந்த கேட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கும்பா. கியூஹானை தடுத்துட்டு வெளிச்சம் கேட்பான். சிலந்தி வலைகளை பார்த்துட்டு கண்டிப்பா தான் பாஸ் சேம்பரா இருக்கணும், வாங்க
வாங்க போலான்பா ஹுவாங். உள்ள இருக்க மான ஸ்டோன்ஸை பார்த்துட்டு வாயை பொழப்பாங்க. எசன்ஸ் ஸ்டோன் அளவுக்கு வேல்யூ இல்ல, ஆனா நிறைய கதை பார்த்தா பில்லியன்ஸ்க்கு ஒத்துன்பாங்க. ஹுவாங் கிட்ட உங்க அண்ணதை பார்த்தா கண்டிப்பா பொறாமப்படுவாருபாங்க. அவரை ஏன் இழுக்கிறீங்கன்பா கியூஹான். ஹுவாங் மனசுக்குள்ள டாங்ஸு நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு, நீயே எப்பவும் சரியானதா இருக்க மாட்டேன், நான் எப்பவும் உங்ககிட்ட மரியாதை காட்டுவேன்னு நீ நினைக்காம இருக்கிறது நல்லது தம்பி. இதால என்னோட ஸ்ட்ரைக் டீமை வளர்த்து வந்துட்டு சிரிப்பான். இத்தனை கிறிஸ்டல்ஸை 7 பங்கா பிரிச்சாலும் ஒருத்தருக்கும் 100 மில்லியன் கிடைக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க. யூ சங் கிட்ட அவனோட கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் கேட்பான். லீகல் ஸ்டஃப் பாக்குறதுல நான் சேர்ந்தவன்ட்டு ஹுவாங் கிட்ட போயிட்டு இந்த கான்ட்ராக்ட்ல இங்க கிடைக்கல அவருக்கு பங்குலின்னு போட்டிருக்கு. இத்தனமான கிறிஸ்டலும் மிருகங்கள் கிட்ட இருந்து கைவிடப்பட்டது, நம்ம எந்த பீச்சையும் கொள்ள, இதை ஏன் 7க்கு பதிலா 8 பிரிக்க கூடாதுன்னு கேட்பான். ஹுவாங் ஒத்துக்குவான். ஆனா அதுக்கு முன்னாடி இதை டீல் பண்ணி ஆகணும்பா. பார்த்தா இந்த டஞ்சனோட பாஸ் இருக்கும். ஹுவாங் உனக்கே தெரியும் நினைக்கிறேன், பாஸை தோக்கடிச்சிட்டா கேட்டு மூடிடும். இந்த ஸ்பைடரோட சண்டை போடுறதுக்கு முன்னால மான கிறிஸ்டல்ஸ் எடுத்தாகணும். அதிர்ஷ்டவசமா பார்க்க போனா அது தூங்கிட்டு இருக்கும் போல. இதெல்லாம் சொல்ற பர்ஃபெக்டான டைமிங். சுல்ஜின் கியர் எங்கன்னு கேட்பான். அதுக்கு அவன் இவ்வளவு மான கிறிஸ்டல் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. கேஸ்லாம் வண்டியில இருக்கும்பா. கூடவே எடுத்துட்டு வான்னு சொன்னான்லன்ட்டு சத்தம் போடுவான் ஹுவாங். எக்யூப்மெண்ட்ஸ் போய் நாங்க கலெக்ட் பண்ணிட்டு வான்ட்டு ஹுவாங். நீங்க 2 பேரும் இதை பாத்துக்கங்கன்பா. யூ இது பாஸ் சேம்பர், நானும் இவரு மட்டுமான்னு கேட்பான். இதை கேட்ட ஹுவாங் அது வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும் போல, தொல்லை பண்ணாத வரைக்கும் அதை எந்திரிக்காதுன்னு நினைக்கிறேன்பா. யூ ஆனாங்கும் போது ஹுவாங் இதானே உனக்கு ஃபர்ஸ்ட் ரைட், அது மட்டும் இல்லாம சங்குக்கு இதான் ஃபர்ஸ்ட் சி ரேங்க் டஞ்சன், என்ன நம்புங்க ஓகே. அது மட்டும் இல்லாம நான் என் குழுவோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும், நாங்க இப்ப இங்க இருந்து பிரேக் எடுத்துக்கணும்பா. சங் மனசுக்குள்ள சி ரேங்க் டஞ்சனை டேக்கிள் பண்ண 8 பேர் தேவைங்கிறதா ரெகுலேஷன். நானும் ஜின்ஹோவும் இல்லைனா ஸ்ட்ரைக் டீம்ல 6 பேர் தான் இருப்பாங்கன்பா. ஹுவாங் சொல்லியிருப்பான்ல எல்லா ரைட்ஸுமே ஹீலர் இல்லாம தான் போவோன்னு. சங் மனசுக்குள்ள எல்லா ரைட்ஸ்ல சொன்னா அதுக்கு முன்னாடியே சி ரேங்க் டஞ்சன்ஸை டேக்கிள் பண்ணியிருக்காங்க தனக்கு தானே. அதனால கோட்டா கேத்த ரெகுலர் பர்சன்ஸ் அவங்க கிட்ட இல்லையான்னு கேள்வி கேட்டுக்குவான். நடந்து போயிட்டு இருந்த ஹாங் திரும்பி ஈவிலிஷா கியூஹான் பாஸ் சேம்பரை மூடுறான்பா, அடைச்சு விட்டுருவானுங்க. இதை பார்த்துட்டு யூ ஷாக் ஆயிட்டு என்ட்ரன்ஸ் மூடிச்சு, என்ன அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களான்னு கேட்பான். சங் மனசுக்குள்ள அந்த நாயகத்தை செய்வாங்கன்னு எதிர்பார்த்தன்பான். சங் கிட்ட நீ நிஜமா நிறைய வஞ்சகர்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும், ஆபத்தா இருந்தாலும் போதுமான அளவு ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா. அதுக்குள்ள நீ குற்றமே செஞ்சாலும் அது எப்பவும் வெளிச்சத்துக்கு வராது. டஞ்சன்ஸ்ல செக்யூரிட்டி கேமராஸ் கிடையாது. அப்புறம் உயிருள்ள விட்னஸ் யாரும் இல்லாதப்ப அங்க எவிடன்ஸ்ங்க ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. சில சமயங்கள்ல எதிரிகளுக்கு பலவீனமானவங்களை பொறியாக்குவாங்க, இல்லைன்னா கைவிட்டுருவாங்க. பள்ளி தன்னோட வாழை கைவிடுறது போலன்னு இருப்பாரு. இவ் மான கிறிஸ்டல் பஞ்ச் பண்ணிட்டு சில மான கிறிஸ்டல்ஸ்க்காக நம்மளே கொள்ள முயற்சி பண்ணுவாங்களான்ட்டு கான்ட்ராக்ட பத்தி மென்ஷன் பண்ணாம இருந்திருக்கணுமோன்னு ஃபீல் பண்ணுவான். சங் மனசுக்குள்ள வேற வழியில வந்திருப்பாங்க. ஒரு தப்பான மூவ் நடந்தப்பவே கொல்ல பார்த்தாங்க. அதெல்லாம் விட முக்கியமாட்டு ஸ்பைடரை பாக்குறப்ப அது முடிச்சிருக்கும். யூ ஜின்ஹுவை பின்னால போக சொல்லிட்டு இதை நான் பாத்துக்கிறேன்பா. தேவைப்பட்ட நம்ம இங்க வெளியே போவோன்னு அந்த ஹுவாங்கோட டீம்மேட்ஸ் நினைச்சிருப்பாங்க. ஒரு சி ரேங்க் பாஸ், அப்புறம் ஒரு ஹீ ரேங்க் ஹண்டர். இந்த விஷயம் லிட்டரலா வேற லெவல்ல இருக்க போதுன்பா. ஸ்பைடர் பயங்கரமா கத்தவும் சங் மனசுக்குள்ள வேற லெவலான்ட்டு காட்டன் டெம்பிள திங்க் பண்ணிட்டு இல்ல அந்த வார்த்தையை எடுத்துக்கிறேன்ட்டு பேக்ல கீழே போட்டு ஜின்ஹோ விலகிக்க இதோட நான் சண்டை போடுறேன்பா. யூ இருங்க என்னன்னு கேட்பான். சங் இதை நான் காலி பண்றேன்ட்டு நிற்பான். இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஏன் விட்டு வந்தோன்னு கேட்பான். ஹுவாங் சண்டை போடுறதுல ஸ்பைடர் முடிச்சு நமக்கு மான கிறிஸ்டல்ஸ் கிடைக்காம போயிடும். அவன் வீக்கா பிளீக்கான்லாம் தெரியாது, ஆனா அவனாலையும் டி ரேங்கா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவனாலையும் பாஸ் எல்லாம் காலி பண்ண முடியாது. ஸ்பைடர் அவங்களை சாப்பிட்டு தூங்க போகும்ல, அப்ப நம்ம போய் மான கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கலான்பா. நம்ம வெளிச்சத்துக்கு மேஜிக்கை பயன்படுத்தலாமான்னு ஹுவாங் அதை செஞ்சாலும் அந்த ஸ்பைடர் எந்திரிச்சுக்குன்பா. சங் ஒரு சீலிங் பக்கத்துல இருக்க டனல் சொல்லியிருப்பான்ல, அது வழியே நம்ம திரும்ப போய்க்கலான்பா. ஹுவாங் காகிள்ஸ் போட்டிருக்கவன் செம பிளான், ஆனா ஸ்பைடர் தூங்கலின்னு என்ன பண்றதுன்னு கேட்பான். வேற வழியில சாகடிச்சிட வேண்டியதான்ட்டு ஹுவாங். இவ பாத்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அவன் போட்டிருந்த கியர், அவன் வச்சிருந்த கத்தியும் கேடயமோ மில்லியன்ஸ் ஒர்த் இருக்கும். நமக்கு போதுமான மான கிறிஸ்டல்ஸ் கிடைக்கலனா அதை எடுத்துக்கலாம். அவன் யாரோட ட்ரஸ்ட் பண்ணல பொழைக்கிறான்னு பார்க்கலாம். இறுதி சடங்கு நான் போகலினா பேடா போலான்பா. சோ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நம்ம குகைக்குள்ள போறப்பவே பெரிய சத்தம் கேட்டுச்சு. பாஸ் நாத்திக்கு அந்த சத்தத்துக்கு கான்ல இருக்குன்பா. வாங் சோ கிட்ட அதை உன்னால தோக்கடிக்க முடியுமான்னு கேட்பான். இல்ல வாய்ப்பே இல்லைன்றுவான். வாங் நான் கூட இருக்கேன், அது வேணா இம்ப்ரெசிவான பாஸா இருக்கலாம், ஆனா அந்த 2 பொடியனுங்கனாலையும் கண்டிப்பா அது கிட்ட இருந்து சர்வைவ் ஆக முடியாதுன்பா. உள்ள காட்டுவாங்க. யூ சங் கிட்ட இருங்க, சி ரேங்க் பாஸை தோக்கடிக்கணும்னா நீங்க பி ரேங்க் இருக்கணும், அட்லீஸ்ட் மினிமமா அப்பர் சி ரேங்க்லனாவது இருக்கணும். இதுக்கு எகென்ஸ்ட் உங்களால போக முடியாது, வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலான்பா. சங் மனசுக்குள்ள ஜின்ஹு சொல்றதும் சரிதான், நான் ரீஅவேக்கன் லெவலப் ஆயிருந்தாலும் இன்னும் வீக்கா தான் இருக்கேன். நான் இன்ஸ்டன்ஸ் டஞ்சனுக்குள்ள ப்ளூ வெனம் ஃபேங்கடு கசாக்கா கூட மோதினாலும் அது டி ரேங்கா தான் இருக்கணும். அப்புறம் அந்த கோலம் பாஸும் டி ரேங்கை விட கம்மியா தான் இருக்கணும். ஆனா இந்த பாஸ் அது 2 விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் கேரண்டியா சொல்லுவேன். ஆனா சில காரணங்களால இதை கைவிட்டு போற உணர்வே எனக்கு இல்ல. ஆனா சி ரேங்க் பாஸ்க்கு எகென்ஸ்டா நிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு நினைக்கிறேன்ட்டு இப்போ நான் 18வது லெவல் சி ரேங்க் பாஸோட மோத போறேன்ட்டு போவான். ஒரு ஷாட்டுக்கு ஒர்த் இருக்குன்ட்டு சங் அட்டாக் வைக்கவும் இதை பார்த்த யூ வாய பொழந்துருவான். சங் மனசுக்குள்ள ஒரு காரணத்தால நாங்களா ஹண்டர்ஸ் அழைக்கப்படுறோம், அப்புறம் இப்பதான் உண்மையான வேட்டையை தொடங்க போகுதுன்பா. முடிஞ்சதுக்கு அப்புறமா கோ கார்ல ஏறுவாரு. கோ டிரைவர் சீட்ல உட்காந்து இன்னொரு நீண்ட நாள்பா. கோ இந்த கவர்மெண்ட் மீடியா எனர்ஜி டெவலப்மெண்ட் சார்ந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நான் ஸ்டாப்பா மீட்டிங்ஸை கொடுத்து காலி பண்றானுங்க. பார்க்க போனா நான் ரொம்ப பேசுறவெல்லாம் கிடையாதுன்னு கார் ஸ்டார்ட் பண்ணி முன்னால போகும்போது உங்களோட ஸ்கெடியூல் கிளியரா தான் இருக்கு, அவங்க கிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களேன்னு கேட்பான். இது உங்க கொஞ்சம் மனசை மாத்தலான்பா. கோ பழைய சோல்ஜர்ஸ் எல்லாம் மறைச்சிட்டதா சொல்றாங்க, ஆனாலும் யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கான கைடன்ஸா இருக்கு. கேட்கறப்ப பெரிய அளவுல நான் தவிர்க்க மாட்டேன் பாரு. சங் சண்டை போடுறத கட்டுவாங்க, அதை வெட்ட முடியாது. மனசுக்குள்ள அதோட எக்ஸோஸ்கெலட்டன்
ஸ்ட்ராங்கா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். வேற லெவல் அட்டாக் வச்சிருக்கும், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான் சங். அதிக சக்தியால தாக்குதல் வைக்குது. ஒரு தப்பான மூவ் வச்சாலே நான் செத்துருவன்பா. சங்கோட மூவ்ஸ் எல்லாம் பார்த்தா ஐயோ இவனை பார்த்தா ஈராக் மாதிரியே தெரியல. யார் அவன்? அவர் ரேங்கிங்க ஃபேக் பண்ணிருக்கானா? கேள்விப்பட்டிருக்கேன். தனிப்பட்டவங்களே ரேரானவங்க அவங்களோட மேஜிக் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணி லோ ரேங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஹண்டர்ஸ் தான் ஃபால்ஸ் ரேங்கர்ஸ்பாங்க. அப்புறம் அதுல முக்காவாசி பேரு பண்ணுக்காக கொலை பண்ற பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்கன்னு திங்க் பண்றப்ப சங் திரும்பி பாப்பான். யூக்கு அள்ளு விட்டுரும். நான் இங்க என்ன பண்றேன்ட்டு மண்டிட்டு அப்பான்பா. சங்க்கு சோர்வுக்கான சதவீதம் 57 வந்திருக்கும். சங் மனசுக்குள்ள சோர்வு இன்னும் அதிகரிச்சதுன்னா நான் ஸ்லோ டவுன் ஆயிருவேன். அதுக்கு முன்னாலே இது கொண்டாடணும்னு பார்ப்பான். பேரலிசிஸ் அண்ட் ட்ரைன்கிற இந்த டேகர்ஸோட ஸ்பெஷல் எபிலிட்டிஸை கீயா பயன்படுத்தலான்பா. வீக் ஸ்பாட்டை பார்த்துட்டு அடிக்க போவான். ஸ்பைடர் ஆசிட கக்கும். இதை பார்த்துட்டு சங் ஆசிடா ரொம்ப மோசமான சர்ப்ரைஸ். கல்லு பலம் கொண்ட கவசம் ஆசிட துப்புது. இந்த 8 கால் மான்ஸ்டர் நான் நினைச்சதை விட மோசமா இருக்கு. நேரம் நீடிக்க மோசம் தான். ரிஸ்க் எடுக்கிறத பத்தி யோசிக்காம நான் இப்ப அது பக்கத்துல போயாகணும்னு திங்க் பண்ணுவான். நியூ ஸ்கில்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். என்னோட புது ஸ்கில் டேஷ். இதை பயன்படுத்தி வேகமா அது பக்கத்துல போலான்ட்டு மூவ் பண்ணுவான். மேல போயிட்டு வீக் பாயிண்ட்னு நினைச்ச இடத்துல அடிப்பான். டீபஃபே கேன்சல் அவுட் ஆயிருக்கும். ஒரு அடி கத்தி உள்ள தொலைக்க வைக்கலினா அதை தொடர்ந்து சேவன் அட்டாக் பண்ண போவான். இதெல்லாம் பாக்குறவங்க என்ன வேகம், நம்ம நேரம் தாக்கு பிடிக்கிறதுக்கான ஸ்டாமினா இருக்குமா? இவன் என்னதான் பண்ண ட்ரை பண்றான்ட்டு பார்ப்பான். ரொம்ப வேகம், இன்னும் வேகமா போகணும்ட்டு பக்கத்துல போறப்ப சங்கோட சோர்வுங்கிறது 70% ஆயிரும். ஸ்பைடர் ஒரே அட்டாக்ல அடிச்சு பறக்க விட்டுரும். யூ ஜின்வூன் கத்துவான். ஃபைனல் ப்ளோ வைக்க வரும் ஸ்பைடர். ஒரு செகண்ட்ல பிளாக் அவுட் ஆகிறத காட்டுவாங்க. ஃபுல் ரெக்கவரி எடுத்துக்குவான் தலைவன். யூ ஜின்வூன் கத்துவான். ஸ்பைடர் அட்டாக் பண்ண போனவன காணமேன்ட்டு பார்க்கும். ரெக்கவர் ஆன தலைவன் நேரா வந்து அட்டாக் வைப்பான். அதோட ரத்தம் தெரிக்கும். ஆனா தலைவன் இந்த தடவை கத்தியை கண்ணுல இறக்கி இருப்பான். நகர்றதுக்கு இல்லாம ட்ரைன் பண்றது தானே எபிலிட்டி. கத்தியை வச்சு இறக்கனா இருக்குவான். காலியாயிரும். மாஸ்டர் ஆஃப் த டஞ்சனை டிஃபீட் பண்ணிட்டு டெவலப் ஆனதுக்கான நோட்டிபிகேஷன் வரும். மனசுக்குள்ள டெய்லி கோஸ்ட் ரிவார்ட்ஸ்க்காக நான் ட்ரைனிங் பண்ணல இப்ப நல்லதா போச்சு, இல்லைன்னா பெரிய பிரச்சனை மாட்டிருப்பேன்னு திங்க் பண்ணிட்டு பக்கத்துல போவான். இதெல்லாம் பார்த்தா யூ தனியாவே பாஸ காலி பண்ணிட்டான். எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க எதுவும் இல்ல. இவன் ஒரு ஃபால்ஸ் ரேங்கர்ன்பான். ஸ்பைடருக்குள்ள எசன்ஸ் ஸ்டோன் எடுத்துட்டு இது எவ்வளவுக்கு போகும்னு தெரியலையேன்ட்டு பாப்பான். சங் தூக்கிட்டு வந்திருப்பான் பேக்ஸ் அண்ட் மற்ற திங்ஸ்லாம். அதெல்லாம் எடுத்துட்டு யூ வந்துட்டு அது பாஸுங்க, நான் வேணும்னா உங்களுக்காக எசன்ஸ் ஸ்டோன் எடுத்துட்டு வரட்டுமா? கீரையுமே நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என்னங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க நல்லா இருக்கும் பாஸ்ன்பா. எதுக்கு என்ன அப்படி கூப்பிடுறான்ட்டு சங் திங்க் பண்ணும் போது மானா கிறிஸ்டல் எடுக்க வேலையில நான் பாத்துக்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க பாஸ்ன்பா. யூ எதுக்காக இப்படி நடந்துக்கான்னு திங்க் பண்ணிட்டு தண்ணி குடிக்கிறப்ப வாங்க அவனோட டீமோட வந்திருப்பான். இதுக்கப்புறம் ட்ரைனிங் ரூம்ல காட்டுவாங்க. கோ அண்ட் வூ ட்ரைனிங் எடுப்பாங்க. கோ வைக்கிற பஞ்ச்ல வூ ரொம்ப தூரம் பின்னால போயிருப்பான். உடம்புல சில காயங்கள் ஆகும். ஓகேவான்னு கேட்பாரு கோ. வூ நல்லா தான் இருக்குன்ட்டு லெசனுக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். கோ நான் தான் உனக்கு தேங்க்ஸ் பண்ணும், இதெல்லாம் தான் நிஜமான எனக்கு தேவைன்னு நினைச்சது, அப்ரிஷியேட் பண்றேன்னு பாரு. வூ சேர்மன் நீங்க இன்னும் அப்படியே இருக்கீங்கன்பா. கேமரா பின்னால போகும். தரையே இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பாருங்க. கோனா ஆக்டிவ் டியூட்டில இருந்ததை கம்பேர் பண்ற அளவுக்கு இல்லைன்னு பாரு. வூ தோல்ல கை வச்சு உன்னை நீ தற்காத்துக்கிறல பெட்டர் ஆயிட்ட, உன்னோட பிராக்டிசஸ் நீ தொடர்றது இதுலயே தெரியுதுன்னு பாரு. வூ ட்ரைனிங்ஸ் வேணா ரேங்க் ஏத்தாம இருக்கலாம், ஆனா அது உங்களோட உடம்பையும் டெக்னிக்ஸையும் மேம்படுத்திக்கிட்டே இருக்கும்பா. கோ ஒருத்தர் அவங்களோட உடம்பையும் மனசையும் பயன்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். வெறுமனே ஹண்டர்ஸ் பவர்ஸ் மட்டும் சார்ந்து இருக்காக்கு. குறிப்பா நீ எப்போ ரெகுலரா டஞ்சன்ஸ்ல உடனே எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன்ல ஃபைன் பண்றது மனித இயல்பு அதோட அசிங்கமான பக்கத்தை காட்டுற சமயம் அதுன்னு அப்படியே டஞ்சன்ல காட்டுவாங்க. வாங்கோட டீம் மெம்பர்ஸ் இது என்ன சாதா பூச்சி தான் போல இருக்கு, அதிகமா தின்னு பெருத்தது போல, வெறுமனே இந்த கீர் மட்டுமே போதுமானதா இருக்கு, டி ரேங்க் கையால செத்துருக்கு, அப்ப எவ்வளவு வீக்கா இருந்திருக்கணும். வாங்க சார் இப்ப என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. வாங்க உனக்கு தெரியலையா யூஜின் ஹோ உன்னோட ஃபேன்சி கியரை நான் ஆர்வமாக்குறா தம்பி, இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உங்க அப்பா யூ மியுங்கான் தானே யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஹெட் சரியான்னு கேட்பான். யூ அதுக்கு என்னங்க வாங்க உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், சங் ஜின்வூவை கொல்லுன்பான். யூக்கு அள்ளு விடும். வாங்க நேரத்துக்கு உனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நாங்க நம்பர்ஸை கணக்கு காட்ட வேஸ்ட்டுகளை கூப்பிடுவோம், அப்புறம் அவனுங்களே சாக விட்டு இருக்கல் விட்டுலாம் அடிச்சுக்குவோம், எங்களோட கூட்டு சேர்ந்துக்கிறியா, அதுதான் ஒரே வழி இங்க இருந்து உயிரோட போகணும்பான். யூ அதுன்ட்டு பாக்குறப்ப வாங்க மனசுக்குள்ள அந்த பணக்கார பையனோட கீரை போதுமானதா சீராங்க காலி பண்ண, அதுக்கான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருந்தா அதுதான் மோசமானதா இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா அவன் கூட சென்ஸ் ஆகு, ஏன் எதுக்கு தயங்குற, இங்க நடக்கிற எதுவுமே வெளியே போகாது, உன்னை போல ஒரு டி ரேங்க் இ ரேங்கை பார்த்து பயப்படுறான்னு மட்டும் சொல்லிடாதேன்பா. யூ பல்ல கடிச்சிட்டு போவான். சங்க கொல்ல போறான்ட்டு சந்தோஷப்படுவான். சங் கண்ண மூடுவான். யூ திரும்பி அவங்கள நோக்கி கத்தி நீட்டுவான். என்ன அவன் கூட இருக்க போறியான்ட்டு காண்டாவான் ஹாங். சோ அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்பான். வீக்க ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளான்பா ஹாங். இதுக்கு முன்னால மனுஷங்களை கொண்டிருக்கீங்களாங்கிற ஈவல் கூட வருவான் ஹாங் அவனோட டீமோட. யூக்கு அள்ளு விடும். சங்க்கு புது நோட்டிபிகேஷன் வரும். ஒரு அர்ஜென்ட் குவெஸ்ட், எனிமிஸை தோக்கடிக்க சொல்லி வரும். நம்பர் ஆஃப் எனிமிஸ்ல 6 பேருன்னு காட்டும். சங் ரொம்ப ஷாக் ஆவான். சோ கவனத்தை எங்க விடான்ட்டு அட்டாக் வைப்பான். புகை களைஞ்சு யூ திரும்பி பாக்குறப்ப சங் காலி தலைவான் கத்துவான். இதுக்கப்புறம் பாக் ஹீஜினை காட்டுவாங்க. ஈனா அண்ட் லீ போரா பார்க்க வருவாங்க. அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசுவாங்க. லீ ஒயிட் டைகர் கில்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பா ஹீஜின் கிட்ட. ஸ்பெஷலால ஒன்னும் இல்ல, நாமளா போதுன்பா. கினா ஹண்டர் கில்ட் எப்படி போகுதுன்னு கேட்பா லீ. எப்பவும் போல நாமல் தான் ரூபா. கினா ஹீஜின் மிஸ் சாவை வச்சு ஏ ரேங்க் டஞ்சன் பிராக்டிஸ் பண்ண போறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்பா. ஆக்சுவலா அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, ஏ ரேங்க் பீஸ்டோட போராடணும், ஆனா ஃபிளாஷ்ல அவங்க காலி பண்றாங்க, ரொம்ப சப்பைங்கிற மாதிரி எல்லாம் வாய பொழந்துட்டோம், ஹீஹோன்லாம் தகச்சு போயிட்டாருன்பா. இதை கேட்ட லீ அவருதான் அடுத்த ஸ்ட்ரைக் டீமுக்கான கேப்டன் ஆகிறதா நம்பிட்டு இருந்தாருன்பா. நேரான மனுஷன்பா ஹீஜின். ஜினா சூழுங்கிறவர் அதுல தானே இருந்தாரு, இப்ப அவருக்காக என்னன்னு கேட்பா. அவர் ஒன்னும் மோசமானவர்லாம் இல்லைன்பா. ஹீஜின் நீ சொல்றதெல்லாம் நல்லா புரியுது, ஆனாலும் நம்ம லக்கி தான், ஹண்டர் கில்ட் அப்புறம் ஒயிட் டைகர் கில்ட் பெரிய லீக்ஸ்ல இருக்குன்பா. ஜினா நீ சொல்றதுல பாயிண்ட் இருக்குன்பா ஹீஜின். ஜினா இப்ப நிறைய சஸ்பீஷியஸான ரூமர்ஸ்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க,
பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்பா. என்ன மாதிரின்னு கேட்பா ஹீஜின். அதிக அளவுல சந்தேகத்தின்படி உயிரிழப்பு நடக்கிற ஸ்ட்ரைக் டீம்ஸை பத்தின்பா. வாங்க யூ கிட்ட அவன் செத்துட்டான்பா. ரொம்ப கடுப்பாவான் யூ. சங் மனசுக்குள்ள இது எப்படி நான் மறந்தேன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறதா ரியாலிட்டி. வயலன்ஸ், ஏமாத்துறது, துரோகம் பண்றது உலகம் பூரா இருக்கு. எப்படி இதை நான் மறந்துட்டு பிளாக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், நகர முடியாம போயிட்டு இருக்கு. கேர்லெஸ்ஸா, ஓவர் கான்பிடன்ஸா, மாயையில இருந்தன்பா உங்க இதே நிக்க போதுன்னு வரும். எதிரிக இந்த சிஸ்டம் இப்ப அவனுங்களை கொல்ல சொல்லுது. என்ன இது உயிரோட வச்சுக்கிறதுக்கான காரணம் இருக்குமோன்பா. இது கோஇன்சிடென்ஸும் இல்ல, சேரிட்டியும் இல்ல. இந்த சிஸ்டத்துக்கு நான் உயிரோட தேவைன்னு தெரிஞ்சிருப்பான். வாங் ஷாக் ஆவான். அதை நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்குதுன்னு திங்க் பண்ணுவான். இதை பார்த்துட்டு யூ பாஸ்ன்ட்டு சந்தோஷப்படுவான். காகிள் வேர் பண்ணிக்கவன். ஓ இன்னும் அவன் உயிரோட தான் இருக்கானான்பா. சங் ஜின்வோ அப்படின்னா சரின்ட்டு மனசுக்குள்ள சிஸ்டம் என்ன பயன்படுத்திக்க பாக்குதுன்னா நானும் அதை பயன்படுத்த போறேன்ட்டு முன்னால வருவான். வாங்கடா கியூஹான், ரொம்பலாம் தயங்காதேன்பா. சங் நான் மறந்துட்டேன், முதல்ல இவனுங்கள பலவீனமானவனை தானே தேர்ந்தெடுப்பாங்கன்ட்டு முன்னால வருவான். பாருங்கடா வீக்கானவன் முன்னால வந்துட்டு இருக்கான் பானுங்க. அப்படின்னா எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க போலேன்ட்டு முன்னால வருவான். சங் எதிரா எப்படா வேலை செய்யுதுன்னு கேட்பாங்க. சங் நீங்க ஹண்டர்ஸை வேட்டையாட தயாரா இருந்தா நீங்க உங்களையும் இரையாக்க தயாரா தானே இருக்கீங்கன்னு கேட்பான். வாங்க இதை நான் பாத்துக்கிறேன்ட்டு இங்க பாரா தம்பி உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு போயிட்டு தோல்ல கை போடுவான். நாங்க இரையாக தயாராகணுமா? உள்ள குதிச்சு ஈரக்கான நீ என்னடா பண்ணுவீன்னு கேட்பான். நீ எல்லாத்த விட வீக்கானவன் சொல்றக்குள்ள தலைவன் தலையை வெட்டிடுவான். யூக்கும் மற்றவங்களுக்கு அள்ளு விடும். சங் ஒருத்தங்காலின்பான். அந்த வெப்பனை எங்க எடுத்தான், எங்க மறைச்சு வச்சிருந்தான்ட்டு எல்லாரும் ஷாக் ஆவாங்க. அவங்க மனசுக்குள்ள ஓவர் கான்பிடன்ஸ் ஓரம் கட்டி வச்சாலும் ஜுண்டேட் ஒரு ஈரங்க் எப்படி அவனை கொண்டான்ட்டு பாப்பான். சங் மனசுக்குள்ள இப்ப நான் ஒரு கொலை பண்ணிருக்கேன் ஒரு மனுஷனை. இவன் இது ஜஸ்ட் நான் சிஸ்டம் கோபே பண்ணி நடந்திருந்தாலும் நான் இன்னொருத்தனை கொண்டுட்டேன். ஆனா இதனா செயலினா நான் செத்துருப்பேன். அதனால இப்ப நான் பின்வாங்க போறதா இல்ல. ஸ்ட்ராங்கா இருக்கவன் மட்டும்தான் சர்வே ஆக முடியும்னா அப்பன்ட்டு பாப்பான். வெறித்தனமா அட்டாக் வைப்பாங்க எல்லாரும். ரெண்டாவது மூணாவதுன்னு கொலை பண்ணுவான். காகிள் ஸ்வே பண்ணிக்கவன். ஒரு ஈரான் கிட்ட எப்படி இந்த மாதிரி மூவ்ஸ்ன்ட்டு ஷாக் ஆவான். குத்துப்பட்ட ரெண்டு பேரும் திரும்பும் போது அந்த கத்திக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வேலை செய்யும். வாங் கியூஹான போக சொல்லுவான். போறன்பான். அவனுக்கு ரெண்டு பேர் காலி காகிள் ஸ்வே பண்ணிக்கவனையும் பின்னால வந்து சங் கொண்டுருவான். கியூஹான் அட்டாக் வைக்கிறக்குள்ள டக்குன்னு பக்கத்துல போய் அவனையும் கொண்டிருப்பான். 6-5 பேர் காலி. அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். டஞ்சன் பாஸோட சண்டை போட்டப்ப விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகிறான்னு திங்க் பண்ணுவான். வாங்க என்னோட டீம் அவன் செகண்ட்ஸ்ல காலி பண்ணிட்டான். அவன் உண்மையான சக்தியை மறைச்சு வச்சிருந்தாடா என்ன, நீ தானே பாஸ கொன்னு கேட்டு வாங்க அவனோட பவர் ஃபுல் பூஸ்ட் அப் பண்ணுவான். நான் என்னதான் சீராக்கா இருந்தாலும் நான் ஒன்னும் அவங்கள போல இல்லைன்னு தெரிஞ்சுக்குவேன்பான். மனசுக்குள்ள அவன் மான்ஸ்டரா இருந்தாலும் பாஸோட 5 ஹண்டர்ஸோடையும் சண்டை போட்டிருக்கான். கண்டிப்பா ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருக்க மாட்டான். ட்ரிக்கி அவன் எவ்வளவு வேகமா இருக்காங்க தான். அப்புறம் அவனோட டேகரோட ஸ்பெஷல் எபிலிட்டி. ஆனா நான் என்னோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணா என்னோட உடம்பு ஸ்டீல் அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அவன் கத்தியில வேலைக்கு ஆகாதுன்னு அட்டாக் பண்ண போவான். தலைவன் செம்ம ஃபாஸ்டா மூவ் வச்சு கையை மூஞ்சிக்கு நேரா கொண்டு போவான். வாங்க நீ ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா நான் உனக்கு ஒரு கெட்ட செய்தி வச்சிருக்கேன்ட்டு கையை மூஞ்சில வச்சு தரையோட அடிப்பான். இந்த மொத்த நேரமும் நான் லெவலப் ஆயிட்டு இருந்தேன்பான். வாங்க மனசுக்குள்ள என்ன நடந்துச்சு, என்ன தரையோட வச்சு அடிச்சிட்டான். இவன் கண்டிப்பா ஈராங்கா இருக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு என்ன கொன்றாதேன்ட்டு கெஞ்சுவான். வெண்ணா இங்க இருக்க மானா கிறிஸ்டல்ஸ் அசின் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்க. இதுல இருந்து டபுளா கூட தரங்கும் போது சங் 3 தடவை நீ என்ன 3 தடவை கொல்ல பாத்துருக்க, நான் எப்படி உனக்கு கருணை காட்டன்பான். வாங்க என்ன எதுவும் பண்ணிடாதேன்னு கெஞ்சுவான். சங் டஞ்சன்குள்ள நடக்கிறதுல வெளியே போகாதுன்னு நீ தானடா சொன்னேன்னு கேட்பான். என் அண்ணன் யாருன்னு உனக்கு ஐடியா இருக்கான்னு கேட்கறக்குள்ள கழுத்தை வெட்டி இருப்பான். அர்ஜென்ட் குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். சடலங்களை பார்த்த யூக்கு வாமிட் வரும். சங் பாஸ் காலியாச்சுல அதால டஞ்சன் க்ளோஸ் ஆகுது போல, வெளியே போய் ஆகணும்பா. வெளியே வந்ததுக்கப்புறம் ரிப்போர்ட் பார்த்த லேடி ஏன்னா எல்லா சி ரேங்கர்ஸும் செத்துட்டாங்களா, சர்வைவ் ஆனது வெறும் டி ரேங்க் அண்ட் இ ரேங்கான்னு கேட்பா. யூ அதான் உண்மைன்பா. என்னன்பா யூ ஆமான்ட்டு திணறுவான். அந்த லேடி உன்னோட கியர் மாயா கம்பெனியோட கேலியன் லாங் ஸ்வாட் இப்பதானே வந்ததுன்னு கேட்பா. ஆமான்பா. குவெஸ்ட் ரிவார்ட் காட்டுவாங்க. ஃபுல் ரெக்கவரி, எபிலிட்டி பாயிண்ட்ஸ் 10, புது ஸ்கில்லான மர்டரஸ் இன்டென்ட், அது மாதிரியான விஷயத்துக்கு ரிவார்ட்லாம் கொடுக்குறாங்களான்ட்டு பாப்பா சங். அந்த லேடி யூ கிட்ட அது கிரேடஸோட ராயல் சீரிஸ் தானே சிம் பண்ணிட்டு இருப்பா. மர்டர் இன்டென்ட்கான ஸ்கில்லான்ட்டு பாப்பா சங். இது ஆப்பனண்டோட எல்லா எபிலிட்டிஸையும் பாதிக்கு பாதி கட் பண்ணிருப்பான்ட்டு பாப்பான். அந்த லேடி யூ கிட்ட எல்லாத்தையும் நீங்களே ஹேண்டில் பண்ணிட்டு இந்த பையனை மறைச்சு பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க இல்லையான்னு கேட்பா. யூ சிரிப்பான். அவங்க கோஆபரேஷனை பாராட்டுறன்ட்டு அப்படிதான் நடந்திருக்கும்பா. யூ சங்கிட்ட அங்க நீங்க நல்ல வேலை தான் பாத்தீங்கன்ட்டு மரியாதை தெரிவிப்பான். மன வரவும் கை நீட்டுவான் சங். ஏதாவது பிரச்சனை கேட்பான். யூ ஒன்னும் இல்லைன்ட்டு அவளுக்கு கொடை கொடுத்ததுல சந்தோஷம்பான். வாங்கோட அண்ணனை காட்டுவாங்க. இதான் என்னோட இன்ஸ்டா. மேனேஜர் ஊன்ட்டு ஒரு பர்சன் வந்து இதோ பாருங்க சி ரேங்க் டஞ்சன்ல 6 பேர் ஆக்ஷன்ல கொல்லப்பட்டிருக்காங்க. தப்பிச்சது டி ரேங்க் அண்ட் இ ரேங்க் மட்டும் தான்பான். அவங்க ஓடி வந்திருப்பாங்க. இது எப்போ நடக்கிறதானபான். அதுக்கு அந்த பர்சன் ஆனா வெளியே வரக்கு முன்னால பாஸை டிஃபீட் பண்ணிருக்காங்கன்பான். பார்க்கவும் டி ரேங்க் ஹண்டரான யூஜின் கோ எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட் வச்சதுனால அது நடந்திருக்கலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுதுன்னு சொல்லும் போது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களே பாத்துக்காங்கன்பா. ஆப்போசிட் பர்சன் அப்புறம் தப்பிச்ச ஈ ரேங்க் ஹண்டர் டபுள் டஞ்சன்ல தப்பிச்ச சங் ஜின்வூன்கிறவருன்பான். சங்க மீட் பண்ணிருப்பான்ல அந்த பாசிட்டிவ் யோசிப்பான். ஆப்போசிட் பர்சன் செத்து போன 6 பேர்ல ஒருத்தர் டாங்ஸுங்னு சொல்றாங்கன்பா. பாப்புலரான டாங்ஸுவோட தம்பியான்ட்டு பாப்பான். எதுக்காக இதை எங்கிட்ட கொண்டு வந்தேன்னு இப்பதான் புரியுதுன்பா. ஜின்வு வீட்டுக்கு வரவும் ஜினா வெல்கம் பண்ணிட்டு என்ன கிஃப்டா ஃப்ரைட் சிக்கன்லாம் வாங்கியிருப்ப போல நாள் நல்லா போச்சான்னு கேப்பா. ஜின்வு அதுல ஷுவரா இல்ல. ஆனா கொஞ்ச நாளைக்கு அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்ஸையும் நம்மளோட செலவுகளையும் சமாளிக்க முடியும்பா. இவன் நார்மலாவே கஞ்சனாச்சேன்ட்டு பாப்பா ஜினா. ஜினா ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டு ரைடுக்கு போன என்னாச்சு உனக்கு பெருசாவே காசு கிடைச்சிருக்கும், உன் மேல ஒரு துளி அடிப்படல, உன் கூட வந்தவங்கள நிஜமாவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும்பா. அவங்கள யோசிச்சு ஜின்வு ஆமான்பா. கண்டிப்பா கேட்டவங்கள ஈஸியா காலி பண்ணிருப்பீங்களான்னு கேப்பா ஜினா. ஜின்வு மனசுக்குள்ள ஈஸியா
தான் இருந்துச்சு. ஸ்ட்ரென்த்தை தள்ளி வச்சு பார்த்தா நேரம் வந்தப்ப நான் தயங்கவே இல்லை. என்னமோ எனக்கு அகேன்ஸ்டா உங்களுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி வெறுப்பேத்தினேன். நான் முதல் மாதிரி இருந்தா தப்பிக்க வழியை தேடி இருப்பேன். நான் டெவலப் ஆயிட்டு இருக்கதை நான் அதிக போல்டாக்குதான்ட்டு. ஆனா அதுக்கு ஒன்றும் மேஜிக் பீஸ்ட் இல்ல. மனுஷங்கன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஜின்னா ஜின்வுன்னு கூப்பிடுவா. ஷாக்ல பாப்பான். ஜின்னா எல்லாம் ஓகேவான்னு கேப்பா. ஜின்வு நான் சேஞ்ச் வாங்காம மட்டும் நினைச்சேன், ஆனா வாங்கிட்டேன்பா. அதால நான் ரொம்ப பயமூத்திட்டீன்பா. ஜின்வு சிரிச்சிட்டு மனசுக்குள்ள இப்ப அது மேட்டர் இல்ல. என்னோட ப்ரியாரிட்டிஸ் என் குடும்பத்துக்காக நான் ஸ்ட்ராங் ஆகணும், உயிரோட இருக்கணும். திரும்ப இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நான் மாட்டினா நான் இதை திரும்பவும் செய்வேன்னு திங்க் பண்ணுவான். பீர் சிப் பண்ணவும் நச்சு நிக்குங்கிற மெசேஜ் வரும். ஏன்னா டீடாக்சிங்ட்டு பாப்பான். எந்திரிச்சு சாப்பிட்டு கிளம்புவான். இப்பவே வாட்டு ஜின்னா மிச்சத்தை நானே சாப்பிட்டுருவா. ஜின்வு திரும்ப வெயிட் போட்டேன்னா எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்பா. பார்த்து சிரிச்சுட்டு கிளம்பிடுவான். பீர் சிப் பண்ணவும் திரும்ப டீடாக்ஸ் பண்ணிரும். என்னடா போதையே ஏறல. சிஸ்டம்ல இருக்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி ஆல்கஹாலை டவுன் பண்ணிட்டே இருக்கணும். இதுவும் ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் மாதிரி தனக்குள்ளே திங்க் பண்ணுவான். குவெஸ்ட் ரிவார்ட்ஸ்ல ஹெல்த் அண்ட் லாங்விட்டின்னு வரும். ஜின்வு மனசுக்குள்ள வரமா ஆரோக்கியம் அப்புறம் நீண்ட ஆட்காலம் டாக்ஸிக் அப்புறம் அப்நார்மல் கண்டிஷன்ஸை டிசேபிள் பண்ணி ரீஜெனரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுமா. கண்டிப்பா அது டபுள் டேஞ்சர்ல கிடைச்ச ரிவார்டா இருக்கணும். நிறைய நடந்திருக்கு, ஆனா நான் செக் பண்ணவே இல்லை. என்னோட உடற்பகுதிகள் எப்படி திரும்ப வந்துச்சுங்கிறது இப்பதான் புரியுதுன்னு திங்க் பண்ணுவான். இன்னும் எனக்கு தெரியாதது நிறைய இருக்குன்பா. தூங்கிட்டு இருக்கப்ப ஜின்னா டோர் ஓபன் பண்ணி யூ ஜின்ஹோங்கிறவன் உனக்கு கால் பண்ணிருக்கான்பா. இரு வரன்ட்டு போகவும் நிறைய பீர் குடிச்சிருப்பான்ல. அதை பார்த்துட்டு இந்த ஸ்டெஃப்லாம் விஷன்பா, அளவுக்கு அதிகமா எடுத்துக்காதேன்ட்டு. எனக்கு ஒன்னும் ஆகாதுன்ட்டு தலையில கை வச்சுட்டு போவான். நான் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்கணும் எதிர்பார்க்காதேன்பா. கேஃபே பெண்ணில மீட் பண்ணுவாங்க. இப்படி வர வச்சதுக்கு சாரின்பா ஜின்ஹோ. திரும்ப சந்திப்பம்லாம் நினைச்சு பார்க்கலன்பா ஜின்ஹோ. ஜின்ஹோ எனக்கு சந்தோஷம், என் வாழ்க்கையை உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு தலைவான்பா. ஜின்ஹோ உன் பங்கு எசன்ஸ் ஸ்டோனை கொடுத்தது எனக்கு உதவியா இருந்துச்சு. கூடவே அங்க நடந்ததை பத்தி யார்கிட்ட நீ வாயை திறக்கலின்பா. ஜின்ஹோ அவங்க நம்மளை கொள்ள ட்ரை பண்ணதால தானே பண்ணீங்க, அது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்ன்பா. ஜின்ஹோ இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். தலைவா நான் ஒரு ஸ்ட்ரைக் டீமை போடலான்னு நினைக்கிறேன்பா. கேட்கவே தயாரா இருக்க மாட்டான். காது கொடுத்து கேளுங்களேன்பா ஜின்ஹோ. இங்க பாரு அப்பங்காசுல பிழைக்கிற பசங்களோட பேச்செல்லாம் கேட்டிருக்க எனக்கு நேரம் இல்லைன்னு கிளம்புவான் ஜின்ஹோ. 20 இல்ல 19 ரைட்ஸ் எந்திரிப்பான் ஜின்ஹோ. ஜின்ஹோ 19 ரைட்ஸா? கில்ட் மாஸ்டர் ஆக பாக்குறேன் என்னன்னு கேட்பான். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்களேன்பா. ஜின்ஹோ உட்காந்து சரி சொல்லுன்பா. சரின்ட்டு நீங்க கெஸ் பண்ண போலவே லைசன்ஸ்ட் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்றேன் கில்ட் மாஸ்டரா. ஆனா அதை செய்ய 20 ரைட்ஸுக்கான ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆனா அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரைட். நான் என்னோட ஃபேமிலி கம்பெனி இன்ஹெரிட் பண்ண தேவையான எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன். அதனால கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் ரிட்டன் டெஸ்ட்ல எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஆனா பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் டேர்ம்ஸ்ல பார்த்தான்ட்டு கையப்ப செய்வான். ஜின்ஹோ யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனரோட 2வது பையன் தானே நீன்னு கேட்பான். ஜின்ஹோ என் கம்பெனி நன்மைக்காக நான் கில்ட் மாஸ்டர் ஆகணும். எங்க அப்பா ஆக்சுவலா கில்ட ஒன்னா போட பாக்குறாருன்பான். யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு கில்டு வேணுமான்னு கேட்பான் ஜின்ஹோ. ஆமாங்கவோ மனசுக்குள்ள டஞ்சன்ஸ் எந்த அளவுக்கு ஆபத்தா இருக்கோ உள்ள இருக்க ட்ரெஷர்ஸ் ரிஸ்க் நியாயப்படுத்துற மாதிரி இருக்கும். ஐஸ்பர்க்கோட டிப்ஸ் தான் எசன்ஸ் ஸ்டோன்ஸும் மான கிறிஸ்டல்ஸும். ஹையர் ரேங்க்டு மேஜிக் பீஸ்டோட சடலங்களுக்கு வெரைட்டி ஆஃப் யூசஸ் இருக்கு. டஞ்சன்ல இருக்க எல்லாத்துக்குமே பண மதிப்பு இருக்குன்னு சொன்னாலும் மிகையாகாது. ஹண்டர்ஸை வேலைக்கு எடுத்து டஞ்சன்ஸ் கிளியர் பண்ற ஐடியா அது ஒரு நல்ல பிசினஸ் மாடல்பா. ஜின்ஹோ சரியா சொன்னீங்கன்ட்டு என் அப்பாவுக்கு எஸ்ரேங்க் கண்டர் தேவை கில்ட் மாஸ்டராக. அப்புறம் என் அண்ணன் செகண்ட் இன் கமாண்டா கில்ட பிசினஸ் போல பண்ற நோக்கத்துல இருக்காருன்பா. ஜின்ஹோ எஸ்ரேங்கா? இந்த கண்ட்ரிலேயே வெறும் 7 பேர் தான் இருக்காங்கன்பா. ஜின்ஹோ சரிதான். கூடவே கில்டோட அஃபிலியேட் ஆகாதது ஒரே ஒருத்தர் மின் பியோங் யூ. ஆனா ரிட்டையர் ஆயிட்டாருன்பா. வேற கில்ல இருந்து வேட்டையாட பாக்குறாரான்னு கேட்பான் ஜின்ஹோ. ஜின்ஹோ தலைக்குனியவும் அது பேட் ஐடியா. நீங்க யார்கிட்ட இருந்து வேட்டையாட பாக்குறீங்களோ அவங்களுக்கு நீங்க எதிரியாயிருவீங்கன்பா. ஜின்ஹோ என் பிரதர் அவைக்கன் ஆகல, அதனால அவன் கில்ட் மாஸ்டர் ஆக முடியாதுன்பா. ஜின்ஹோ அதனால தான் அந்த ஜாப் கிடைக்க போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு பாக்குறியா? உன் அண்ணனுக்கு நீ யாருன்னு காட்டன்பா. ஜின்ஹோ எந்திரிச்சு நீங்க அதிக ரைட் செய்யணும்னு நினைச்சா உங்களுக்கு உதவி தேவை. கூடவே பவர்ஸை மறைக்கலையா? அதிக ரேங்க் சொல்ல அங்கர்ஸை கூட்டிட்டு போதை விட ஒரு இ ரேங்க் கண்ட்ரோட போய் சாதிச்சா என் அப்பா கன்வின்ஸ் ஆவாருன்ட்டு மனசுக்குள்ள தலைமை பி ரேங்க் விட ஸ்ட்ராங் இல்ல ரொம்ப ஸ்ட்ராங். தப்பான ஆளை தேர்ந்தெடுத்து ஆபத்துல மாட்டிருக்கு. ஆனா இவர்னா சரியா இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பான். கில்டோட ஹெட் குவார்டர்ஸ் இந்த பில்டிங் தான் பிளான் பண்ணிருக்கோம். இதோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ 30 பில்லியன். அதை உங்களுக்கு நான் 19 சக்சஸ்ஃபுல் ரைட்ஸ்க்கு எக்ஸ்சேஞ்சா கொடுக்குறேன்பா. சன் ஜின்ஹோ மனசுக்குள்ள 19 வெற்றிகரமான ரைட்ஸ்க்கு 3000 கோடியா? இப்படிப்பட்ட ஆஃபர் கிடைக்காதான்னு குதிச்ச காலம்ல இருக்கு. ஆனா இப்ப நான் மட்டுமே லெவலப் ஆகிற ஒரே ஆளு. இது விஷயங்களை மாத்திருச்சு. நான் வளர்ந்துட்டே இருந்தா ஒரு நாள் எஸ் ரேங்க் ரீச் பண்ணுவேன், இல்ல அதை விட ஹையரா எய்ம் பண்ண முடியும். அதை கன்சிடர் பண்ணா இந்த 30 பில்லியன் பெரிய மாற்றமா இருக்கும். குறிப்பா மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்யறப்ப ரிஸ்க் இருக்கு. லெவலப் ஆகிறத என்ன எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறதுல இப்ப வரைக்குமே உறுதியில்லைன்னு திங்க் பண்ணிட்டு சாரின்ட்டு முன்னால தள்ளுவான். ஜின்ஹோ கடுப்பாயிருவான். ஒரு செகண்ட் இருங்கன்ட்டு நீங்க மட்டும் என் கூட சேர்ந்து வேலை செஞ்சா நான் சாகர வரைக்கும் உங்க ரகசியமா இருக்குன்பா. ஒரு லுக் விட்டதுக்கு ஜின்ஹோக்கு அள்ளு விடும். ஜின்ஹோ கிளம்பிடுவான். டாங்ஸுவை கட்டுவாங்க. சர்வைவ் ஆனவங்க டீடைல்ஸ் வேணும், அவங்க இன்ஃபோவை சீக்கிரம் கொடுப்பான். ஒரு லேடி என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு உள்ள வருவா. என் தம்பி கொலை செய்யப்பட்டிருக்கான்ட்டு எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்கும் போது தகவல் கிடைச்சதான்னு கேட்பான். இதோ நீட்டுவா. டாங்ஸ் அதை வாங்கிட்டு உட்காந்து லாரா வெளிநாட்டுல நான் யாரையாவது கொன்னா என்ன ஆகும்னு கேட்பான். சீரியஸாவான்னு கேட்பா. பார்க்கவும் ஒரு கண்ட்ரியில ஹண்டர் கிரைம்ஸ்க்கான ஒப்படைப்பு ஒப்பந்தம் இருந்தா நீங்க அங்க விசாரிக்கப்படுவீங்க. ஆனா விஷயம் அது இல்லைன்னா வழக்காட வீட்டுக்கு அனுப்பப்படுவீங்கன்பா. டாங்ஸோ அப்ப இந்த கேஸ்லன்பா தண்டனை குறைக்க பேசி பார்க்கலான்பா. டாங்ஸோ என்னோட ஸ்கெடியூல்ஸை மாத்தணும்பா. லாரா கில் பிசினஸ்க்கு திடீர் மாற்றங்கள் நல்லதுக்கு இல்ல சார்ன்பா. எத்தனை நாளுக்கு புக் ஆயிருக்குன்னு கேட்பான். வர வருஷம் வரைக்கும்பா. அது அப்புறம் பாத்துக்கலாம் பின் பண்ணி வைங்கன்பா. நல்லது சார்ன்ட்டு ஸ்கெடியூல்ல போடுறேன்பா.
சாங்ஸு யூஜின் ஹோ டி ரேங்க் ஹண்டர், சங் ஜின்வு இ ரேங்க் ஹண்டர். டேப் உடச்சிட்டு நான் உங்களுக்கான நேரம் ஒதுக்குற வரைக்கும் உயிர் பொழைச்சிருப்பீங்கன்னு நம்பிதான் ஆகணும்பா. பார்க்ல காட்டுவாங்க. ஜின்வு இதுக்கு முன்னால எப்படி எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தது இல்லையன்பா. ஜின்னா படிச்சுட்டு இருந்தா மட்டும் உடம்பு ஹெல்த்தியா வச்சுக்க முடியாதுன்பா. சிக்கன் சாப்பிட்டதுக்காக இதெல்லாம் பண்ணலையன்பா. காலையே மதிப்பா. ரன்னிங் ஓடுறப்ப 30 பில்லியன் இருந்தா என்ன பண்ண விரும்புவேன்னு கேட்பான். எங்க இருந்து வரும் கேட்பா. அனுமானமான கேள்வின்பா. நான் அம்மா ஹாஸ்பிட்டல் பில்ஸ்க்கு கொஞ்சம் ஒதுக்கிட்டு காலேஜ் டியூஷனுக்கு வச்சுக்கோன்பா. அப்புறம்பா எனக்கு தெரிஞ்சு சேமிப்பேன். இல்ல சரியா தெரியல, யதார்த்தமா இல்லைன்பா. ஜின்வு ஒத்துக்கிறன்ட்டு என் கூட கீப் அப் பண்ண ட்ரை பண்ணாதேன்ட்டு வேகமா ஓடுவான். ஜின்வுன்ட்டு மூச்சு வாங்கி நின்றுவா. ஈராங்கோ இல்லையோ இன்னும் அவன் ஹண்டர் தான்பா. பெஞ்ச்ல உட்காந்துருக்கப்ப ரிவார்ட் செக்ஷன் வரும். எஸ்ன்பா அப்புறம் நோன்பா. பார்த்தா 11 கிலோமீட்டர் ஓடிக்கிங்கன்னு வரும். எதுக்கு கோலை தாண்டி மெஷர் பண்ணதுன்ட்டு 2 புஷ்அப்ஸ் பண்ணுவான். கவுண்ட் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணா. இது எவ்வளவு ஹையா போகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்பா. எப்படியோ உங்ககிட்ட வந்துட்டு ஜின்னா வந்து நிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஓடணும்னு ஓடிடுவான். 20 கிலோமீட்டர்ஸ் காட்டும். டபுள் ஆனதும் முடிஞ்சது. மற்றதையும் செக் பண்ணி பார்க்கணும்னு திங்க் பண்ணுவான். எல்லாமே டபுள் பண்ணிருப்பான். சீக்ரெட் குவெஸ்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்திருக்கும். டெய்லி குவெஸ்ட் சீக்ரெட் குவெஸ்ட் ஆயிடுச்சான்னு பார்ப்பான். ரிவார்ட் வரவும் எஸ்ன்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட ரேண்டம் லூட் பாக்ஸ், சபிக்கப்பட்ட ரேண்டம் லூட் பாக்ஸ்லாம் இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டல இருந்து ஆரம்பிக்கலான்ட்டு வர வைப்பான். சாவி வரும் இன்னொன்னு பார்ப்பான். தி டீமன்ஸ் கேசல்ங்கிற டஞ்சனுக்குள்ள போக சாங் பாகுல டேசுங் டவரா யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கோம். டிஃபிகல்ட்டி இருக்கும். எலிக்சர் ஆஃப் லைஃப் சக்தி வாய்ந்த மேஜிக்கால எந்த நோயையும் குணப்படுத்தணும் இருக்கும். ஹாஸ்பிட்டல் இருக்க அவன் அம்மாவை போய் பார்த்துட்டு எலிக்சர் ஆஃப் லைஃப் எந்த நோயையும் குணப்படுத்தும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குன்ட்டு டஞ்சன் ஓபன் பண்ணுவான். கையகப்படுத்துற டிஃபிகல்ட்டி டஞ்சன் லெவலோட மேட்ச் ஆச்சுன்னா இதுவே எஸ் ரேங்க் டஞ்சனுக்கு லீட் பண்ணும். அப்படின்னா அந்த விஷயம்னா ஜேஜோ ஐலாண்டுக்கு லெவலா ஏதோ ஒன்று இருக்க போது. எங்க எஸ் ரேங்க் அட்ரஸ் தோத்து போனாங்களோ எனக்காக காத்திருப்பாங்கன்னு ஓபன் பண்ணுவான். அந்த லெவல் த்ரெட்ஸ்க்கு அகேன்ஸ்டா எனக்கு சான்ஸ் இருக்குமான்னு சொல்லி போவான். எனக்கு பயமா இல்லைன்னு நான் போய் சொல்லிக்கலாம். ஆனா அது ரொம்ப ஆபத்தா போச்சுன்னா அட்ரஸ் தோத்து போனாங்களோ எனக்காக காத்திருப்பாங்கன்னு ஓபன் பண்ணுவான். அந்த லெவல் த்ரெட்ஸ்க்கு அகேன்ஸ்டா எனக்கு சான்ஸ் இருக்குமான்னு சொல்லி போவான். எனக்கு பயமா இல்லைன்னு சொல்லிக்கலாம். அது ரொம்ப ஆபத்தா போச்சுன்னா நான் டெலபோர்டேஷன் ஸ்டோனை பயன்படுத்திக்குவேன். இன்ஸ்டன்ஸ் டஞ்சன்ல நான் பாதுகாத்து வச்சதுன்ட்டு உள்ள வைப்பான். ஹெல்ஸ் கேட் கீப்பர் செர்பரஸ் வரும். ஜின்வு டேகர் எடுத்துட்டு இப்ப நான் கைவிட்ட எல்லாம் முடிஞ்சிடும். நான் ஸ்ட்ராங் ஆகணும், அதிக லெவலப் ஆகணும், எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு பாக்குறப்ப செர்பரஸோட பேரு ரெட் கலர்ல இருக்கும். நான் இங்க சாக மாட்டேன்பா. டைட்டில் உல்ஃப் அசாசினேஷன் வரும். டேஷ் ஸ்கில்ல பயன்படுத்தி 6 மரம் வெட்டுவான். அதை அட்டாக் பண்ணவும் மேல ஜம்ப் பண்ணிட்டு மனசுக்குள்ள டேமேஜ் ஆகல. என் டைட்டிலுக்கான போனஸ் எஃபெக்ட்ஸ் எதுவும் பண்ணலேன்பா. மர்டரஸ் இன்டென்ட்டை பயன்படுத்துவான். அதையுமே ரெப்பல் பண்ணி விட்டுரும். நேரம் ஒரு உல்ஃபோட மூக்கிலே இறக்குவான் கத்திய. பச்சையா அந்த கண்ணு சிகப்பாகும். பேரலிசஸ் அண்ட் ட்ரைனுமே வேலைக்கு ஆயிக்காது. ஜின்வுவை அடிச்சு பறக்க விட்டு அவன் இடது கையில கடிக்கும். ஹெல்த் ரேட் அப்படியே குறையும். வீசாவும் இடது கை போயிருக்கும். 3602 இருக்க வேண்டிய ஹெச்பி 1926 ஆயிருக்கும். வார்னிங் அண்ட் திங்க் பண்ணிட்டு ஒரு நொடியில 3வது தடவை என் வாழ்க்கை இழக்கிறேன்ட்டு திங்க் பண்ணும்போது அட்டாக் வைக்கும். தள்ளி போய் நிப்பான். செர்பரஸ் ரேஜின்கிற ஸ்கில்ல பயன்படுத்துறதா நோட்டிபிகேஷன் வரும். எபிலிட்டிஸ் டபுளாக போதான் தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கிறதுக்குள்ள அட்டாக் வச்சிருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். பாதி ஹெச்பி போயிருக்கும். பாதி காலியான்ட்டு அட்டாக் பண்ண வரதை பார்த்துட்டு வேற வழியில டோட்டல் ரெக்கவரின்பா. டாச் பண்ணி அட்டாக் வைப்பான். திரும்ப டீபஃப் ஆயிருக்கும். வீசாவும் செவுத்துல போய் நிப்பான். வெறித்தனமான அட்டாக் வைக்குங்க. விழுகிறக்குள்ள பின்னாடி வந்து தாக்கும். முன்னாடி போய் விழுகவும் வெறித்தனமான அட்டாக் வைக்கும். ஹெச்பி திரும்ப 1500 வந்திருக்கும். அட்டாக் வைக்கும் 1300 ஆகும். தரையில் அடிக்கவும் இன்னும் கம்மியாகும். ஆக்டிவ் ஸ்கில்லான வில் பவரே பாதி வந்துடும். ஹெச்பி 30% குறைவா இருக்கனால திரும்ப தாக்க வரதை பார்த்துட்டு கல்ல கிக் பண்ணி அதுல தாக்கிட்டு தப்பிக்க பார்ப்பான். தாக்குதல் வச்சிருக்கோம். ஒரு ஓரமாக்கு வந்துட்டு எனக்கு வார்னிங்ஸ் வந்துட்டே இருக்கு. டெஃபினட்டா எனக்கு டேஞ்சர்ங்கிற அலர்ட் கொடுக்க பாக்குது. அதனால நான் செத்தரக்கூடாது. ஏன்னா நான் தான் பிளேயர். நான் இதை பத்தி எவ்வளவு அதிகமா நினைக்கிறேனோ இது நார்மல் ரீஅவேக்கனிங்கா இருக்க முடியாதுன்னு திங்க் பண்ணிட்டு என்னால 3 நிமிஷத்துக்கு அதோட ரேஸ் ஸ்டேட்டஸ் தாக்கு பிடிக்க முடிஞ்சா இல்ல முடியாத. அது ரொம்ப ஆபத்து. நான் இதை பயன்படுத்தி ஆகணும்ட்டு டெலபோர்டேஷன் ஸ்டோன் எடுப்பான். தாக்குதல் வச்சிருக்கோம். டெலபோர்டேஷன் ஸ்டோன் கைவிட்டு போயிடும். செவத்துல அடிச்சுட்டு அட்டாக் பண்ண வரும். ஜின்வு எப்படி தப்பிச்சிருப்பான். புறம் போய் ஒளியிறப்ப ஹெச்பி 511 வந்திருக்கும். இதுகிட்ட இருந்து எப்படி சர்வைவ் ஆகுறதுன்னு யோசிப்பான். நோட்டிபிகேஷன் வரும். மனசுக்குள்ள சில தாக்குதல்களையும் நான் காலி. ஏதோ ஒரு வழி இருக்கணும்னு பாக்குறப்ப ஸ்டோருக்குள்ள போவோம். ஸ்டோரா மறந்தே போயிட்டேன்பா. எக்ஸ்க்ளூசிவ் ஹீலிங் போஷன் வாங்குவான். ஒரு பீஸ் 300 3 எடுத்துக்குவான். உல்ஃப் மோப் முடிச்சுட்டு இருக்கும். 3 குடிச்சு 300 பாயிண்ட்ஸ் தான் ஏறி இருக்கும். ஒரு போஷன் 100 பாயிண்ட்ஸ்க்கு தான் ஹீல் பண்ணுதா. இது பத்தாதுன்னு திங்க் பண்ணுவான். கசாக்காவோட விஷத்தை காட்டும். விஷமான்ட்டு பார்ப்பான். சரக்கு அதிகமாடிக்காத விஷம் இருப்பா இல்ல ஜினா. அதை யோசிச்சு பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு கசாக்காவோட விஷத்தை குடிப்பான். ஆரோக்கியம் அப்புறம் நீண்ட காலத்துக்கான விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும். உல்ஃப் சடனா அட்டாக் பண்ணும். இன்னும் என்னால நகர முடியும்ட்டு நிப்பான். ரேட் ஸ்கில் 3 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கு சஃபர் ஆகிறத பார்த்துட்டு ஜின்வு அதோட ஸ்கில் எஃபெக்ட்ஸ் தேஞ்சு போச்சுன்பா. டாச் பண்ணி வெறித்தனமா தாக்குதல் வைப்பான். நிக்கிற ஒரு செகண்ட்ல அட்டாக் வைக்கும். அதுகளோட பல்ல பிடிச்சு தடுப்பான். இருந்தாலும் டேமேஜ் ரொம்ப மோசமாயிரும். 179 வந்து ஹெச்பி. பார்த்தா ஜின்வுவோட பாதி உடம்பு வாய்க்குள்ள இருக்கும். அப்போ கூட எந்திரிச்சு டேகரை கண்ணில் இறக்குவான். செவுத்துல அடிக்கும். திரும்ப வாயில சொருகுவான். செவுத்துல உரசிட்டே போகும். கண்ணில் சராமாரியே குத்துவான். ஃபைனலா செம்ம ரேஜோட டேகரை குத்தி கண்ணில் இறக்குவான். ரத்தமால பெய்யும். டிஃபிட் ஆகி ஜின்வுவை விட்டுரும். ஜின்வுவோட ரத்தம் ஏகப்பட்டது போகும். ஹெல்லோட கேட் கீப்பரான செரிபஸை தோக்கடிச்சிட்டிங்கன்ட்டு லெவலப் பண்ண நோட்டிஃபிகேஷன் வரும். உடம்பு ஃபுல் ரெக்கவர் ஆயிரும். ரிலீஃப் ஆவான். கேட் கீப்பர் கொன்னதால டீமன் கேஸ்ல ஓபன் பண்றதுக்கான சாவி கிடைக்கும். அஜிலிட்டி அண்ட் பெர்செப்ஷன் +20 ஆகும். பர்க்ல பயன்படுத்திக்கலாம்னு வரும். இன்னொரு சாவியான்ட்டு ஜின்வு செரிபரஸ் பாதுகாத்த கேட்டான்ட்டு பார்ப்பான். அன்னோன் ஐட்டம் வரும். கை நீட்டுவான். எலிக்சர் ஆஃப் லைஃப் கிராஃப்ட் பண்றதுக்கான ஃபார்முலா வரும். எலிக்சர் ஆஃப் லைஃபோட ஃபார்முலாவான்ட்டு ஷாக் ஆவான். இதை செய்ய 3 ஐட்டம் தேவை. டீமன் கேஸ்ல தான் கண்டுபிடிக்க முடியும்னு வரும். ஜின்வு இது நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கிறத தெரிஞ்சுக்க உதவி செஞ்சிருக்கு. இப்போ நான் அந்த கேஸ்லுக்குள்ள போனா டெஃபினட்டா செத்துருவேன். சீக்கிரமே நான் திரும்ப வருவேன். அதை நீருன்பான்.
இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 8 பார்க்க போகிறோம். சங் ஜின்வோ அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருப்பான் ஹாஸ்பிட்டலில். டிஸ்பிளேவை பார்த்துட்டு எல்லா நோயையும் குணப்படுத்துகிற ஐட்டமா, இதை வச்சு ஒரு வேளை அம்மாவோட எட்டர்னல் ஸ்லீப் டிசீஸை குணப்படுத்தலாம் போல. எலிக்சர் ஆஃப் லைஃபுக்கு 3 மூலப்பொருட்கள் வேணும். என்கிட்ட அதில் ஒன்றும் கூட இல்லை, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸ்ட்ராங் ஆகாமல் அங்கே போனால் சூசைட் பண்ணுறதுக்கு சமம். நான் இன்னும் என்ன டெவலப் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணுவான். நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்பான். எப்பயும் 8 பேர் தேவைப்படுவாங்களேன்பான். ஜின்வோ டங்ஸுக் பண்ண மாதிரி பண்ணலாமே, அதுக்கேற்ற மாதிரி ஆள்களை பிடிக்கலான்பான். அதெல்லாம் யோசிச்சுட்டு அது ரிஸ்க் இல்லையான்னு கேட்பான். சாங் இப்படி யோசிப்பாரு. 19 ரைடுமே எந்த உயிர் சேதமும் நடக்காம பண்ணலாம். 0 இன்ஜுரிஸோட 19 ரைடு முடிக்கிற டீம் இருந்தா அந்த அற்புதமான ஸ்ட்ரைக் டீமை பர்ஃபெக்ட்னு உங்க அப்பா நினைப்பாருலன்பான். புரிஞ்சிருச்சுன்ட்டு நம்ம சேர்ந்து செய்யலாம் பாஸ், எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸையும் கேட்ஸையும் நான் ஏற்பாடு பண்றேன்பான். ட்ராக் வீல்ல சாகையை காட்டுவாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு இதுக்காக வந்தீங்களே வாங்க சொல்லுங்கன்பா. பியோம் கில் வந்திருப்பான் யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து. எஸ் ரேங்க் ஹண்டர் கிட்ட எதிர்பார்த்ததானு கார்டு நீட்டுவான். சரியான சமயம் வரட்டு அப்ரோச் பண்ணலான்ட்டு வந்தன்பான். அவங்க அப்பா கூட இருப்பான். யோட அப்பா கேட்ஸ் அப்பியர் ஆகி பல தசாப்தங்கள் இருக்கும். அப்ப இந்த நாடு மந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கனாமி, மீடியா, ஈவன் பாலிடிக்ஸ், டஞ்சன்ஸ் இது எல்லாத்தையுமே மொத்தமா மாத்திருச்சு. குறிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வாழ்க்கையோட அடித்தளமா இருக்கு. டஞ்சன்ஸ்ல இருக்க ரிசோர்சஸ் இல்லாம ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனா ஹண்டர்ஸ் மட்டும்தான் நம்ம உலகத்தோட இந்த வைட்டல் ரிசோர்சஸை ரெட்ரைவ் பண்றதுக்கு கேப்பபிளான ஒரே ஒரு ஆட்கள். ஆனா அவங்களும் ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல இருக்காங்க. பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனா அசோசியேஷன் அவைக்கண்ட் ஹண்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ரேங்க்கு ஏத்த கிரேட்ஸ் கொடுக்குறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி ஓவர்சைட்டை ஹேண்டில் பண்றாங்க. இடத்துக்கு போகாத கேட்ஸை மேனேஜ் பண்றாங்க. கூடவே டஞ்சன் பிரேக்ஸையும் பாத்துக்கிறாங்க. ஆனா ஒரு ஸ்டேட்டோட ஃபங்க்ஷனை தாண்டி இந்த அசோசியேஷன்ல ஒன்றும் இல்லை. டஞ்சன்ஸ்ல இருக்க வைட்டல் ரிசோர்சஸை ரொம்பவுமே அதிகப்படியா கலெக்ட் பண்றது கில்ஸை வச்சுதான். ஹண்டரை சர்வீசஸ்க்கு ஹையர் பண்ற பிசினஸஸ் அவங்க டஞ்சன் ரிசோர்சஸை கலெக்ட் பண்ணி கில்ஸ் ரொம்ப பணக்காரங்களாயிட்டாங்க. அவங்க இல்ல த ஹண்டர்ஸ் கில்ட், த ஒயிட் டைகர் கில்ட், த ரீப்பர் கில்ட், த ஃபேம் கில்ட், அந்த நைட்ஸ் கில்ட். நாட்டிலேயே 5 பெரிய கில்டு டஞ்சன் ரிலேட்டடான ப்ராஃபிட்ஸ்ல மோனோபொலியா இருக்கானுங்க. அப்புறம் இதெல்லாம் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்க எனக்கு காரணம்லாம் இல்லை. எவ்ரிடே லைஃபுக்கு இந்த ரிசோர்சஸ் எவ்வளோ முக்கியங்கிறத குறிப்பாக கன்சிடர் பண்ணணும். கலெக்ட் பண்ணுறதெல்லாம் கூலி படகட்ட ஒப்படைக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் த கொஸ்டின். நாட்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இதை ஹேண்டில் பண்ண வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியும் தானே. அதை நிறைவேற்றுறதுக்கு இந்த கில்டோட ஸ்தாபனமும் முக்கியமானதுன்னு பாரு. சரின்ட்டு மனசுக்குள்ள இது உண்மையாகவே இருந்தாலும் என் அண்ணனோட பிஸ்னஸ் பார்ட்ரை எஸ் ரேங்க் ஹண்டரை ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது ரிஸ்கான ஒன்று. என் கேஸில் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியலன்னு திங்க் பண்ணுவோம். சங் ஜின்வூவை காட்டுவாங்க. டிஸ்பிளேவை பார்த்துட்டு நான் போடுற எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் அது கணக்கு பண்ண மாட்டேங்குது. பார்க்க போனால் சீக்ரெட் குவெஸ்ட்டில் அஃபோர்ட் பண்ண கர்ஸ்டு ரேண்டம் லூட் பாக்ஸ்லாம் இனி எனக்கு கிடைக்காது போலயே. இவனோட கேஸ்லுக்கு போறதுக்கான சாவி போல வேல்யூபிளான ஐட்டம் ஏதாவது கிடைக்கும் நம்பினேன். ரெகுலர் ரேண்டம் லூட் பாக்ஸ்ல இன்ஸ்டன்ஸ் டஞ்சனுக்குள்ள போறதுக்கு சாவி கிடைச்சது போல இப்ப ஏதாவது கிடைக்கலாம்லன்ட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா பிங்கோ கார்டு வரும். இல்லையோன்பா. இதுக்கப்புறம் நடந்து போறப்ப ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு இப்ப இருக்க அதீத ஸ்டாட்ஸை பார்த்தா 3 பாயிண்ட்ஸ் வச்சு எதுவும் மாறாது. நான் அதிக எஃபிஷியன்ட்டா டெவலப் பண்ணும் போல. ஆனா சீரங் டஞ்சன்ஸ்க்காக நான் ஜின்ஹோக்கு வெயிட் பண்ணும். அந்த பெனால்டி ஜோன்ல அந்த சென்டிபேடோட நான் சண்டை போட்டா இல்ல இப்ப என்னால அதை ஈஸியாவே தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கிற கேரண்டி இல்லைன்னு திங்க் பண்ணிட்டு ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு போன பார்ப்பான். டி ரேங்க் கேட்டுக்கு போறக்கான ஹண்டர் தேவைன்னு வந்திருக்கும். மனசுக்குள்ள ஜின்வு ஸ்ட்ரைக் டீமை தயார்படுத்துறாங்களா ஹண்டர் அசோசியேஷன். என்னால தனியாக சண்டை போட முடியாது போல. நோ சொல்லிடுவா. ஒன்றும் இல்லாததுக்கு இதுவே பரவாயில்ல. ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கேன்னு திங்க் பண்ணுவான். சாங் ஷியோட டோஜோட காட்டுவாங்க. அவரோட ஸ்டூடெண்ட் என்னால உங்களுக்கு அகேன்ஸ்டா நிக்க முடியலன்பான். நான் அடிக்கவே தயாரா இல்லாம இருந்தா சொல்லுவாரு. உங்க பெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சண்டை போட்டிருக்கணும். இது ஒரு அவமானம்பான். சாங் இன்னும் அதை பத்தி கவலைப்படுறேன். என் கை போயே பல மாசம் ஆச்சுன்னு பாரு. மெசேஜ் பார்த்துட்டு எமர்ஜென்சி சமனா லோ ரேங்க் ஹண்டர்ஸ்க்கு தான் அவங்க செய்யற வேலைக்கு அதிக அழைப்பு வருதுன்னு பாரு. ஸ்டூடெண்ட் ரிட்டையர் ஆக போறது இல்லையான்னு கேட்கவும் ரிட்டையர்மெண்ட் ஆன்ட்டு காட்டன் டெம்பிள்ல நடந்த அசம்பாவிதத்தை யோசிப்பாரு. ஒரு கை உள்ள ஒருத்தனால என்ன பண்ண முடியும்னு கேட்பாரு. ஸ்டூடெண்ட்ல நான் அப்படி சொல்ல வரலன்பா. சாங் ஒரு கை போனாலும் பொழைச்சிருக்கேன். என்னோட பெஸ்ட் இயர்ஸ் முன்னால இருக்கு. ஆனா இப்போ எங்கிட்ட மிச்சம் இருக்கு. அதை இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறேன் பாரு. அடுத்து கிம் ஷாங் ஷிக் வீட்ல காட்டுவாங்க. அவர் பொண்ணு ஏஞ்சி டெடி பேர் வச்சு விளையாடுறத பாப்பாரு. நோட்டிபிகேஷன் வரவும் அடுத்த ரைடு காண்பாரு. அவர் ஒய்ஃப் ஹண்டிங் தாண்டி வேற ஏதாவது கன்சிடர் பண்ணலாமேன்பாங்க. ஆல்ரெடி பேசிட்டோம்லான் இருப்பாரு. அவர் ஒய்ஃப் போன ரைட்லயே ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க. அதுல இருந்து நீங்க தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் இல்லையான்னு கேட்பாங்க. கிம் ஆமாங்கும் போது யூஞ்சி தூக்குங்கன்னு ஓடி வருவா. கிம் யூஞ்சியை தூக்கிட்டு யூஞ்சி அடுத்த வருஷம் ப்ரீ ஸ்கூல் போறா. யூனா மிடில் ஸ்கூல் போறா. அதனால நமக்கு பணம் தேவைப்படுதுன்னு பாரு. அதுவும் உண்மைதான்பாங்க. கிம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. லோ ரேங்க் ஹண்டர்ஸை ஆபத்தான டஞ்சன்ஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க. லாஸ்ட் டைம் மட்டும் எக்ஸப்ஷன் பாரு. அவர் ஒய்ஃப் இப்படி தொல்லை பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க. கிம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க போ சேஃபா இருக்க சொல்லுவாங்க. நம்பன்ட்டு லவ் யூ சொல்லுவாரு. யூஞ்சி நீங்க ஸ்ட்ராங் அப்பான்னு கேட்பா. ஸ்கேரி மான்ஸ்டர்ஸ்லாம் நான் தோக்கடிப்பேன் தெரியுமான்னு கேட்பாரு. நீங்க பெரிய ஆள் தான் பா யூஞ்சி. ஹண்டர்ஸ் கில் ஹெட் குவார்டர்ஸ்ல காட்டுவாங்க. ஒயிட் டைகர் கில் பேக் யான் ஹோ சோய் ஜாங் கிட்ட என்ன தைரியம்னு கேட்பாரு. எதை பத்தி பேசுறீங்கன்னு சாய் கேட்கவும் அந்த இன்டர்வியூ பத்தி தான் அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு கத்துவாரு பேக். சோ இங்க பாருங்க நீங்க கொடுத்த இன்டர்வியூனால ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்கன்னு பாரு. பேக் இங்க பாரு நான் வெறும் மயக்கத்துக்காக இங்க வரல. அந்த இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் உனக்காக நடந்தது. எதுக்கு என்ன கோத்துட்டேன்னு கேட்பான். சோ இங்க பாரு சேர்மன் கோ இப்படி பண்ணிருக்காருன்னா அவர் ஜாப்ல அவர் சிறந்தவர். இதை இப்படி கூட எடுத்துக்கலான்பா. பேக் நீ மோசமானவன்டான்ட்டு இப்போதுக்கு வர சொன்ன வெறும் வாயமல்றக்கு வர சொல்லியிருக்க மாட்டேன்னு தெரியும் பாரு. சோ நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சொந்த கில்ட லான்ச் பண்ண ரெடியா இருக்காங்கன்பா. பேக் அவங்க வைக்கிற சீக்ரெட் மூவ்ஸ் எனக்கு தெரியும். என் கில்ல ஹெட்
ஹண்டிங் பத்தின வதந்திகள் இருக்குன்பா. சரி உங்களுக்கு அந்த விஷயங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குனா தேவையில்லாம உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்பா. பேக் இதை நிறுத்துறியா? எனக்கு இது தெரியுங்கிறது உனக்கும் தெரியும். இன்னொரு தடவை கேட்கறேன், எதுக்கு என்ன வர சொன்னேன்பா. அடுத்து லீ ஜூன் ஹியை காட்டுவாங்க. அவங்க அம்மா போன்ல உங்க 2 பேத்து கடையில எதுவும் இல்லையே, விஷயம்லாம் எப்படி போதுங்கவும் பேய் அரைஞ்ச மாதிரி தான் இருப்பா. பட் ஃபைனுன்பா. பேயோட அம்மா நீயே ஒரு பேடி ஹண்டரா சமாளிக்க முடியுது. நீ பி ரேங்க் தானே, உன்னை சுத்தி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களே, அவங்க வழியில இடையூறு செய்யறது இல்லையே. வேணும்னா திரும்ப நீ வீட்டுக்கு வந்து அப்பாவோட பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணு. உங்க அப்பா கவலைப்படுறாருங்க போதே என் வாழ்க்கையை கட்டுப்படுத்த பார்க்காதீங்க, எனக்கு சொந்த முடிவுகள் எடுக்க தெரியும்னு கத்துவாளி. என்ன சொல்றேன்னு அவங்க அம்மா பேசும்போதே போனை கட் பண்ணிடுவா. லீ நான் சரியான பாதையில தான் போறேன்னு தனக்கு தானே கேட்டுட்டு சங் ஜின்வூவை திங்க் பண்ணி பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு எந்திரிச்சு போவா. லீக்கும் அந்த அர்ஜென்ட் மெசேஜ் வந்திருக்கும். சாஹேஹின் ஹண்டர்ஸ் கில்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போவா. பேக்க பார்க்கவும் 2 பேரும் அவங்களோட மரியாதைக்குரிய பௌவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க. சாஹேவை பார்த்துட்டு என்ன வேணும்னு கேட்பான். சாஹேயின் நான் ட்ரைனிங்ல இருந்தப்ப யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனை சேர்ந்த ஒருத்தன் என்ன அப்ரோச் பண்ணான், உங்களுக்கு தெரியும் நினைச்சேன்னு கார்டு நீட்டுவா. சாஹேயின் அவங்க ஒரு நியூ கில்ட லான்ச் பண்ண போறாங்களாம், அதோட கில்ட் மாஸ்டரா நான் சேரணும்னு விரும்புறாங்கன்பா. சாய் இதை நீங்க என்கிட்ட சொல்றப்பவே மறுத்துட்டீங்கன்னு தெரியுதுன்பா. ஆமா ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன்பா. சாய் ரிலீஃபா இருக்கு, சொன்னதுக்கு தேங்க்ஸ்பாரு. சாஹேயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வர வழியில பிரசிடென்ட் பேக் நான் பார்த்தனே, 2 பேரும் என்ன பேசிக்கிட்டீங்கன்னு கேட்பா. அடுத்து பேக் ட்ரிங்க் பண்றதை காட்டுவாங்க. சாய் கூட நடந்த ஆஃப்டர்நூன் கான்வர்சேஷன் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஜேஜோ ஐலாண்ட பத்தி கேட்டிருப்பான். பேக் அதை பத்தி இப்போதுக்கு கேட்கறேன்னு இருப்பாரு. சாய் ரைட் ஃபெயில் ஆனதுல இருந்து ஐலாண்ட சீல் பண்ணி வச்சிருக்கோம். கரையில இருந்து எப்பயாவது தான் நம்ம ஸ்பையே பண்றோம். கூடவே மாற்றம் நடந்தாலும் வருஷத்துக்கு ஒரு அப்டேட் தான் மக்களுக்கு. அந்த தீவை மறக்க எல்லாரும் ட்ரை பண்றாங்க. அதை ரெப்ரசென்ட் பண்ற அந்த பயத்தன்பா. பேக் அவங்கள சொல்லி ஒன்றும் இல்லைன்பா. சாய் எக்ஸப்ட் என்னதான் கேட்ஸ் காமன் பிளேஸ் ஆயிருந்தாலும் ஹியூமனிட்டியோட அல்டிமேட் வெப்பனா எவ்வளவுதான் நான் திணறி இருந்தாலும் அந்த ஐலாண்டையும் அந்த ஐலாண்ட்ல என்னாச்சுங்கிறதையும் என்னால மறக்கவே முடியாதுன்ட்டு கையை முறுக்குவான். வருங்காலத்துல அந்த ஐலாண்டை சுத்தம் செய்யற நோக்கத்துல இருக்க. அப்புறம் அதை செஞ்சு முடிக்க எனக்கு நீயும் மற்றவங்களும் என் கூட தேவை. ஸ்ட்ரென்த் அடைஞ்சு உறவுகளை சேகரிச்சு கூடவே பப்ளிக் ஒப்பீனியனையும் மாத்தி ஆகணும்பான். பேக் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணதுக்கும் நியூ ஹண்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதும் அதுக்காகவான்னு கேட்பான். சரி அந்த ஐலாண்ட்ல நீ விட்டுட்டு வந்ததுன்னு உனக்கு எதுவும் இல்லையான்னு கேட்பான். பிரசன்ட் பேக்கை காட்டுவாங்க. பியாங்கோன்பான். அந்த ஐலாண்ட்ல இருந்த பேக்கோட காம்ரேட யோசிப்பாரு. குப்பை மாதிரியான ஒரு இடத்துல காட்டுவாங்க. ஒரு வேட் பர்சன் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கறேன், அவங்க செத்தே ஆகணும்பான். அடுத்த நாள் சங் வீட்டுல காட்டுவாங்க. கிளம்பவும் இன்னைக்கும் வேலையான்னு கேட்பா ஜின்னா. ஜின்வு ஆமாங்கவும். ஜின்னா இப்பெல்லாம் ரொம்ப பிஸி போல, அதெல்லாம் ஹண்டிங் போய் காயம்பட்டு வந்து இலாகருக்கு அதிக டைம் எடுத்துக்குவ. இப்ப எடுத்துக்கிட்ட ட்ரைனிங்ல நல்ல பலன் கொடுக்குது போல என்பா. ஜின்வு இருக்கலாம், ஆனா இப்பதானே வாழ்க்கை நல்லா போகுது, அது நல்ல விஷயம் தானன்பா. ஜின்னா ஆமாங்க போதே கிளம்புவான். உன் திங்ஸ் டான்பா. ஜின்வு அதெல்லாம் வேணாம் பாயின்பா. இறாங்க போதே கதவை சாத்தி இருப்பான். ஜின்னா நீ கடைக்கு போற மாதிரி தெரியலன்பா. சாங்க காட்டுவாங்க. என்னால பிசிக்கல் பவரை அவேக்கன் பண்ண முடியல, அதுக்கு மேஜிக் பீஸ்க்கு அகைன்ஸ்டா என்னோட வெறும் வால் வேலைக்கு ஆகாது. தசாப்தங்களா நான் பழகின மார்ஷியல் ஆர்ட்ஸ் டஞ்சனுக்குள்ள வேலைக்கு ஆகாது. என்ன போல ஒரு ஸ்வாட்ஸ்மேன் மேஜிக் ஃபோக்கஸ் பவர்ஸ் அடைஞ்சிருக்காது. விதியில் அடைஞ்ச கொஞ்சம் ட்விஸ்ட், ஆனா உறுதியா அதுக்கு ரீசன் இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு போறப்ப நீயான் பாரு ஜின்வு சாங்கன்பா. நீ வருவேன்னு உறுதியே இல்ல, இது சங் தானன்னு கேட்பாரு. ஜின்வு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்பா. இப்படிப்பட்ட இடத்துல திரும்ப பாப்பன்னு நினைக்கலன்னு பாரு. சொல்லி ஆகணும். ஜென்ட்ல அந்த பையன் எங்கடா சில மாசங்களே மாறிட்ட போலன்னு பாரு. சங் சிரிக்காத பார்த்துட்டு ஒரு கால் போயிடுச்சுல உனக்குன்னு கேட்பாரு. சங் ஹாஸ்பிட்டல்ல முடிச்சு பாக்குறப்ப கால் திரும்ப வந்துருந்துச்சுன்பா. சாங் அப்படின்னு ரொம்ப ஹை ரேங்க் ஹீலர் தான் உனக்கு கலெக்ட் பண்ண வந்திருக்கணும் பாரு. 2 பேரும் சிரிப்பாங்க. சாங் சங்கோட தோல்ல கை போட்டு உன போல ஒரு யங் மேன் ஃபுல் ரெக்கவர் ஆனதுல எனக்கு சந்தோஷம் பாரு. நீங்க சொன்னல எனக்கு சந்தோஷம் சங், ஆனா உங்க கைன்ட்டு வருத்தப்படுவான். சாங் இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பயப்படுறேன். கூட வேத அப்படியே விட்டேன். அப்புறம் நீ உயிரோட இருக்காத அசோசியேஷன்ல இருந்தா யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, பார்த்ததுல சந்தோஷம்ட்டு போவாரு. சங் மிஸ்டர் சாங் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பான். ஜன்னு சமன் பண்ணாங்கன்னு பாரு. சங் நீங்களுமான்னு கேட்பான். ஹோட்டல் ரீச் ஆயிருப்பாங்க. சங் ஃபர்ஸ்ட் சாங்க போ சொல்லுவான். சாங் முன்னால பார்த்து சிரிச்சுட்டு தற்செயலா இருக்கு, ரீயூனியன் போல இருக்குன்னு பாரு. ஜூஹி ஜின்வுவான்பா. ஜூஹியான்ட்டு கூடவே மிஸ்டர் கிம் மிஸ்டர் கேங்கன்பா. அவங்க முகத்தை திருப்பிக்கிறத பார்த்துட்டு சாங் மனசுக்குள்ள அந்த நாள் தப்பிக்க சங்க சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. கூடவே கிம்மையும் எதுவும் சொல்ல முடியாது. அவர் பண்ண விஷயங்களுக்கு என்ன ஃபேஸ் பண்ண அவமானப்படுறான். அதுவே சொல்லும். அந்த ட்ராஜடியில இருந்து சர்வைவ் ஆன 5 பேரும் ரீயூனிட் ஆனதுன்பாரு. இதான் விஷயம் நான் திங்க் பண்றப்ப ஜூஹி ஜின்வு இது நீதானா, அப்படியே வேற பர்சன் போல இருக்கேன்பா. ஜின்வு ரொம்ப நாளா சிலன்பா. ஜூஹி ரொம்ப உயரமா இருக்க, காலம் ஹீல் ஆயிருச்சு, அவனை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் நல்ல குணமாயிட்ட போல என்பா. ஜின்வு என்ன பார்க்க வந்தியான்னு கேட்பான். கார் ஸ்கிராச் சவுண்ட் கேட்டு திரும்புவாங்க. 3 பிரிசனர்ஸ் வருவாங்க. நம்ம குரூப்ல சின்ன பொண்ணு இருக்காளே சூப்பர்ம்பா. ஜின்வு ஜூஹியை மறைச்சு நிப்பான். அந்த பிரிசனர் என்னாச்சு பேபி, நீ அவனும் என்ன ஐட்டமா, நீ எங்களோட விளையாண்டு ஆகணும்பா. பின்னால இருக்கவன் வாய மூடு, ரீக்ரியேஷன் அவுட்டிங் லடாதுன்பா. இவன் பேரு கேங் டைஷிக். இந்த பிரிசனர்ஸை பார்த்துக்க ஹெட் குவார்ட்டர்ஸ் நியமிச்சாளு. இன்ஸ்ட்ரக்டர் லேடி இங்க வந்தீங்கன்னா அதை பத்தி விளக்கமா சொல்றான்பா. சாங் பிரிசனர்ஸை பார்த்துட்டு என்னதுன்பாரு. இன்ஸ்ட்ரக்டர் லேடி இன்னைக்கு உங்களோட சேர்ந்து இருக்காது சப்ஸ்டிடியூட் ஹண்டர்ஸ், தோ அந்த சிறை கைதிகள் தான்பா. சாங் கிரிமினல்ஸ் அவங்க, இவங்களோட சேர்ந்து நாங்க எப்படின்பாரு. இன்ஸ்ட்ரக்டர் லேடி அவங்க கிரிமினல்ஸ்னாலும் ஹண்டர்ஸ், அவங்க சென்டென்ஸ் குறைக்க இங்க வந்திருக்காங்க, பிரச்சனை பண்ண இல்ல. லோக்கல் ஹண்டர்ஸ் பற்றாக்குறையால கம்மியான ஸ்டாஃப் தான் இருக்காங்க, உங்களுக்கு புரியும் நம்பர்ன்பாங்க. சாங் கடுப்பாவாரு. இன்ஸ்ட்ரக்டர் லேடி கேங் டைஷிக் இவங்கள பாத்துக்கிறக்க ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்காரு, இவர் உங்களோட வருவாங்கன்பா. அவர் பி ரேங்க், என்ன பிரச்சனை ஆனாலும் சரி 3 சி ரேங்க் கிரிமினல்ஸ் தானே ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாருன்பா. ஜின்வு எனக்கு சரியா படல ஜூஹி, இந்த ரைட் நீ வராம இருக்கிறது நல்லதுன்பா. ஜின்வுட்ட நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் நான் போறேன்பா, நானும் வருவேன்பா, புரிஞ்சதுன்பா. பிரிசனர்ஸ் கஃபை ரிமூவ் பண்ணுவோம், இப்படி ஃப்ரீயா இருந்தா ரொம்ப நாளாச்சு என்ன வேணாலும் பண்ணலாமான்னு கேட்பானுங்க. கேங் நீங்க குற்றவாளிகள், இஷ்டத்துக்கு செயல்பட முடியாதுன்னு வார்னிங் கொடுப்பாங்க.
கேட்பான். சிரிப்பானுங்க. சாங் அண்ட் சங்கிட்ட வந்து நான் கேங் டைஷி ஹண்டர்ஸ் அசோசியேஷன் சர்வேலன்ஸ் டீமோட இன்ஸ்பெக்டர், அவங்கள பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு, அதனால நீங்க ரிலாக்ஸா இருங்க, இன்னைக்கு ரைடா யார் லீட் பண்ண போறதுன்னு கேட்பான். சாங் நான் பண்ணலாமான்னு கேட்கவும் ஜின்வு ஓகேன்பான். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல் பவ் பண்ணுவாரு. ஜின்வு ஷாக் ஆவான். சாங் அன்னைக்கு என்னாலதான் 7 பேர் செத்து போனாங்க, எல்லாத்தையும் பாதுகாக்க முடியாம ஃபெயில் ஆயிட்டேன், ஆனா இங்க இருக்க 6 பேர் சர்வைவ் ஆனது ஒன்னால, அதனால எல்லாத்தோட ரெப்ரசன்டேட்டிவா நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் பாரு. ஜின்வு நீங்க இப்படி பவ் பண்ணாதீங்கன்பான். கிம் கிட்ட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு கேட்கவும் போங்கன்பான். கேங் ஜின்வுவை தான் ஒரு மாதிரி பார்ப்பான். சாங் டஞ்சன் பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன்னு கேங் கிட்ட சொல்லவும் சரி புரிஞ்சது உள்ள போலான்பான். டஞ்சன் முன்னால எல்லாரும் நிற்பாங்க. சாங் டஞ்சனுக்குள்ள போலாமான்பாரு. இதான் என்னோட இருக்கு, இந்த டேகர் நல்லா இருக்குன்னு கேட்பாரு. எங்க இது கிடைச்சதுன்னு. ஜூஹி நானும் அதே தான் யோசிச்சேன், உனக்கு காயமே படலையன்பா. சங் சமாளிச்சு சிரிப்பான். இந்த இடத்துல என் ஹெல்ப் தேவை இருக்காது போலையன்பாலி. இல்ல இன்னுமே தேவைதான்பா சங். சாங் மனசுக்குள்ள டெஃபினட்டா அவன் மாறிட்டான், அவனோட ஆறாவுமே மாறி இருக்கு, ஈஸி லுக்ல இருக்கான்னு திங்க் பண்ணுவாரு. ஜூஹி சங் கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஏதாவது கத்துக்கிட்டியான்னு கேட்பா. டேஷிக் முன்னேறலான்பா. சரின்பாரு. டேஷிக் நான் கைதிகளை ரைட் சைட் கூட்டிட்டு போறேன், நீங்க பாஸ் பார்த்தா எனக்கு தெரியப்படுத்துங்கன்பா. சங் பாஸ் எங்க இருக்குங்கிறத அவனோட பெர்செப்ஷன் அபிலிட்டியை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவான். என் பெர்செப்ஷன் அபிலிட்டினால தான் அது முடிஞ்சதுன்ட்டு காப்ளினோட சண்டை போட்டுல இம்ப்ரூவ் ஆக முடியாதுன்னு திங்க் பண்ணிட்டு சாங் கிட்ட நம்ம லெஃப்ட் சைட் போலான்பா. சரின்பாரு. கேங் அண்ட் கிம் சென்டர் பாத் எடுத்துக்குவாங்க. டேஷிக்கு சங் பாப்பான். லைக் நக்கலா ஒரு லுக் விட்டு போவான் டேஷிக். கிம் கேங் போன இடத்துல காப்ளின்ஸ் தான் இருக்கும், இப்படியே போச்சுன்னா பரவாயில்லைன்பாங்க. அப்போ கிம் பலவீனமான ஹண்டர்ஸை லோரங் டஞ்சனுக்கு மட்டும் தானே அனுப்புவாங்கன்பாரு. கேங் போன தடவை அப்படி நினைச்சதான பல பிரச்சனையை சந்திச்சோன்பா. கிம் நான் முடிவெடுத்துட்டேன், ரைட் முடிஞ்சதும் நான் சங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன். நம்ம ஓடினது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே தானே இருக்கு, நம்ம grown men ப்ரொஃபஷனல் ஹண்டர்ஸ், என்னதான் குடும்பத்துக்காக பண்ணாலும் நம்ம ஒருத்தனை கைவிட்டுட்டு போனதுங்கிறது மாறாது. நம்ம ஹண்டர்ஸாவே இருக்கணும்னா நடக்கிற விஷயங்களை ஃபேஸ் பண்ணி ஆகணும்பாரு. அவன் நம்மளை மன்னிப்பான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பாரு கேங். வாய்ப்பில்லை, ஆனாலும் நான் கேட்பேன் பாரு கிம். டேஷிக் போன பாதையிலும் காப்ளின்ஸ் தான் இருக்கும். கைதிகள் கொடூரமா சண்டை போட்டு கொல்ற விஷயத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. டேஷிக் நீங்க மனுஷங்களை எதிர்த்து சண்டை போடுறப்பவும் இப்படி ஈஸியா கொண்டுருவீங்களான்னு கேட்பான். எதுக்கும் மனுஷங்களுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியலன்ட்டு நக்கல் பண்ணுவானுங்க. போன எபிசோட்லயே ஒரு பர்பிள் பிளேஸ்ல ஒரு பர்சன் அப்ரோச் பண்றதை காட்டி இருப்பாங்க இல்லையா சொல்லி. இந்த கைதிகள் ஒரு பொண்ணை அசால்ட் பண்ணியிருப்பானுங்க, அதனால அந்த பொண்ணு தூக்கு மாட்டி செத்துருக்கும். அவன் அம்மா சைக்காலஜிக்கலா அந்த விஷயங்களை பார்த்து வெளியே வர முடியாம ஹாஸ்பிட்டலைஸ்டா இருப்பா. அந்த பொண்ணோட அப்பா டேஷிக் கிட்ட இத்தனை தப்பையும் பண்ண அந்த நாய்க சில வருஷத்துல எதுவும் நடக்காத மாதிரி வெளியே ஃப்ரீயா சுத்துவானுங்க, அதுன்னு மட்டும் இல்லாம அவங்க ஹண்டர்ஸ் அவங்களோட தண்டனைகளை குறைக்க நீங்க ரைட்ஸ்க்கு வேற அனுப்புவீங்கல்ல, இது நியாயம் தானா, என் பொண்ணு நீ வரவும் மாட்டான்ட்டு பேக நிக்குவான். டேஷிக் இது என்னன்னு கேட்கவும் 3 பில்லியன், எனக்காக நீ அவங்கள கொல்லணும், கூடவே டஞ்சன்ல நடக்கிறது வெளியே தெரியாதுல, கெஞ்சி கேட்டுக்கிறான் பண்ணுன்னு இருப்பாரு. பிரசன்ட் டேஷிக் நான் வெளியே போனதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் கிட்ட உங்களோட 100 காப்ளின் சேர்ந்து கொடூரமா கொண்டுருச்சுன்னு சொல்ல போறான்பா. கிம் அண்ட் கேங் குறுகிய பாதைக்குள்ள போவாங்க. இது சரியான பாத்தா இல்லையான்னு தெரியாம வந்து பார்த்தா டேஷிக் போன பாதை இருக்கு இல்லையா, அதோட கனெக்ட் ஆயிருக்கும். டேஷிக் ஆல்ரெடி 2 பேர்த்த கொன்னு ஒருத்தனை துடிக்க வச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் உதவுங்கன்னு கேட்பான். அவ்வளவு சீக்கிரம் நீ செத்துற முடியாது, பணம் கொடுத்தவன் உன்னை கொடூரமா கொள்ள சொல்லியிருக்கான்பான் டேஷிக். கிம் அண்ட் கேங் என்னடா பண்றேன்னு கேட்பாங்க. அவங்கள பார்த்த டேஷிக் அப்ப அது பாதைகள் ஒன்னு சேரும் போலயே பாஸ் சேம்பருக்கு, எப்படியாச்சுன்னா இன்னும் பிரச்சனை தான், நான் என் மனசை மாத்திக்கிறேன்ட்டு அந்த கைதியை கொன்னுட்டு கிம் அண்ட் கேங் கிட்ட போவான். சங் ஜின்வூவை காட்டுவாங்க. மனசுக்குள்ள கேங் டைஷிக் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டு போயிருப்பான் இல்லையா அவன் ஹெட்டோட சேர்ந்து, அவருக்கு என்ன ஞாபகம் வராம இருந்தா சரின்ட்டு திங்க் பண்ணிட்டு போறப்ப அலறல் சவுண்ட் கேட்டு அந்த இடத்த நோக்கி ஓடுவாங்க. செனோரியோவை பார்த்து அப்படி ஷாக் ஆயிருவாங்க. ஜூஹி அப்படியே உட்காந்துருவா. சாங் ஓடி போய் கேங்க பாப்பாரு. சங் கேங்னு பார்த்துட்டு திரும்பி பார்த்தா கிம்மும் ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பாரு. ஜூஹி கிட்ட உடனே போய் ஹீல் பண்ணுன்பான். கிம்க்கு வாய் வெளியே ரத்தம் வரும். ஜூஹி அசையாதீங்கன்பா. காயங்களை பார்க்கவுமே சாங் பீஸ் பண்ண மாதிரி தெரியல, பல தடவை குத்தருக்கு ட்ரை பண்ணிருக்காங்கன்பாரு. கிம் இல்ல நான் பொழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் பாரு. சங் செம்ம கோவப்படுவான். உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நீங்க பொழைக்கணும், உங்களை அப்புறம் எப்படி பிளேம் பண்ணன்னு கேட்பான். கிம் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்பாரு. இப்படிப்பட்ட நாடகமா அது அமையும் எதிர்பார்க்கல, மனசார மன்னிப்பு கேட்கறேன்ட்டு இறந்துருவாரு. சங்க்கு மனசே இருக்காது. ஜூஹி அழுவா. டேஷிக் இதெல்லாம் ஒளிஞ்சது பார்த்துட்டு சடனா தாக்குதல் வைப்பான். சங் தடுத்துருவான். 1 CMல ஜூஹி தப்பிச்சிருப்பா. டேஷிக் பின்னால போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹீலரை கொல்லான்னு பார்த்தான். உன் தலையெழுத்த நீ ஏன் மாத்திக்கிட்டேன்பான். சாங் இதை பண்ணது நீயா, ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்தானே வந்திருக்க, இதோட தப்பிச்சிட முடியுமாங்க போதே. டேஷிக் அதுக்கும் நான் கதை ரெடி பண்ணிட்டேன். காப்ளின் கூட்டம் தாக்குறப்ப அவங்க தப்பிக்க இவங்களை தாக்கிட்டு நான் பாஸோட சண்டை போட்டிருக்கப்ப என்னையும் தாக்க வந்தாங்க, ஆனா என்ன அழிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட பலம் இல்லைங்கிறனால இந்த ரைட்ல நான் மட்டும் தான் பொழைச்சேன், என்ன நினைக்கிறீங்க, பர்ஃபெக்டா இருக்குல்ல கதைன்பான். சங் கடுப்பாவான். சாங் இதை நான் பாத்துக்கிறேன்ட்டு கிம்மோட கத்தி எடுப்பாரு. மனசுக்குள்ள ஸ்வாட் பயன்படுத்தி ரொம்ப நாள் இருக்கும், என்னை விட இவன் லெவல்ல ஜாஸ்தின்னு திங்க் பண்ணிட்டு ஜூஹி கிட்ட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்பாரு. சாங் மனசுக்குள்ள அசாசினா இருக்கவங்க டிஃபென்ஸ்ல வீக்கா இருப்பாங்க, அதுக்கு எய்ம் பண்ணணும்னு திங்க் பண்ணுவாரு. டேஷிக் மேஜா தோத்தொருத்தன் ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு சண்டை போடலாம்னு நினைக்கிறது உனக்கே பேக் ஃபயர் ஆயிரும்பா. சாங் இப்ப நான் வாட்ச்மேன் பாரு. டேஷிக் தாக்கவும் அட்டாக்க தடுத்திருப்பாரு சாங். டேஷிக் ஆனா உனக்கு இருக்க ஏதோ மேஜிக் ஃபோக்கஸ் பண்ற
ஸ்கில்ஸ். இந்த கத்தியை வச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு கேட்பான். சாங் ரெண்டா பிறந்திருப்பாரு. சர்ப்ரைஸா இருப்பியன்னு கேட்கவும் பார்த்தா அது ஜஸ்ட் மிராஜா இருக்கும். டைஷிக் பின்னால வந்துட்டு பார்க்க போனா பேச்சு மட்டும் இல்ல போல என்பான். சங் மனசுக்குள்ள அது வெறும் ஒரு மொமெண்ட் தான். அவரால் இன்னும் கீப் அப் பண்ண முடியுமா, இன்னும் வேகமா செயல்பட்டான்னு திங்க் பண்ணுவான். டைஷிக் ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டா உன் ஜுவார்ல நீ ஏன் மேஜிக் செலுத்துறேங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா உன்னால இவ்வளவுதான் மேனேஜ் பண்ண முடியும்பா. அட்டாக் நடந்திருக்கும். சாங்கோட ஷோல்டர் கட் ஆகும். ஜூஹி ஹீல் பண்றத பார்த்துட்டு முதல்ல ஒன்ன போடணும் போலன்பா. அட்டாக் பண்ண போகவும் ஜூஹி பயந்துருவா. சாங் பின்னால இருந்து தாக்குவாரு. டைஷிக் தடுத்துருவான். சாங் ஆயுதம் ஏந்தி நிக்கிறான். முதுக காமிச்சிட்டு ஓடுறேன்பாரு. டைஷிக் நீ சாதாரண கிழவனா தெரியலேன்பா. ஜூஹி அப்படியே கூந்துருவா. சாங் எஸ் ரேங்க் கண்டஸையே ட்ரெயின் பண்ணவன்டா. பிளேட் டெக்னிக்ல நான் தோக்க மாட்டேன்பாரு. பின்னால போன டைஷிக் உன் சக்திக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, உன்னை போல ஒரு சாதாரண மந்திரவாதி அசாசின் அன்றை தோக்கடிச்சிட முடியுமான்னு கேட்பான். ஃபாஸ்டா அட்டாக் வச்சுக்கிட்டே இருப்பான். கண்ணுக்கே தெரிய மாட்டான். ஜூஹி பயப்படுவா. சாங் மண்டியிடவும் ஹீல் பண்ண ட்ரை பண்ணுவா. ஜூஹி பதட்டத்துல அவளால முடியாது. டைஷிக் உன்னோட ஹீலரும் உன்னை போலவே வேலைக்கு ஆகாம இருக்கான்ட்டு ஃபைனல் ப்ளோ வைக்க வருவான். மேஜிக் பயன்படுத்திட்டு அவன் செத்தானா இல்லையான்னு திங்க் பண்ணுவாரு. டைஷிக் சைட்ல இருந்து வருவான். உன் கீழே போட்டு என் கார்ட் டவுன் பண்ண வச்சு என்ன கொண்டுலான்னு பாத்தியா, உன் மேஜிக் பயன்படுத்தி நான் உன்னை கொல்ல வரப்ப என்ன போட்டுறலான்னு. வேற மாதிரியான ஆள் தான் நீன்பா. சாங் கதை முடிஞ்சதுன்னு திங்க் பண்ணுவாரு. சாவிடான்ட்டு டைஷிக் அட்டாக் வைக்கிறப்ப ஜூஹி கண்ண மூடிருப்பா. டேகர் மோதிரம் சவுண்ட் கேட்டு முடிச்சு பாப்பா. சங் ஜின்வு நிப்பான். திரும்பவும் நீ யாரா நீன்னு கேட்பான் டைஷிக். நான் சங் ஜின்வு, ஈ ரேங்க் ஹண்டர்ன்பான். டைஷிக் நக்கல் பண்ணுவான். ஈ ரேங்க் தானான்னு. சாங் என்னது இது சங்னு கேட்பாரு. டைஷிக் நீ அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணலையே, நீ ஈ ரேங்கா இருந்தாலும் உன் பவர் டைப்பை பார்க்க முடியுது, ஆனா அதை புல் பண்றதுக்கான ரியாக்ஷன் டைம் உனக்கு 2 மடங்கு அதிகமா இருக்கணும். அசாசின் பில்ட் வேணும்னா இப்போ அதெல்லாம் மேட்டரே இல்ல, நீ உன் ஸ்கில்ஸை மறைச்சிருக்க. உன் சின்ன குரூப்புக்கு ஒருத்தர் தெரியும்னு நினைச்சேன். சோ நீ ஃபால்ஸ் ரேங்கர் கிடையாது, ஏன்னா உயிரோட இருக்க விட்னஸ்க்கு தெரியும். சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், நீ செகண்ட் அவைக்கனிங் ஆயிருக்கியான்னு கேட்பான். சாங் அண்ட் ஜூஹி வாய பொழந்துருவாங்க. செகண்ட் அவைக்கனிங்கானு. சாங் டபுள் டஞ்சன்ல தான் அது நடந்திருக்கணும் பாரு. இதை கேட்ட டைஷிக் சங்க ரிமெம்பர் பண்ணிடுவான். அப்பவே மானா மீட்டர் 10 தானே காட்டுச்சு, இப்ப என்ன வேற மாதிரி வந்து நிக்கிறான் அப்படின்னா அதுக்கப்புறமா தான் அவனுக்கு செகண்ட் அவைக்கனிங் இருக்கும். அப்புறம் எப்படி டபுள் டஞ்சன்ல இருந்து தப்பிச்சான்? சரி என்னமோ உனக்கு நடந்திருக்கலாம், உனக்கு பெரிய அளவுல ஹண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுன்னு நான் சொல்லுவேன்ட்டு 2 டேகர் யூஸ் பண்ணுவான். அதை நான் உனக்கு கத்து கொடுக்குறேன்பா. சங் இதை எதுக்கு பண்ணேன்னு கேட்பான். டைஷிக் சிறை கைதிகளை கொண்டதுக்கா இவனுங்கனால பாதிக்கப்பட்டவங்களோட அப்பா தான் கேட்டுக்கிட்டாரு. ஒருத்தங்களை தற்கொலைக்கு தூண்டிட்டு எந்த வருத்தமுமே இல்லாம இருந்தானுங்க அதான்பா. சங் நான் கேட்டது கிம் அண்ட் கேங் பத்தி. எதுக்கு அவங்கள கொன்ன? அவங்கள அமைதியாக்கவா? நீ டார்ச்சர் பண்ணாம இதை பண்ணிருக்கலாமே, ஆனா அதை பண்ணாம அவங்கள ஒரு பொம்மையோட்ட வச்சு விளையாண்டுருக்க. பாதிக்கப்பட்டவங்க நன்மைக்காக இதை செஞ்சதை போல இல்ல, அது உனக்கு நிஜமா தேவையில்லைன்பா. பாஸ்ட்ல விக்டிமோட ஃபாதர் கிட்ட நீ என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. பெரிய கில்ஸ்ல இருந்து ஆஃபர் வந்த பி ரேங்க் ஹண்டர்னா அப்படி இருந்து இந்த ஹண்டர் அசோசியேஷன்ங்கிற வேலைக்கு ஆகாத இடத்துல நான் எதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன்? ஏன்னா பீஸ்ட்டை கொல்றதை விட மனுஷங்களை கொல்றதுல தான் எனக்கு அதிக அளவிலான ஃபன் கிடைக்கும்பா. அது அப்படியே பிரசன்ட்ல சொல்லிட்டு அவனோட ஃபேஸை மாத்துவான். சடனா தாக்க ஆரம்பிச்சிருவான். டைஷிக் நீ என்னதான் ஈ ரேங்க் ஹண்டரா ரீஅவேக்கன் ஆயிருந்தாலும் உன் பவருக்கு லிமிட் இருக்குல்லன்பா. சங் ஜின்வு டைஷிக்கை வெட்டுவான். அதுவுமே மிராஜா இருக்கும். பின்னால போயிருப்பான் டைஷிக். இம்ப்ரெசிவ்ன்ட்டு சங்கும் தாக்குவான். 2 பேரோட ஃபைட்டை பார்த்துட்டு சாங் இது இதுக்கு முன்னால பார்த்த சங் போல இல்லையன்பாரு. 2 பேரும் ஸ்பீட் மேட்ச் ஆனத 2 பேருமே ரியலைஸ் பண்ணுவாங்க. டைஷிக் பில்ட் அண்ட் ஸ்கில்ஸ்ல 2 பேரும் ஈக்குவலா இருக்கும். ஹை ரேங்க்டு அப்போனன்ட்ஸோட மோதுனதுல உன்னை விட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கதே உன்னோட வீழ்ச்சியா இருக்குன்பா. சாண்ட் யூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தாக்குவான். சங் முன்னால பாக்குறப்ப டைஷிக் கட்டம் கட்டி கொடுக்குறன்பா. சங் உன்னால முடியாது, ஒரு ரத்த வரியை கொஞ்சம் குறைச்சுக்கிறியா? ஈவன் சிஸ்டம் கூட இந்த விஷயத்தை நோட் பண்ணிச்சுன்பா. எனிமி ஒருத்தனை கொல்லணும்னு நோட்டிபிகேஷன் வரும். சங்கோட ஆறா வெளியே வரும். திரும்ப சொல்றான் உன்னை உறுதியா கொல்ல சிஸ்டம் எனக்கு இன்னொரு காரணத்தை கொடுத்துருக்குன்பா. டைஷிக் என்ன சிஸ்டம்னு கேட்டு மனசுக்குள்ள எதை பத்தி பேசுறான்? எனக்கு தான் இங்க அட்வான்டேஜ் இருக்கணுமே திங்க் பண்ணுவான். கோகு மாதிரி வார்ம் அப் பண்ணுவான் சங். இந்த எபிசோட் வந்தது அகிரா டோரியாமா இறந்த டைம்ல. அவரோட படைப்பை பெருமிதப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. இது ஒரு கூடுதல் தகவல். வீடியோக்குள்ள போலாமா? சங் இன்னும் ஃபாஸ்டர் ஆயிருவான். டைஷிக்கோட கணத்துல கீறிடும். டைஷிக்கும் ஃபாஸ்டா இருக்கிறத நோட் பண்ணிட்டு காயப்பட்டிருக்கிறத பாக்குறப்ப விஷம் ஊடுருவதை நோட் பண்ணிட்டு என்ன டேகர்ல இருந்து இப்படிப்பட்ட எஃபெக்ட்ஸ்லாம் வருதுன்னு சண்டை போடுவான். உனக்கு இன்னொரு ஸ்பெஷலான உன்னை காட்டுறன்பா. சங் வச்ச தாக்குதல்ல அப்படியே டஸ்ட் மாதிரி காணாம போயிடுவான். எங்கடா போனான்னு திங்க் பண்றப்ப டைஷிக் தாக்குவான். அண்ட் அவன் வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். உன்னால என்ன டிடெக்ட் பண்ணவே முடியாது. ஷாப்பா இருக்கு இல்லையா? இது திருட்டுத்தனத்துக்கான ஸ்கில். என்னோட சைட்டை, என் சவுண்டை, ஈவன் என் வாசனையை கூட மறைச்சிரும். அசாசின் ஹண்டர்லயே ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த எபிலிட்டி இருக்கும். சொல்ல போனா இதை நான் பயன்படுத்துறதே யாருக்கும் தெரியாது. என்ன காரணம் தெரியுமான்ட்டு அட்டாக் வைக்கவும் சங் ஜின்வு அப்படியே உட்காந்துருவான். டைஷிக் பின்னால் அப்பியர் ஆயிட்டு ஏன்னா நான் அதை பயன்படுத்திருக்கேன்னு பார்த்து அந்த கதையை சொல்ல எவனும் உயிரோட இல்ல. இப்போ உன்னால ஃபாஸ்டா இருக்க முடியாதுன்பா. ஜூஹி சங்குங்கும் போது டைஷிக் அங்கே இரு, அடுத்து நீங்க 2 பேர் தான்பா. இருந்தாலுமே சங் அந்த டேகர் வச்சு அடிச்சிருப்பான் இல்லையா, அந்த பாய்சன் பரவி டைஷிக்கோட லெஃப்ட் ஐ ரொம்ப ரெட்டிஷா இருக்கும். இப்படியே போச்சுன்னா சங் செத்துருவான்னு சாங் பயப்படுவாரு. டைஷிக் காலில் அடிப்பட்ட காயத்தோட உன்னால என் கூட மோத முடியாதுன்பான். சங் ரொம்ப பேசாதேன்ட்டு ஃபுல் ரெக்கவரி எடுத்துக்குவான். ஹீல் ஆகிறத பார்த்த டைஷிக் என்ன அவனை ஹீல் பண்ணிக்கிறான், தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிற ஹண்டரை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இன்னும் இவங்கிட்ட எத்தனை திறமைகள் இருக்கு, இவனை பத்தி யூகிக்கவே முடியல, ஆபத்தானவனாவும் இருக்கான்னு திங்க் பண்ணுவான். சங் என்னோட இன்னொரு எமோஷனும் போயிருச்சு, உன்ன மாதிரி ஒரு கீழ்த்தரமானவனை கொல்றக்கு எனக்கு கோவம்லாம் தேவையில்லைன்பான். அப்படின்னா நீ இதுக்கு முன்னால கொலை பண்ணிருக்கியான்னு கேட்பான் டைஷிக். சாங் அண்ட் ஜூஹி ஷாக் ஆவாங்க. சாங் மனசுக்குள்ள இந்த ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட்ல அவன் நிறைய மோசமான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருந்திருக்கு, அதனால அவன் தோற்றம் மட்டும் மாறலின்னு திங்க் பண்ணுவாரு. டைஷிக் ஹண்டர்ஸ் அவேக்கன் ஆகிறப்ப அவங்களோட சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி இந்த உலகத்தையே புரட்டி போடும். இப்போ நம்ம இருக்க
இருக்க இடமே ஹண்டர்ஸ் நுழையக்கூடியது. சட்டங்கள்லாம் இங்க குப்பை. ஸ்ட்ராங்கா இருக்கவன் தான் டாப்ல இருப்பான்ட்டு ஸ்டெல்த் அபிலிட்டியை திரும்ப பயன்படுத்தி அட்டாக் வைப்பான். சங் சிம்பிளா டாச் பண்ணுவான். டேஷிக் என்னோட ரத்த வெறியை வச்சு கண்டுபிடிக்கிறானா என்னன்னு திங்க் பண்றப்ப சங்கோட மர்டரர் இன்டென்ட் லெவல் 1ல இருக்கும். அந்த கொலவெறியை யூஸ் பண்ணுவான். டேஷிக் அந்த கொல்ற நோக்கத்துல மூழ்கி போன மாதிரி ஆகி அவனோட மூவ்மெண்ட் ஸ்லோ ஆகும். முன்னால பார்த்து பயப்படுவான். என்னதுன்னு சங் நெஞ்சிலேயே டேகரா இறக்கி இருப்பான். டேஷிக் என்னதுன்ட்டு முன்னால பாக்குறப்ப சங்க பார்த்து பயப்படுவான். டேஷிக் சங்கிட்ட எதுக்கு அவங்கள கொண்டு தானே கேட்ட, மரண போர்ல செழிச்சு போற ஹண்டர் சாதாரண ஒழுக்கங்களை கடைபிடிப்பான்னு நினைக்கிறதெல்லாம் பாயிண்ட்லெஸ். நீயும் அப்படிதான். நீயும் நானும் இந்த பாயிண்ட்ல கில்லிங் மிஷன்ஸ் தான். அதனால தான் நான் சாக போறேன். ஏன்னா நான் தோத்துட்டேன். இது வெறும் நேச்சுரல் செலக்ஷன். ஆனா யாரா நீ அசாசின் ஸ்கில்ஸ் ஹீலிங் வீக்காவும் காட்டிக்கிற, இதை பத்திலாம் நான் கேள்விப்பட்டதில்லைன்பா. பாய்சன் டேஷிக் உடம்புல ஊடுருவோம். சங் சொல்ல முடியல. ஏன்னா நானே அதை தான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்பா. டேஷிக் வாயில ரத்தம் வரும். சொல்ல போனா ஜஸ்ட் நீ எனக்கு கொன்னதுல நான் சாதாரண ரேங்கர்னு நடிக்க முடியாதுன்பா. சங் நான் ஒவ்வொரு சண்டையிலும் ஸ்ட்ராங் ஆயிட்டு போற ஹண்டர்னு சொல்லுவன்பா. டேஷிக் உன்னோட நிழல் ரொம்ப மோசமான இடங்களுக்குலாம் போயிருக்கும் போலே. அந்த இருள் அளவுக்கான ஸ்ட்ராங்காவ போலே. நீ ஜாக்கிரதையாரு. எவ்வளவு நேரம் நீ படுகொலையை உத்து பாக்குறியோ அதுவும் உன்னை பாக்கும்பா. சங்க்கு எனிமையை கொண்ட கோஸ்ட் ரிவார்டு எபிலிட்டி ரிவார்டு 5 கிடைக்கும். கூடவே டேஷிக்கோட ஸ்டெல்த் எபிலிட்டியும் கிடைக்கும். அதுக்கான நோட்டிபிகேஷன் விண்டோஸ் வரும். சங் அவனோட ஹுட்டியை போட்டு மனசுக்குள்ள அவன் சொன்ன போலயே நான் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டே போறேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் என்னை விட்டு ஏதோ போகுதுன்னு திங்க் பண்றப்ப ஜூஹி தேங்க்ஸ் பண்ணுவா. சங் உன்னாலதான் நம்ம தப்பிச்சோன்பாரு. சங் 2 பேத்தையும் வெளியே போக சொல்லிட்டு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்பா. சங் என்ன தனியா பாத்துக்குவியான்ட்டு கிம்மன் கேங்க் இப்படி ஆனதுக்கு ஷேமா ஃபீல் பண்ணுவாரு. ஜூஹி நம்ம வெளியே வெயிட் பண்ணலான்பா. இதுக்கப்புறம் மேனேஜர் ஊ வந்து சர்வைவர் செங்கன்னு கேட்பான். லேடி கூட்டிட்டு போகவும் மனசுக்குள்ள டேஷிக் பண்ண வேலைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் விஷயத்துல நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா போயிட்டு திங்க் பண்ணுவான். அந்த லேடி இவங்க தாங்கவும் ஜின்வுவை பார்த்துட்டு இவன் அந்த ஈரன் கண்டர் தானே நிறையவே மாறிட்டானேன்னு திங்க் பண்ணுவான். பார்த்ததுல சந்தோஷம் பாம்பு. ஜின்வு நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் தானேன்னு கேட்பான். பூ அவனால தானே பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு, அதுக்கான மன்னிப்பு கேட்டு அதுக்கு முன்னால அவனை டிஃபீட் பண்ணது யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்பான். ஜின்வு இனிமேலும் உண்மையை மறைக்க முடியாது. இது மட்டும் தெரிய வந்தா ஜின்வோட போட்ட டீலை கேன்சல் பண்ண வேண்டியது வரும்னு திங்க் பண்ணுவான். சாங்கை முன் வந்து நான் தான் பண்ணன் பாரு. ஊ ரேங்க் கேட்பான். சீன் பாரு. ஆனா பி ரேங்க் எப்படி தோக்கடிச்சிங்கன்னு ஊ கேட்கவும் சங் என் ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலமான்னு ஜூகியை சொல்லுவாரு. ஏதோ சி ரேங்க் மேஜா பி ரேங்க் சமாளிச்சிருக்கீங்க. சரி நடந்த இன்சிடென்ட் நான் எழுதணும், முடிஞ்சவங்க மட்டும் கூட வாங்கன்பா. சங் மனசுக்குள்ள பெரிய புடிங்க ஃபீல் பண்ணிக்க கூடாது. இதுக்கு முன்னால என்ன சொல்ல முடியல. ஊவை பார்த்தா ஒரு ஏரன் இவனால சண்டை போட்டுலாம் என்னால ஜெயிக்க முடியாதுன்னு திங்க் பண்ணுவான். சங் கிட்ட அந்த இடத்துல கொஞ்சம் எல்லாமே போயிருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ உன் சக்தியை மறைக்கிறேன்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்னு முன்னால போவாரு. 3 மணி நேரம் கழிச்சு கேங் டைஷிக்கு வேலை கொடுத்துருப்பாருல விக்டிமோட அப்பா, அந்த ஆளை ஒத்துக்குவாரு. அண்ட் இவங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் பண்ணாங்கன்னு இவங்களையும் விட்டுருவாங்க. சங் ஜின்னு ஸ்ட்ரெச் பண்றப்ப ஜூஹி மேஜிக் ஸ்டோன் காமிச்சு இது உனக்கு ஞாபகத்தில் இருக்கான்னு கேட்பா. இதான் என்னோட இன்ஸ்டாகிராம். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 10 பார்க்க போகிறோம். லீ ஜூஹி ஜின்வு கிட்ட நீ நிறையவே மாறிட்ட நான் மாறலின்பா. ஜின்வு ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரியான மாற்றம் அவங்க அனுபவத்தில் இருந்துருப்பா. லீ ஜூஹி நான் ஹண்ட்ரா வந்து நிறைய விஷயங்களுக்கு பயப்படுறேன். நான் ஏ இல்லைன்னா பி ரேங்க் ரைட்ஸை தான் சூஸ் பண்ணணும். இருந்தாலும் டி இல்லைன்னா ஈ ரேங்க் டஞ்சன்ஸை தான் சூஸ் பண்ணுறேன். அப்படிதான் உன்னை சந்திச்சேன். ஒவ்வொரு டைமும் உனக்கு ஹீல் பண்ணேன். உனக்கு கடிப்படுறதெல்லாம் பார்த்து கடுப்பாகும். இருந்தாலும் சர்வைவ் ஆவ. இருந்தாலும் உன் கண்ணில் அந்த ரேடியன்ட் வைட்டாலிட்டி குறைஞ்சதே இல்லை. அதை நான் மறக்கவும் மாட்டேன்ட்டு சேர்ந்து சாப்பிடலான்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம்ல. இந்த ஸ்டோன் நீ வச்சுக்க, நான் ரிட்டையர் ஆகலான்ட்டு இருக்கேன்பா. ஜூஹி பேரண்ட்ஸோட இருக்க போதான் முடிவு பண்ணிருப்பா. அந்த ஏரியா பக்கம் வந்தா மீட் பண்ண சொல்லி கேட்பா. அப்படி நடந்த உன்னை வெளியே கூட்டிட்டு போக இன்வைட் பண்ணுவான்பா ஜின்வு. ரைட் ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வு ஜின்சுல் வார்னிங் கொடுத்திருப்பாரு. உன்ன மாதிரி ஒரு ரேங்க் ஹண்டர் கேங் டைஷிக்கு டிஃபீட் பண்ணவே எதிர்பார்க்கல. பொட்டன்ஷியலா ரீஅவேக்கனிங் ஆயிருக்கியானு ஆல்ரெடி எக்ஸாமினும் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னா ஜாக்கிரதையா இருப்பான். ஜின்வு எதுக்குன்னு கேட்கவும் வாங் டாக்ஸுக் இன்சிடென்ட்ல நீயும் டி ரேங்க் ஹண்டர் மட்டும் தான் தப்பிச்சிருக்கீங்க. இப்ப அவன் தம்பி வாங் டாக்ஸு உங்களை டார்கெட் பண்றதா சொல்லுவான். எஸ் ரேங்க் ஹண்டர் எங்களை டார்கெட் பண்றாங்கன்னு கேட்பான் ஜின்வு. வு ஜின்சுல் டஞ்சன்ல நடந்ததை பத்தி அவனுக்கு கவலை இல்ல. நீங்க உயிரோட வந்தது அவனுக்கு பிரச்சனை. அதே போல எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் கிட்ட சட்டம்லாம் வேலைக்கு ஆகாது. அவங்க அதிசயத்தையும் அழிவையும் கொண்டு வரக்கூடிய தன்மை கொண்டவங்க. சொல்ல போனா மான்ஸ்டர்ஸே அந்த மான்ஸ்டரை பார்த்து பயப்படும். இப்ப அது தேடுறது ரத்தம். முடிஞ்சா குடும்பத்தை கூட்டிட்டு வேற நாட்டுக்கு போயிருப்பான். ஜூஹி கொடுத்த எசன்ஸ் ஸ்டோனை டைட்டா கிரிப் பண்ணுவான். ஒருவேளை இதுவும் நான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம். என்னால முடியலனா என்னால சர்வைவ் ஆக முடியாதுன்னு திங்க் பண்ணுவான். இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ண சொல்லலாம். அவங்களா பார்த்து பிடிச்சி போட்டிருக்கன்பா. ஜின்வு அதுக்கு ஏன் குடிகாரங்களையும் காயம்பட்டவங்களையும் சேர்த்தன்னு கேட்பான். ஜின்ஹா நமக்கு வேலை முடிஞ்சா போதும். ஸ்ரீரங் கேட்குள்ள போறக்கு 8 பேர் தேவைப்படுவாங்கன்பா. ஜின்வு சின்ன பிள்ளையெல்லாம் சேர்த்திருக்கேன்னு கேட்பான். ஜின்வு தங்கச்சியோட ஃப்ரெண்டு. ஜின்னா மைனரா இருந்தாலும் அவங்க அவைக்கனா இருக்காங்க, அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா வரலான்பா. ஆன் ரூடா பேசுறீங்க, நான் ஒரு குவாலிஃபைடான ஹண்டர்ன்பா. ஜின்வு சிம்பிளா ரைட் போயிருக்கேன்னு கேட்பான். இல்லைன்பா. ஜின்வு ஈ ரேங்க்னு கேட்பான். அப்படி இருந்தா என்னன்னு கேட்பா ஹான். ஜின்வு அது எனக்கு பிரச்சனையே இல்லை, எப்படியும் எல்லாரும் வெளியே தானே இருக்க போறீங்க, ரஞ்சன்குள்ள நானும் ஜின்னா மட்டும் தான் போவன்பா. கிளம்பும் போது ஒரு பையன்
என்ன நீங்க 2 பேர் மட்டும் தான் போறீங்களா? சும்மா நிக்கவே எங்களுக்கு 3 மில்லியன் கேட்பான். சின்ன ஒவ்வொரு ரைடுக்கும் 3 மில்லியன். சண்டை போடாம இருக்க ஜாலி தானே கேட்பான். அதே போல வார்னிங்கும் கொடுப்பான். இங்க நடக்கிற விஷயங்களை வெளியே ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணிட்டா கொடுத்த காசுல இருந்து 10 மடங்கு ஜாஸ்தியா ரிட்டர்ன் பண்ணணும்னு. ஜின்வுக்கு கேங் டைஷ்க்கு தோக்கடிச்சதுல ஸ்டெல்த் ரூன் ஸ்டோன் கிடைச்சிருக்கும். இப்ப பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன்ட்டு ஸ்டோன் உடைக்கவும் ஜின்வுக்கு அந்த எபிலிட்டி கிடைக்கும். ஒர்க் ஆகுதுன்ட்டு திரும்பவும் சின்ன பெரிய ஆர்மர் போட்டு வந்திருப்பான். என்னடா அதுன்னு கேட்பான் ஜின்வு. இட்டாலியன் மேனுஃபேக்சரிங் பஃப் பூஸ்டிங் ஆர்மர். உள்ள 2 பேர் மட்டும் தான் போறோம். இந்த அளவுக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னு எப்படின்னு கேட்பான். ஜின்வு வேற வச்சு தள்ளி விடவும் படுத்தவனால எந்திரிக்க முடியாது. ஜின்வு அதெல்லாம் தூக்கி போட்டு வான்பான். சின்ன எந்திரிக்க முடியல ஹெல்ப் பண்ணுங்கன்பான். டஞ்சனுக்குள்ள போறப்ப நரம்பு தள்ளாதுன்பான். இன்னும் மண்டையில் எதையோ கவுத்திருக்கேன்பான். இதனாவது விடுங்களேன்பான் ஜின்னா. கூட்டத்தில் இருக்கவங்க 2 பேர் தனியா போறாங்க. எதுவும் ஆகாதுலன்னு ஒருத்தன் கேட்பான். பணம் கொடுத்துருக்காங்களாச்சு. அதே போல கான்ட்ராக்டும் இருக்கு. என்னமோ பண்ணட்டும்பா ஒருத்தன். குடியாரன் டிஎன்இ ரேங்கர் சி ரேங்க் டஞ்சனுக்குள்ள போறாங்க. எப்பேற்பட்ட ஆபத்துக்குள்ள போறோம்னு தெரியாத முட்டாள்களா இருக்காங்கன்பான். ஸ்கூல்ல இருக்க சங்ஜினாவை காட்டுவாங்க. ஃப்ரெண்ட் வராத நோட் பண்ணுவா. டஞ்சனுக்குள்ள அவங்க போய் 1 மணி நேரம் ஆயிருக்கும். டீமா போனாலே 2 மணி நேரம் ஆகும். இன்னும் 1 மணி நேரத்துல வெயிட் பண்ணலான்பாங்க கூட்டத்துல. ஜின்ஹோ ஓடி வருவான். எப்படியாவது அதிர்ஷ்டவசமா தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்கன்னு. டஞ்சன் க்ளோஸ் ஆகிறத ஒருத்த நோட் பண்ணிட்டு ரொம்ப ஷாக் ஆவான். எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஜின்ஹோ அடுத்த கேட் எங்கேங்கவும் இங்க இருந்து 1 மணி நேரத்துல இன்பான். ஜின்ஹோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லுவான். இன்னைக்கு மட்டும் 3 ரைட் போறதா சொல்லுவான். ஒரே நாள்ல 9 மில்லியன் வரீங்களா என்னன்னு கேட்பான். எல்லாரும் ஆச்சரியத்துல இருப்பாங்க. யாரா அவனுங்கன்ட்டு. டஞ்சன்ல ஜின்ஹோ மைண்ட் பண்ணி முடிச்சுட்டுங்கவும் இதுக்கு கதையை காலி பண்றேன்ட்டு ஜின்ஹோ ஃபைட் பண்ணுவான். லெவலப் ஆயிட்டே இருப்பான். அடுத்த நாள் கிளம்புறப்ப என்ன இன்னும் வேலையான்னு கேட்பா. ஜின்ஹோ ஆமா கதவை லாக் பண்ணிக்க மறந்துடாதுன்ட்டு போவான். டஞ்சன்ல ஜின்ஹோ மைண்ட் பண்றப்ப நேக் அட்டாக் பண்ண வரும். ஜின்ஹோ காப்பாத்துவான். சண்டை போட்டு லெவலப் ஆயிட்டே இருப்பான். ஃபாக்ஸ் ஸ்பிரிட்ஸ் அட்டாக் பண்றப்ப ஸ்டெல்த் எபிலிட்டியை யூஸ் பண்ணுவான். ஜின்ஹோ இந்த எபிலிட்டிஸ் எல்லாம் எப்படி மறைச்சு வச்சிருந்தாரு, இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு பாஸ்ன்னு திங்க் பண்ணுவான். ஜின்ஹோ இப்படி ஏர்ன் பண்றது ஃபன்னா இல்லைனாலும் பயனுள்ளதா இருக்கு. மறைஞ்சது தாக்குறதும் நல்லா தான் இருக்குன்னு திங்க் பண்ணுவான். டேஷ் ஸ்கில் டெவலப் ஆயிருக்கும். பின்னால அந்த தாக்க வந்ததை ஸ்ட்ரைக் பண்ணியே கொள்ளுவான். புது ஸ்கில் அட்வான்ஸ்டு டேகர் வீல்டிங் அப்புறம் ஃபேட்டர் ஸ்ட்ரைக். இதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். ஜின்ஹோ வேற லெவல் பண்ணிட்டீங்க. இந்த திங்ஸ் கலெக்ட் பண்ணிட்டா போதும் வேலை முடிஞ்சிரும்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்பான். ஜின்ஹோ மனசுக்குள்ள ஹேண்டியான புது ஸ்கில்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா அதிக நேரம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கான மானம் இப்ப கிட்ட இல்ல. என்னோட இன்டெலெக்ட் எபிலிட்டி அதிகப்படுத்தி ஆகணும். விஷயங்கள் ஸ்மூத்தா போகுது. அடுத்து டீமன் கேசலுக்குள்ள போலாமான்னு திங்க் பண்ணுவான். கீழாக அந்த லிக்விட் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாலும் ஜின்ஹோ தான் இப்ப A and B இடையில இருக்கிறதா திங்க் பண்ணிக்குவான். டீமன் கேஸ்ல சமாளிக்க முடியாதுன்னு நோட்டிபிகேஷன் வரும். பிளேயர் போதுமான அளவு அடைஞ்சிட்டாருன்னு. வேலை மாத்திர கொஸ்ட் கொடுக்கும். ஒயிட் டைகர் கில்டு ஹெட் குவார்டர்ஸ்ல காட்டுவாங்க. ஈச்சுவி ஆன்கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பான். சீரன் கேட்ஸை 150 மில்லியனுக்கு வாங்கி இருப்பான் இல்லையா ஜின்ஹோ. அதை பார்த்து ஷாக் ஆவாங்க. ஈச்சுவி மார்க்கெட் ரேட்டை விட டபுள் மடங்கு வாங்க தயாரா இருக்காங்கன்பான். இப்பதான் நேமே செக் பண்ணுவான். யூஜின் ஹோவா கேள்விப்பட்டது இல்லையன்பான். ஈச்சுவி யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் காரரோட எங்க சன்னுன்பான். ஆனா ஒரு பணக்கார பையன் ஹண்டரா விளையாண்டு இருக்கானான்ட்டு சங் ஜின்ஹோவோட நேமா நோட் பண்ணுவான். ஈரான் கண்டரான்ட்டு. ஈச்சுவி அவங்களோட லைனப் பொண்ணா இருக்கு. ஆனா எதுக்கு திட்டம் தீட்டுறாங்கன்னு தெரியலன்பான். ஆன் மனசுக்குள்ள இந்த பேர் எங்கேயோ கேட்டிருக்கனே. டபுள் டஞ்சன் இன்சிடென்ட்ல மாட்டினவன் ஏதோ தினசா இருக்கேன்னு திங்க் பண்ணுவான். திரும்ப ஒரு டஞ்சன் ரைட முடிச்சுட்டு வந்திருப்பானுங்க. சொன்ன டைமை விட முன்னாலே வந்துட்டீங்கன்பாங்க. இருந்தாலும் மான கிறிஸ்டலை கலெக்ட் பண்றதுக்கு தான் லேட் ஆகி போச்சுன்பான் ஜின்ஹோ. ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்குவேன். எப்படியும் எக்ஸாஸ்டா இருப்பீங்க. காரணாவது நான் ஓட்டுறேன்பா. நாள் பூரா சும்மா இருக்கன்ட்டு. ஹான் சாங்கி ஜின்ஹோவை நோட் பண்றதை பார்த்துட்டு திரும்பவும் இல்ல ஒன்னும் இல்லைன்பா. ஹெட் குவார்டர்ஸ்ல கீச்சுவி ஹான் கிட்ட அவன் ரீஅவைக்கன் ஆயிருப்பான்னு நம்புறீங்களான்னு கேட்பான். ஹான் உறுதியா சொல்றான். ஏன்னா 3 பெரிய இன்சிடென்ட் வந்து அவன் உயிர் பொழைச்சு வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் டபுள் டஞ்சன்ல, ரெண்டாவது வாங் டங் சுக்கோட டீம் டெஸ்ட்ரக்ஷன்ல, மூணாவது கேங் டைஷிக்கோட டெத். இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்துலயும் நிறைய பேர் செத்துருக்காங்க. ஆனா இவன் மட்டும் தப்பி வந்திருக்கான். ரீஅவைக்கன் ஆயிருக்கணும்பான். கீச்சுவி நீங்க சொல்றதும் செய்தான். ஆமா இப்ப நம்ம எங்க போறோம்னு கேட்பான். ஆனா அந்த சின்ன பையன் என்ன பண்றான்னு பாக்கதான்பான். போய் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. என்னடா பிக்னிக்காடா கொண்டாடிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஆனா இவங்களை நோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணும், இங்களா நீங்க வரக்கூடாது தெரியாதான்னு கேட்பா. இல்ல நிறைய ஹண்டர்ஸை பார்த்தா இல்ல கியூரியஸ் ஆகி வந்துட்டோன்பா ஹான். கீச்சுவி கேட் பக்கத்தால இருக்கீங்களே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதான்னு கேட்பான். ஆனா என்ன குழந்தை மாதிரி பார்க்காதீங்க நான் ஹண்டர்ன்பா. ஆனா பண்ணி இந்த ஸ்ட்ரைக் டீமோட ஒரு பார்ட்டான்னு கேட்பான். ஆமான்பா. ஆன் மனசுக்குள்ள ஹண்டர் சங் ஜின்ஹோ தனியாவே பாத்துக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான் போல. கண்டிப்பா நான் எதிர்பார்த்ததை விட பெருசா ஏதோ இருக்குன்னு திங்க் பண்ணுவான். ஆன் டிஸ்டர்ப் பண்ணாக்க சாரின்ட்டு ஹான் சாங்கி கிட்ட எதுக்கோ ஜாக்கிரதையா எங்கன்ட்டு கிளம்பிடுவான். கீச்சுவி அதுக்குள்ள கிளம்புறமான்னு கேட்பான். கேப்டன் வந்துட்டாங்க அடுத்த இடத்துக்கு போகணும்னு எல்லாரும் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜின்ஹோ கிட்ட ஜின்ஹோ நாளைக்கு ஷெடியூல் இருக்குன்னு சொன்னேல இப்பதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு நாளைக்கு லீவ் வேணும்னு கேட்பான். ஜின்ஹோ நாளைக்கா பேசாம கேட்ஸை கேன்சல் பண்ணிடுவான்னு கேட்பான். ஜின்ஹோ பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டான்பான். ஜின்ஹோ அப்ப சரி ஒரு 2 நாள் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும் பாக்குறேன்பான். யோசிச்சுட்டு ஜின்ஹோ சரி டிலே பண்ணலான்பான். ஜின்ஹோ எல்லாத்தையும் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரின்ட்டு அடுத்த ரைட் போறதுக்கு கிளம்ப சொல்லுவான். இவங்களை யாரோ கண்காணிக்கிற மாதிரி இருக்கும். கில் மாஸ்டரான சாய் ஜாங்கின் ஒரு ஜெய்ஜான்டிக் ஆன் கிட்ட நெருப்பு சூழப்பட்ட இடத்துல மாட்டி தத்தளிக்கிற மாதிரி கனவு கண்டு பயந்துருப்பாரு. மறுபடியும் எனக்கு அதே மாதிரி கனவு வந்துட்டு கொஞ்சம் நார்மலாவான். ஜேஜு ஐலாண்ட் உழவு பாக்குற மிஷனுக்கான சார்ஜ் பேப்பர்ஸ் வச்சிருப்பான். டைம் வந்துருச்சுன்பான். ஜின்ஹோ குட் ஒர்க் சொல்லிட்டு வேன்ல கிளம்பி போவான். ஜின்ஹோ பின்னால யாரோ அப்ரோச் பண்றதை நோட் பண்ணவும் பார்த்தா ஆன் தான் வந்திருப்பான். சடனா அந்த மனுச்சுக்கங்கட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான். கொஞ்சம் டைம் கிடைக்குமான்னு கேட்பான். கெஃபேல உட்காந்துருப்பாங்க. ஆன் ஒயிட் டைகர் கில்ட பத்தி சொல்லுவான். வேர்ல்ட்லே பெஸ்ட் கில்ட். புது திறமைகளோட வரவங்களா நாங்க ஆதரிப்போம். பாயிண்ட்டுக்கு வர யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்த ஆஃபரை விட 2 மடங்கு உங்களுக்கு ஜாஸ்தி தரும். அடிஷனல் கண்டிஷன் இருந்தாலும் சரி அரேஞ்ச் பண்ணி தரோன்ட்டு மனசுக்குள்ள ஒரு ஈரன் கண்டருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுத்தா எப்படியும் சொல்லி தான் தீர்வான்ட்டு சந்தோஷப்படுவான். ஜின்ஹோ ஒயிட் டைகர் கில்டோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியுமான்னு கேட்பான். ஆனா என்ன ஒரு 50 பில்லியன் இருக்குன்பான். ஜின்ஹோ என்ன மொத்தமா ஆஃபர் பண்ண போறீங்களான்னு கேட்பான். கான்ட்ராக்ட் அமௌண்ட் சொல்லவும் ஆன் பதறிடுவான். 30 பில்லியனான்ட்டு. ஜின்ஹோ அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன பில்டிங் மதிப்பு 30 பில்லியன் இருக்கும். அதனால தான் 50 பில்லியன்ங்கிறத நீங்க ஓகேன்னு சொல்லுவீங்களோன்னு கேட்டேன். சந்தேகமா இந்த கான்ட்ராக்ட பாருங்கன்னு காட்டுவான். ஆன் ரொம்ப பெரிய அமௌண்ட்
அமௌண்டா இருக்கு, தனிச்சையா நான் செயல்பட முடியாது, சுப்பீரியர்ஸ் கிட்ட தான் கேட்டு சொல்லணும்பா. ஜின்வு அப்ப டீலும் இல்ல ஒரு மண்ணுலன்ட்டு எந்திரிச்சு போயிடுவான். ஆன் மனசுக்குள்ள ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்துட்டான். யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் டீல் எப்படி வச்சிருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்கணும்னு திங்க் பண்ணுவான். ஜின்வு என்னை பத்தி யார் உங்களுக்கு இல்ல சொன்னாங்கன்னு கேட்க கியூரியஸா இருக்கா, இல்ல நீங்களா கண்டுபிடிச்சு அலையறீங்களான்னு கேட்பான். ஸ்டெல்த் எபிலிட்டியை பயன்படுத்தி ஆன் லெஃப்ட் சைட் கணத்துல கூட போட்டு விட்டுருவான். ஆன் ஸ்டெல்த் எபிலிட்டின்னு ரியலைஸ் பண்ணிட்டு இதனால தான் யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து இவ்வளவு காசு கொடுத்துருக்காங்களான்னு திங்க் பண்ணிட்டு அவங்ககிட்ட முதல்ல பேசிட்டு வந்திருக்கணும், எந்த கெட்ட நோக்கத்திலையும் வரலன்ட்டு திரும்ப பாக்குறப்ப திரும்பாதன்பா ஜின்வு. ஆனா இந்த டைட் டஞ்சன் மார்க்கெட் புதுசா வர பசங்களுக்கான ட்ரைனிங் டிலே ஆகப்படுது. அவங்களுக்கு தகுந்த கேட்ஸ் இல்லாம அவங்கள ரைட்ஸ்க்கு அனுப்ப முடியாது. அப்பதான் இவ்வளவு கேட்ஸ் யாரா வாங்க ட்ரை பண்ணாங்கன்னு ரிசர்ச் பண்ணேன். அங்கதான் உங்க நேம பார்த்தன்பா. ஜின்வு உங்களுக்கு மட்டும் தான் பத்தி தெரியுமான்னு கேட்பான். ஆன் பதட்டப்படுவான். எனக்கும் என் சபார்டினேட்டுக்கு மட்டும் தான் தெரியும்பா. ஜின்வு இங்க பாருங்க, நான் லோ ப்ரொஃபைல இருக்க பாக்குறேன், ஒருவேளை மக்களுக்கு என்ன பத்தி தெரிய வந்தா ஃபர்ஸ்ட் உங்களை தான் சந்தேகப்பட வேண்டியதா வரும்பா. ஆனா என்ன, என்னோட கில்ல ஹெட்டுக்கு ஒரு ஃபார்மல் லெட்டர் கொடுக்கணும், கூடவே சபார்டினேட்டை வாயை திறக்காம பாத்துக்கிறேன், ஏன்னா நான் சாக விரும்பலின்பா. என் ஸ்டெல்த் எபிலிட்டில இருந்து வெளியே வந்துட்டு சீரன் கேட்ஸை மோனோபுலி பண்றது பிரச்சனைகளை கொண்டு வரும் போல என்பா. இன்னும் கொஞ்ச நாள் இப்படிதான் இருக்கும், மன்னிச்சுக்கங்கன்பா. ஆனா அது ஒரு அவமானம், டெவலப்பிங் ஹண்டர்ஸ்க்கு உதவ முடியாம போயிரும்பா. ஜின்வு வேணா ஒரு டீல் போட்டுக்கலான்பா. டீலான ஆன் ஷாக் ஆகிறப்ப ஜின்வு எங்களோட 3 சீரன் டஞ்சன்ஸை உங்களுக்கு விற்கிறோம், கூடவே நீங்க வருங்காலத்துல வாங்குற டஞ்சன்ஸ் மேல லாக் பண்ணாம இருக்குன்பா. ஆன் மனசுக்குள்ள ஹார்டான டீலா தரானேன்ட்டு சரி எவ்வளவுக்கு பேசுறீங்கன்னு கேட்பான். ஜின்வு ஒரு பீஸுக்கு 300 மில்லியன் பா. ஆனா என்னதான் கணக்கு போட்டு பார்த்தாலும் எசன்ஸ் ஸ்டோன்ஸ் மானா கிறிஸ்டல்ஸ் நல்ல நாள்ல கூட ஒரு 200 மில்லியனுக்கு தான் சேல் ஆகும், கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்களேன்பா. ஜின்வு டீல் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கங்கன்பா. அப்ப 3 தரப்போறீங்களான்னு ஆன் கேட்கவும் ஜின்வு கையை நீட்டி அதேதான் 3 சீரன் கேட்ஸை டோட்டல் 600 மில்லியனுக்கு தரன்பா. டீல ஓகே ஆயிரும். ஜின்வு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கண்ண மூடி வாயை திறங்க பார்க்கலான்பா. உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் நம்புங்கன்பா. ஹீலிங் போர்ஷன் கொடுப்பான். காயம் சரியாயிடுச்சுட்டு ஆச்சரியப்படுவான் ஆன். ஜின்வு குட் ஈவினிங் சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஆன் உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் இப்படி எங்கிட்ட காட்டுறீங்களே, என் மேல ட்ரஸ்ட் இருக்கனாலேன்னு கேட்பான். ஜின்வு நீங்க உங்க வாய் மூடி இருக்க வரைக்கும் கிளம்பிடுவான். கிச்சுவி வந்துட்டு ஸ்கவுட் எப்படி போச்சுன்னு கேட்பான். ஆன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு டீலா பண்ணிருக்கேன்பா. அடுத்த நாள் ஜின்வு கிளம்பிட்டு இருக்கப்ப ஜின்ஹோ கால் பண்ணிருப்பான். நம்மளே அந்த கேட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணலான்னு இருந்தோம், நிஜமாலுமே 600 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா, எப்படி இப்படி ஒரு கிரேசி பிரைஸ்க்கு வித்தீங்கன்னு கேட்பான். சரி யார்கிட்ட வித்தீங்கன்னு கேட்கவும் ரகசியமா இருக்கட்டும் ஜின்வு. பார்த்தா அந்த டஞ்சன்ஸ் எல்லாமே 70 மில்லியன்ஸ் தான் விற்கப்படும், அதுக்கும் குறைவா. அந்த விஷயங்களை கிச்சுவி சொல்லவும் ஆனுக்கு மனசே இருக்காது, எப்படி ட்ரிக் பண்ணிட்டானேன்னு. மனசுக்குள்ள இது ஒரு கெட்ட கனவு போல இருக்கே, அவர் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி பண்ணிட்டானேன்னு திங்க் பண்ணுவான். மெசேஜ் வந்திருக்கும், யாரா அனுப்பியிருப்பாங்கன்னு பார்த்தா சங் ஜின்வு தான் மெசேஜ் பண்ணியிருப்பான். இதோட கணக்கு சரியா போச்சு, நீங்க என்ன ஸ்பை பண்ணதுக்குன்பா. ஆனா எப்படியும் எனக்கு தான் ஃபேவர்ன்ட்டு ரிலீஃப் ஆவான். கிச்சுவி ஹண்டர் சங் கிட்ட இருந்த மெசேஜ் வந்துச்சுன்னு கேட்பான். ஆனா இந்த விஷயத்துல இப்படி நடந்துருச்சு, ஆனா அவன் கான்டாக்ட் இன்ஃபோ இருக்குல்ல அதுவே போதும்பா. ஜின்வு கார்ல போறதா காட்டுவாங்க. ஜாப் சேஞ்ச் குவெஸ்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதும்பா. இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? பாய். டாப் சேஞ்ச் குவெஸ்ட்டை அக்செப்ட் பண்றீங்களா இல்லையான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜின்வு மனசுக்குள்ள 40வது ரைட் முடிக்கிறப்ப தான் இந்த ஒரு விஷயம் வந்துச்சு. யோசிச்சு பார்த்தா பெனால்ட்டி அண்ட் எமர்ஜென்சி கொஸ்டின்ஸை மட்டும் இது வழுக்க டைமா நான் போஸ்ட் பண்ணி முடிக்க வச்சது. அந்த வகையில இப்போ இதை சரியா இல்லையான்னு என்கிட்ட கொஸ்டின் பண்றதுக்கு ரீசன் இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. நான் ஸ்ட்ராங்காக இது எனக்கு உதவும்னு நினைக்கிறேன். லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது உதவும்னு நினைக்கிறேன். என் வேலைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஸ்கில் கிடைக்கணும்னு திங்க் பண்ணிட்டு ஜாப் சேஞ்ச் கொஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுவான். போர்ட்டல் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போதான் ஜின்வு ரியலைஸ் பண்ணுவோம், அடைச்ச டெய்லி கொஸ்ட்டை பண்ணாம விட்டுட்டோமே, பரவாயில்ல நிஜ விளையாட்டு ஆரம்பிக்க போது போல. உள்ளுக்குள்ள எனக்குன்னு என்ன காத்திருக்க போது ஆச்சரியமா இருக்கு. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு உள்ள போவான். ரெட் ஆர்மர்ல இருக்க நைட்டை காட்டுவாங்க, பூவை காட்டுவாங்க. சுத்தி பார்த்துட்டு நார்மலா தான் இருக்குன்பா. நோட்டிபிகேஷன் வரும், இந்த ஏரியாவில் போர்ஷன்ஸ் அப்புறம் ஸ்டோருக்குள்ள போறதுல தடை செய்யப்பட்டது. லெவலிங் அப் ஆகிறப்ப ஸ்டாட்ஸை ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு காட்டும். ஜின்வு போர்ஷன்ஸே இல்லை ஃபுல் ரெக்கவரியை பயன்படுத்தக்கூடாதா, இல்லைன்னா அதை அப்படியே விட்டுறணுமா? அப்ப நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் போலன்னு திங்க் பண்றப்ப யாரோ அப்ரோச் ஆகிற மாதிரி இருக்கும். டேகர் எடுப்பான். முன்னால ஒரு நைட் வரும். ஜின்வு தானே ஆர்மர் டைப் பீஸ்டான்பான். ஜின்வு அட்டாக் வச்சு வேலைக்கு ஆயிருக்காது. ஷாக் ஆவான். திரும்ப அட்டாக் வைக்கவும் தடுப்பான். ஸ்வாட் ஸ்விங் பண்ணும், பின்னால வந்துருவான். வெச்ச ஹிட்ட டேகர் வச்சு தானே தடுத்திருப்பான். பேட்டர் ஸ்ட்ரைக் லெவல் 1 தான் இருக்கும். கிரிட்டிக்கல் ஹிட்டுங்கிறனால மைனஸ் பஃப்ல போகும். திரும்ப தாக்குறப்பவும் வேலைக்கு ஆயிருக்காது. டேகரை போக வச்சுட்டு இதுக்கு முன்னாலேயே நிறைய எதிரிகளோட மோதி இருக்கேன். அது இதை விட இன்னும் பயங்கரமா இருக்கும்ட்டு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி 2ஆ பிச்சிருவான். நோட்டிபிகேஷன் வரவும் தேவையில்லாம பேட்டர் ஸ்ட்ரைக்கை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனவ ரெக்கவரோ இதை டேமேஜை ஹீலோ பண்ண முடியாதுன்ட்டு தலை சொறிவான். நிறைய நைட் வருவாங்க ஜின்ஹோ. ஆனா அதை நினைச்சுல இவங்களுக்கு கவலை இல்ல போலன்ட்டு பார்ப்பான். டைனிங் ஹால்ல இருக்க மியோங்கான் ஜின்ஹோ சரியா சாப்பிடாம இருக்கே, என்ன விஷயம்னு கேட்பாரு. ஜின்ஹோ இல்ல ஒன்னும் இல்லன்பான். ஜிங்சுக் சரியா அதை பார்த்துட்டு மியோங்கான் ஜிங்சுங் கிட்ட கில்ட எஸ்டாப்ளிஷ் பண்ற வேலை எப்படி போகுது, எஸ் ரேங்க் கண்டெஸ்ட் நீ கொடுத்த அதிக ஆஃபர்ஸை கூட டிக்ளைன் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன் என்பாரு. ஜின்சுங் உண்மைதான், மின் பியங்கோ அப்புறம் சாயே என் மொத்தமா சொதப்பிட்டாங்க. ஆனா பெரிய இஷ்யூலாம் இல்ல. யூரோப்பன் மிடில் ஈஸ்டர்ன் ஹண்டர்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. நம்ம அவங்க டர்ம்ஸ் ஏத்துக்கிட்டோம்னா விரும்பி சைன் பண்ணுவாங்கன்பா. ஹண்டர் வாங் டாங்ஸுங் விஷயத்துல நடந்த போல வேணும்பா. வாங் டாங்ஸு யாருன்னு தெரியும்ல, ஜின்வோ அப்புறம் ஜின்வுவை கொல்ல காத்துட்டு இருக்க டாங்ஸுக்கோட தம்பி. மியோங்கான் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாரு ஜின்சுங்க. ஜின்ஹோ மனசுக்குள்ள வெளிநாட்டுல இருந்து ஹண்டர்ஸான்னு திங்க் பண்ணுவான். ஜின்சுங் ஜின்ஹோவை கூப்பிட்டு ரகசியமா ஏதோ பெருசா பண்ணவோ போலயே, சீரன் கேட்ஸை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்க, உன்னோட கிரெடென்ஷியல்ஸை நீ பெருசா பூம் பண்ணி காட்டிக்கவா, இருந்தாலும் அது உன் பர்சனல் ப்ராஜெக்ட், என் வழியில குறுக்கிடாம
பேசாம இருப்பான். ஜின்வோ மனசுக்குள்ள இவருக்கு பாச பத்தி தெரியல, என் பக்கம் எந்த மாதிரியான சக்தி கூட இருக்குன்னு தெரிஞ்சு அப்படி பேச மாட்டாருன்னு திங்க் பண்ணுவான். ஜின்வோ நைட்ஸோட பேர் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் சண்டை போடுவான். காம்பேட் முடியறதுக்குள்ள நான் டயர்ட் ஆயிருப்பேன் போலே, அப்படி ஆயிடக்கூடாதுன்ட்டு டேகர் வேற வச்சு தாக்குவான். பத்தவத்தை மறைஞ்சது தாக்க வந்திருப்பான். ஸ்டெல்த் ஸ்கில்லான்ட்டு ஷாக் ஆவான். இதை பயன்படுத்துற பீட்ஸை சமாளிக்கணுமான்ட்டு பாக்குறப்ப நோட்டிபிகேஷன் வரும், அசாசினை தோக்கடிச்சிருக்கீங்கன்னு. பார்த்தா மேஜும் தாக்குவான். லைட் மேஜிக்கை யூஸ் பண்ற மேஜ் வேறையா? ஸ்டெல்த் ஸ்கில் அப்புறம் மேஜ் என்னதான் நடக்குதுங்க? அந்த ஆர்மர் கசாக்காவை ஞாபகப்படுத்துது. என் பழைய பேட்டில்ஸ்ல ரீவிசிட் பண்ற மாதிரி இருக்குன்னு திங்க் பண்ணுவான். மனசுக்குள்ள நான் நினைச்சதை விட இது டஃபா இருக்கும் போலேன்னு திங்க் பண்ணுவான். மூணு சேர்ந்து தாக்கும். ஜின்வோ மனசுக்குள்ள ஒவ்வொரு பீஸ்டுக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். நைட்ஸுக்கு ஸ்ட்ரென்த் தேவை, அசாசினுக்கு பெர்செப்ஷன், ஆர்ச்சருக்கு எகிலிட்டி. போதுமான ஸ்ட்ரென்த் இல்லாம நைட்டுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. போதுமான அளவுக்கு பெர்செப்ஷன் இல்லைனா அசாசினை கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு ஸ்டெல்த் அபிலிட்டி யூஸ் பண்ற அசாசினை கொள்ளுவான். லைட் யூஸ் பண்ற மேஜை பார்த்துட்டு இங்க பிரச்சனையே மேஜஸ் தான். அவங்களை எதிர்கொள்ள அறிவு தேவை. ஸ்டாட்ல இதுக்கு முன்னால நான் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணதில்ல, என்கிட்ட போதுமான அளவு மானாவும் இல்ல. என் ஸ்கில்ஸை வீணாக்க கூடாதுன்னு திங்க் பண்றப்ப ஆச்சர் வச்சு அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிருப்பான். அதிகமா சோர்வாயிருப்பான். நோட்டிபிகேஷன் காட்டும். ஹண்டர் கில்ல இருக்க கில் லீடர் சாய் ஜாங்கின காட்டுவாங்க. ஃபுல் ப்ரப்பாய் போவார். பார்த்தா எல்லாரும் ஆன் போர்ட் ஆகிறதுக்கு ஹெலிகாப்டர் இருக்கும். சாஹேயின் அப்புறம் மற்ற ஹை ரேங்கிங் ஹண்டர்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களான்ட்டு சாய் இறுதியா நேரம் வந்துருச்சுன்பான். திரும்ப டஞ்சன்லாம் காட்டுவாங்க. ஜின்வோ எல்லாத்தையும் தோக்கடிச்சிருப்பான். பேஸ் விஷயங்கள் இப்படி போடுறதும் சந்தோஷத்தை கொடுக்குதுன்ட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கப்ப நோட்டிபிகேஷன் வரும். 2 ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்கும். ஹை ரேங்க் நைட்ஸ் செஸ்ட் பிளேட் அப்புறம் லெதர் பவுச். பவுச்ல 10,000 கோல்டு இருக்கும். நைட்டோட செஸ்ட் பிளேட் யூஸ் பண்றப்ப ஆம் ஆகும். மறையதை பார்த்துட்டு ஜின்வோ இது மறையுமான்பான். சந்தோஷப்படுவான். பார்க்க வித்தியாசமா இல்லாம இருப்பான்ட்டு மூமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு மூமெண்ட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு. உள்ள ரெஸ்டோர் ஆகாம இதை சொல்றக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா லெவலப் ஆயிருப்பான்பான். நிறைய கோல்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்கும். சோர்வுல வந்து ரெக்கவர் ஆயிருப்பான். அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டியதான்பான். டோரை ரீச் பண்ண ஜின்வோ மனசுக்குள்ள இந்த கதவுக்கு அந்த பக்கம் எவ்வளவு கொடூரங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதுக்குள்ள போகாம வெளியே போக முடியாதுன்னா நான் அதுக்குள்ள போய் ஆகணும்னு கதவு திறப்பான். கொஞ்சம் ஓபன் பண்ணதுக்கே ஃபோர்ஸ் பயங்கரமா இருக்கும். அதை ரியலைஸ் பண்ணிட்டு உள்ள போவான் ஜின்வோ. லைட்ஸ் தன போல ஆனாகும். ரூமை பார்த்துட்டு தினம் சிம்மாசன அறை அன்பான். வியர்ட் ஃபீலிங் கொடுக்கும். டேகர் எடுப்பான். இந்த விஷயங்களை மறக்க போறது இல்ல. டபுள் டஞ்சனுக்குள்ள போனப்ப எப்படி ஃபீல் பண்ணோம், அந்த பிளஷர் லெவல்ல இருக்குன்பான். ரெட் நைட் முன்னால வந்து நிற்கவும் அப்ப இவ்வளோ இன்டென்சிட்டியான விஷயங்கள் இவன் ஒருத்தங்கிட்ட இருந்தா வருதான்ட்டு பார்ப்பான். நைட் கமாண்டர் ஏக்ரிஸ் த பிளட் ரெட் நேம் பார்த்துட்டு மனசுக்குள்ள ஜின்வோ பேருக்கு ஏற்ற மாதிரி சவப்பாதான் இருக்கான். அதுக்கு முன்னால சண்டை போட்ட எதிரிகள் போல இருக்க மாட்டான். வெறும் சிம்மாசனத்தை பாதுகாக்கிற நைட்டான்ட்டு பாக்குறப்ப நைட் வாட முன்னால கொண்டு வருவான். ஜின்வோ மனசுக்குள்ள வாடான்பான். பிளிங்க் ஆஃப் செகண்ட்ல அட்டாக் நடக்கும். காஞ்ச கிளைய வெட்டுறது போல தூண்களை வெட்டுறான்ட்டு ஷாக் ஆவான். ஜின்வோ தப்பிச்சு ஓடியும் அட்டாக்ஸ் வெறித்தனமா வச்சுக்கிட்டே இருப்பான். பலத்தையும் மிஞ்சின அளவுக்கு இருக்கேன்னு திங்க் பண்றப்ப திரும்ப அட்டாக் வைப்பான். டாச் பண்ணிருப்பான் ஜின்வோ. இவ்வளோ வெயிட்டான ஆமரை போட்டு இவ்வளோ ஈஸியா நகர்றானா, என்ன மாதிரியான மாஸ்டர் எவன்ட் அட்டாக் பண்ணுவான். ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ணிருக்கப்ப இது வேலைக்கு ஆகலன்னு திங்க் பண்ணுவான். நைட் அட்டாக் வைக்கவும் தடுத்திருப்பான் எப்படியோ. ஆனா ஃபோர்ஸ் தாங்க முடியாம சதறிடுவான். ஜின்வோ மனசுக்குள்ள ஸ்பீடு ஒத்து போனாலும் அவன் என்ன விட பலமா இருக்கான். அப்புறம் அவன் போட்டிருக்க ஆர்மர்னால இந்த டேகர் வேலைக்கு ஆகல. இவனை தோக்கடிக்க என்னதான் வழி, நான் நினைச்சதை விட ரொம்ப ஆபத்தானவனா இருக்கான்னு திங்க் பண்ணிட்டு டேகரை போக வச்சிருவான். மனசுக்குள்ள வெப்பன் இல்லாம அவனை ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அவன் ஆர்மரை தாண்டி அவனை டேமேஜ் பண்ண இதை விட்டா வேற வழி இல்லைன்னு திங்க் பண்ணுவான். இதெல்லாம் பார்த்த ஈக்ரீஸ் வாட கிரவுண்ட்ல அடிச்சுட்டு மறைச்சு வச்சிருக்க வெப்பன்ஸையும் தூக்கி போட்டுரும். ஜின்வோ உன்ன வீரன் நினைச்சிட்டு இருக்கியா, இது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறலன்னு கேட்பான். இதே சமயம் ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல வு ஜின்சுல் சேர்மன் கோவோட ஆஃபீஸ்க்குள்ள போவான். வீட்டுக்கே போகாம இருக்கீங்களேன்னு கேட்கவும் வேலை முடியலன்னு பர்கோ பென்னிக்ஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு இருக்கங்கவும் வு நானுமே தேவையில்லாத நீக்கிட்டு இருக்கேன்பா. கோ அப்படியான்ட்டு சிரிக்கவும் கால் வரும். பார்த்தா சாய் கூப்பிட்டுருப்பாரு. இந்த ஆபரேஷனுக்கான அப்ரூவ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம். கோ அது தேவையில்லை, நீங்க டிவியில கொடுத்த இன்டர்வியூஸ் அப்புறம் ரிப்போர்ட் பண்ண விஷயங்கள் தான் மக்களோட ஒப்பீனியன்ஸ் மாத்தினதுக்கு காரணம். ஜேஜோ ஐலண்டை பத்தினதை மக்கள் கான்சியஸ்னஸ்ல ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பார்வை. உங்களுக்கு என்னால பண்ண முடிஞ்ச சின்ன உதவி தான் இதுன்பாரு. சாய் இதனால பல கிரிட்டிசிசம் வெடிக்குமேன்பா. கோ அதெல்லாம் பரவாயில்ல பாத்துக்கலாம், ஜேஜோ ஐலண்ட் ரொம்ப மோசமானது, நீங்க கவனமா இருக்குன்பாரு. சாய் தெரியும் இந்த பையனமே த்ரெட் லெவல்ஸ் ஆரம்பிக்கதான், எதிரிகளை தூண்டி என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்க போறோம்பா. எப்பவும் போல விடாமுயற்சியோட இருக்கீங்கன்பாரு கோ. சாய் ஜேஜோ ஐலண்டோட 3வது ரைடு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சண்டை முடியலன்பா. டஞ்சன்ல ஈக்ரீஸ் ஜின்வூ பக்கத்துல வந்து அவனை புடிச்சு கிரவுண்ட்ல அடிச்சுட்டு தூக்கி வீசும். செவுத்துல பட்டு நின்ன ஜின்வூவை பஞ்ச் வைக்கும். எப்படியோ கையை வச்சு தடுத்திருப்பான் ஜின்வூ. போஸ்ட் ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். லாஸ்டா வச்ச ப்ளோல செவுத்து உடச்சிட்டு அந்த பக்கமா போவான் ஜின்வூ. மனசுக்குள்ள அதை தடுத்தேன், இருந்தாலும் கையோட 500 HP போச்சு. நல்ல வேலை ஆர்மர் போட்டிருந்தேன், சொல்ல போனா கொண்டிருப்பான். வார்டன் கூட இல்லாம இவ்வளோ டேமேஜா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு திங்க் பண்ணுவான். ஈக்ரீஸ் பார்த்துட்டு பவர் வேலைக்கு இல்லைன்னா ஸ்பீடை தான் பயன்படுத்தி அனோட்டு டேஷ் கீழே யூஸ் பண்ணுவான். ரொம்ப ஃபாஸ்டா செயல்படுவான். கிக் வைப்பான், டாச் பண்ணிடும். அடுத்து வைக்கிற பஞ்ச் விழும். ஜின்வூ திரும்ப ஃபாஸ்டா செயல்படுறப்ப அவனை பிடிக்க முடியலன்னு திங்க் பண்ணுவான். ஈக்ரீஸ் காலை தட்டி விட்டு அட்டாக் வைக்கும். செவுத்து உடச்சிட்டு பறக்கிறப்ப நோட்டிபிகேஷன் வரும். வில் பவர் ஆக்டிவ் ஸ்கில். ஜின்வூ மனசுக்குள்ள அந்த பேசிவ் ஸ்கில் என் டிஃபென்ஸை பூஸ்ட் பண்ணிருக்குன்னு திங்க் பண்ணுவான். திரும்ப அட்டாக் பண்ணும். புகையா இருக்கும். ஜின்வூ சடனா புகையில இருந்து வெளியே வந்து தாக்க ஆரம்பிப்பான். 2 பேத்துக்குமான ஃபைட்டே வேற லெவல்ல இருக்கும். ஜின்வூக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சி கிக் பண்ணுவான். பெயிண்ட் ஆகிற மாதிரி போன ஈக்ரீஸ் சடனா கான்சியஸ் வந்து வேற லெவல்ல தாக்கும். செவுத்தெல்லாம் வச்சு ஒராசி கொண்டு போய் வீசும். புகை களையும். ஈக்ரீஸ் முன்னால போய் பாக்குறப்ப ஜின்வூ சிம்மாசனத்துல உட்காந்துருப்பான். ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். தங் ஜினாவை காட்டுவாங்க. ஜின்வூக்கான டின்னர் ப்ரெப் பண்ணி ஃப்ரிட்ஜில் இருக்குன்னு எழுதி வச்சிருப்பா. படிக்கிற வேலையை பாப்பா. அப்படியே ஜின்வூவோட அம்மாவையும் காட்டுவாங்க.
ஈகிரிஸ் அதோட ஸ்வாட கொண்டு வந்து ஃபைனல் ப்ளோ வைக்கும். ஜின்வூ இடம் நாம யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா, கையாலேயே தடுப்பான் கத்திய. நான் இன்னும் தோத்து போகலேன்ட்டு புஷ் பண்ணுவான். செவத்தோட கொண்டு போய் அடிச்சு டேகர் அதோட ஓனர் அவ்வளோ ஈஸியா மாத்திராதுன்ட்டு டேகரை கொண்டு வந்து ஈகிரிஸோட கழுத்துல இறக்குவான். இன்னும் ஆழமா இறக்குனாதான் அவன் சாவான்ட்டு ரொம்ப ரேஜ் ஆவான். ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஜின்வூ நார்மல் ஆகி பின்னால வரப்ப ஈகிரிஸ் அப்படியே உட்காந்துரும். நான் ஜெயிச்சிட்டேன்ல சரிதானு திங்க் பண்ணுவா ஜின்வூ. நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், நைட் கமாண்டர் ஈகிரிஸ் த பிளட் ரெட் நீங்க தோக்கடிச்சிட்டீங்கன்னு. ஜின்வூ அப்படியே உட்காந்து மனசுக்குள்ள ஜஸ்ட் மிஸ், லூக்ல தான் ஜெயிச்சிருக்கேன். ஸ்கில்ஸ் எபிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா எங்க 2 பேத்துக்குமான டிஃபரன்ஸுங்கிறது எல்லா லெவல்லையும் டிஃபரன்ஸ். வெறும் ஒரு வாட்டி சொதப்பி இருந்தாலும் நான் செத்துருப்பேன்னு திங்க் பண்றப்ப 4 ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஒன்ல 15 lakhs கோல்டு இருக்கும். ஈகிரிஸ் வச்சிருக்க அதே ஹெல்மெட் எஸ் ரேங்க் ஐட்டம். அதை யூஸ் பண்ணிட்டு டிமான் கேஸ்லோட கூட எஸ் ரேங்க் தான், ஆனா இப்படிப்பட்ட கியரை நான் பயன்படுத்துறது இல்லைன்னு திங்க் பண்ணுவான். அதுவுமே மறைஞ்சதா இருக்கும். பிசிக்கல் டேமேஜ் 15% குறைக்குது. ஸ்ட்ரென்த் அண்ட் வைல்டாலிட்டியை 20 பாயிண்ட் பூஸ்டும் பண்ணுதுன்னு திங்க் பண்ணுவான். வேற லெவல்ல இருக்குன்ட்டு ஆல்ரா கைகளில் இருக்க ரூன் ஸ்டோல் போலவேன்ட்டு மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு எந்திரிப்பான். இன்ஸ்டன்ட் டெலபோர்டேஷன் ஸ்டோன் இருக்கும். ஜின்வூ இது இன்வென்ட்ரிக்குள்ள போகாதேன்பான். எதுக்கு இந்த கல்ல கொடுத்தாங்கன்ட்டு முன்னால இருக்க ஈகிரிஸை பார்த்துட்டு அப்ப அந்த கோஸ்ட் இன்னும் முடியலையான்பா. பார்த்தா சின்ன சின்னதா ஏகப்பட்ட போர்ட்ஸ் ஓப்பன் ஆகும். ஜின்வூக்கு நோட்டிபிகேஷன் வரும், ஜாப் சேஞ்ச் கொஸ்ட் இப்பதான் ஆரம்பிக்குது, முடிஞ்ச அளவுக்கு சர்வை பண்ணுங்க அட்வான்ஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ்க்காக, ஹையர் கிளாஸ்க்கு அசைன் பண்ண தேவைன்னு இருக்கும். ஷாக் ஆவான் ஜின்வூ. குட் லக் சொல்லவும், குட் லக்கா முடிவே இல்லாம எதிரிகளை எதிர்க்கணுமான்னு கேட்பான். டைமர் ஓடும். எனிமிஸை பார்த்துட்டு ஈகிரிஸ் போல பல பேர் வந்தா செகண்ட்ஸ்ல செத்தேன், ஆனா அவங்கள பார்த்தா நார்மலா இருப்பாங்க போல, ஆனா நிறைய பேர் வரதான் ரொம்ப மோசமா இருக்குதுன்ட்டு செம ரேஜ் ஆகி அட்டாக் பண்ண போவான். ஜேஜ் ஐலாண்ட் ஆபரேஷனுக்கு போற சாப்பர் கிளம்பும். டஞ்சன்ல இருக்க ஜின்வூ நான் சண்டை போட்டே இருக்கேன், போர்ட்டல இருந்து வந்துகிட்டே இருக்காங்கன்னு திங்க் பண்ணிட்டு அங்க எவ்வளவு நேரம் சர்வைவ் ஆகுறாங்க தான் கணக்குனான்ட்டு ஸ்டெல்த் அபிலிட்டியை யூஸ் பண்ணுவான். ஆக்டிவேட் பண்ண 200 மானா தேவைப்படும். ஒவ்வொரு மானாவையும் 1 செகண்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும்னு திங்க் பண்ணுவான். MP 850க்கு 190 தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டைம் ஓட்டலான்னு திங்க் பண்ணுவான். திடீர்னு ஒரு கண்ணு வரும், ஸ்டெல்த்தை மொத்தமா உடைச்சிரும். ஜின்வூ ஷாக் ஆயிருவான். நான் ஸ்டெல்த்ல இருந்து அவங்களால பார்க்க முடியுதான்னு. பின்னால வரப்ப சில நைட்ஸ் தாக்க வரும். மர்டரர் இன்டென்ட் பயன்படுத்தி தப்பிப்பான். மனசுக்குள்ள மர்டரர்ஸ் இன்டென்ட் அப்புறம் ஸ்டெல்த்தை மட்டுமே பயன்படுத்தி என்னால சமாளிக்க முடியாதுன்னு திங்க் பண்றப்பவே பின்னால இருந்து ஒரு நைட் அட்டாக் பண்ணும். ஜின்வூ அதை தாக்கிட்டு டைமர் பாக்குறப்ப 5 நிமிஷம் தான் இருக்கும். இதுக்கு மேல அதை சமாளிக்க முடியாதுன்ட்டு எனக்கு வெறுப்பா இருந்தாலும் டெலபோர்டேஷன் ஸ்டோனை பயன்படுத்த வேண்டியதான்னு திங்க் பண்ணுவான். சடனா ஒரு நைட் வந்து ஜின்வூவோட கையிலேயே அடிப்பான். டெலபோர்டேஷன் ஸ்டோன் பறந்து போயிடும். ஜின்வூவை சுத்து போட்டிருப்பாங்க. ஜின்வூக்கு அள்ளு விடும். இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஜின்வூவை சிம்மாசன அறையிலேருந்து அடிச்சு தூக்கி வீசியிருப்பாங்க. டெலபோர்டேஷன் ஸ்டோன் போயிருச்சு. அதை இப்போ தேடுற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை, அதனால பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு திங்க் பண்ணிட்டு அட்டாக் வைப்பான். வேற லெவலில் ஃபைட் பண்ணுவான். மனசுக்குள்ள ஸ்டெமினா கம்மியாக இருக்கு. மர்டரர்ஸ் இன்டென்ட்டையும் பயன்படுத்த முடியாது, இருந்தாலும் கிவ் அப்பும் பண்ண முடியாதுன்பான். ஸ்டேட்டஸ் 47 லெவலில் இருப்பான். நோட்டிஃபிகேஷன்ஸ்ல நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்கதை பார்ப்பான். நான் சர்வை பண்ணியே திருவன்ட்டு ஃபைட் பண்ணுவான். மனசுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு நான் எப்பவும் கீழே தான் இருந்திருக்கேன், ஒருத்தவங்களை விட பெட்டரா ஃபீல் ஆகுறது எப்படி எனக்கு தெரியும், இங்க நான் அதை கைவிடுறதா இல்லைன்ட்டு ஃபைட் பண்ணுவான். பஞ்ச் பண்ணி அந்த இடமே தோல்லாம் கிழிஞ்சிருக்கும். ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். ஃபர்ஸ்டா காசிப் பேசியிருப்பாங்க இல்லையா ஜின்வூவை பத்தி. ஹண்டர்ஸ்லேயே ரொம்ப வீக் ஆனவன், ஈரான் கேட்டுக்குள்ள போனதுக்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற நிலைமைன்னு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சில நைட்ஸ் கிட்ட அடியும் வாங்குவான். சாங் சொல்லியிருப்பார் இல்லையா சங்கிட்ட, இதே போதும் உன நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காதன. யூகி அவரு தான் சொல்றாருல எல்லாத்தையும் நிறுத்திக்கன்பா. ஜின்வூக்கு அவன் சொந்த குரலே கேட்கும், உனக்கு இது தேவைதானு. ஷாக் ஆவான். பார்த்தா ஓல்டர் செல்ஃபா இருக்கும். எப்ப பார்த்தாலும் வேணுக்குனே போய் ஆபத்துல மாட்டுறது. ஈரான்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு, இதே போதாதா ஜின்வூன்னு கொஸ்டின் பண்ணுவோம். இந்த உலகத்துல உனக்கான இடம் எதுன்னு தெரிஞ்சுக்காத ஒரு கனவு காண்றவன்பான். ஜின்வூ வாய மூடுன்பான். நைட்ஸ் வச்சு அட்டாக்ல இருந்து டச் பண்ணிருப்பான். பார்த்தா பின்னால இன்னொரு ஜெயண்ட் அட்டாக் வைக்கும். மூஞ்சியை தரையோட வச்சு அடிக்கும். பிளட் சதறும். ஓல்ட் செல்ஃப் முன்னால தெரியும். இதெல்லாம் பத்தாது, நான் எல்லாத்துக்கும் தயாரிட்டு முதுகுல தட்டி கொடுத்த மாதிரி போனேன். நான் இப்படிதான் நடக்கும், ஆனா நீ ஏன் இழுத்துக்கிட்ட உன்னை கொன்னுக்கு. இதெல்லாம் இதுக்கு முன்னாலேயே நடந்து போல இருக்கா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்பான். ஜின்வூக்கு ஒரு நோட்டிபிகேஷன் பார் வரும். கொஸ்டின் 4. தலைவன் கேட்டுக்குள்ள வரக்கு முன்னாலேயே டெய்லி கொஸ்டின் முடிக்கலின்ட்டு வந்திருப்பான்ல, அதுக்கான பெனால்டி டைமுக்கு வரும். ஜின்வூ மனசுக்குள்ள பலம் மட்டுமே பத்தாது, லக்கும் வேணும்னு திங்க் பண்ணுவான். நைட் அவனை கொல்ல கத்திய மேல உங்கும். ஓல்ட் செல்ஃப் நீ அவ்வளவு சீக்கிரம் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல, அடுத்த தடவை என்ன பண்ண போறேன்னு கேட்பான். டெய்லி கொஸ்ட் முடிக்காதனால பெனால்டி கொஸ்ட் டைம் ஓடும் இல்லையா, முடிஞ்சு அவனை அங்க தட்டி விட்டுரும். கரெக்டா நைட் வெட்ட வரப்ப பெனால்டி ஜோனுக்குள்ள போனவன் ஆச்சரியப்படுவான். ஆமால நான் டெய்லி கொஸ்ட் முடிக்கல, பெனால்டி காப்பாத்திருச்சு, நல்ல நேரம். கொஸ்ட் டஃபா இருந்தனால அப்படி நடந்துச்சா, இல்ல சிஸ்டம் நான் உயிர் பொழைக்கணும் என்ன சீரப் பண்ணணும்னு பண்ணுச்சான்னு கேள்வி கேட்டுக்குவான். என்னவா இருந்தாலும் சரின்ட்டு ஸ்டோர்ல இருந்து போர்ஷன் எடுப்பான். இதுக்கு முன்னால 90க்கு மேல எக்ஸாஸ்ட் ஆனது இல்லைன்ட்டு போர்ஷன் எடுத்துக்கவும் தான் சோர்வு 0க்கு வரும். HP இம்ப்ரூவ் பண்ணவும் போர்ஷன் எடுத்துக்குவான். ஹிட் பாயிண்ட் ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வரவும், இன்ஜுரி ஜாஸ்தியா இருந்தா ரொம்ப சீரியஸா இருந்தா போர்ஷன்ஸ்னால ஹெச்பியை ரீஸ்டோரே பண்ண முடியாது போலன்னு கேள்வி கேட்டுக்குவான். நேச்சுரலா ரீஸ்டோர் ஆகிற வைக்கலாம் வெயிட் பண்ண முடியாது, டெவலப் ஆகிறதுக்கான வேலையை செய்யணும்ல, இப்ப ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும் போலன்ட்டு முன்னால வர பீஸ்ஸை பார்ப்பான். கடைசி அடுத்த தடவை பார்க்கலான் இருக்கும் ஓல்ட் செல்ஃப்.
அதை யோசிச்சுட்டு இங்க சர்வே வேணா அங்க போவன் தானே, அதெல்லாம் தாண்டி இதால என்ன கொல்ல முடியாது, இதுக்கு கொடுக்குற வழியை நான் தாங்கிட்டு எதனா ஸ்ட்ராங் ஆவான்ட்டு சென்டிபேட்ஸை வெறித்தனமா தாக்குவான். ஜின்வு வீட்டில் காட்டுவாங்க. ஜின்னா படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து ஜின்வுக்குன்னு வச்சிருந்த சாப்பாடை சாப்பிடாத பார்த்துட்டு வீட்டுக்கு வரவே இல்லை போல. எதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குறான்? ஒரு வேலை கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது கிடைச்சிருக்குமோ? இல்ல இருக்காது. அவங்ககிட்ட கார்டியன் டீச்சர் மீட்டிங் இருக்குன்னு சொன்னானே இன்னைக்கு, வந்துருவானா என்ன யோசிப்பா. நம்ம ஊர்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு இல்லையா, அதே தான். ஜின்வு கார்டியனா தானே போய் நிற்கணும், அதனால தான் அப்படி மென்ஷன் பண்ணுவா. டெவலப் ஆகிறதுல ரெஸ்டோர் ஆக முடியும் இல்லையா, அது நல்லா கன்வீனியன்ட்டா இருக்குன்னு ஜின்வு 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்கும். ESS சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவான். நைட் கில்லர் டேகர் வாங்குவான். ஆர்மர் டைப் பீஸ்ஸை 25% அதிக டேமேஜ் பண்ணும். விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்குவான். டிகிரிஸோட சண்டை போட்டப்போ ஒரு ரூன் ஸ்டோன் கிடைச்சிருக்கும் இல்லையா, அதை கையில் வச்சிருப்பான். இந்த ஸ்கில் ஹேண்டியா இருக்க போதுன்ட்டு ஆக்டிவேட் பண்ணிக்குவான். பார்த்தா ரூலர்ஸ் ஹேண்ட் இது பேரு. யூசரால பொருளை தொடாம பிசிக்கலி மேனிபுலேட் பண்ண முடியும். மானாவும் தேவையில்லை. ஜின்வு மேனேஜ் பண்ண ஈஸியா இருக்கும். தொடாம ஆப்ஜெக்ட்ஸை மேனேஜ் பண்ற எபிலிட்டியான்ட்டு ஈகிரிஸ் கத்தி வர வச்சிருப்பான் இல்லையா, அதை யோசிப்பான். சென்டிபேட நகர்த்த ட்ரை பண்ணுவான். லெவல் 1ல தான் இருக்கு, பெரிய ஆப்ஜெக்ட்ஸை நகர்த்த முடியாது. இப்போதைக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் மட்டும் பார்க்கலான்ட்டு லக் இருந்தா எல்லாம் தானா நடக்கும்ட்டு கைக்கு கட்டு போடுவான். சர்வைவ் ஆக வேண்டிய டைம் முடிஞ்சிருக்கும். திரும்ப டஜெட்குள்ள வந்திருப்பான். நான் போய் சில மணி நேரங்கள் தான் ஆச்சு, ஆனா நம்பர்ஸ்ல இன்னும் அதிகமாயிட்டீங்களேன்ட்டு அட்டாக் பண்ண தயாராவான். சாப்பர்ல போன டீம் கிட்ட சாப்பர் ஆபரேட்டர் ஜேஜோ ஐலாண்டுக்கு நம்ம ரீச் பண்ணி ஏர்ஸ்பேஸ்ல இருந்து போறோம்பா. சாய் ஜாங்கின் புரிஞ்சதுன்னு பாரு. சாய் சாஹேகின் கிட்ட மனுஷக்க என்னால தானே இவ்வளவு கஷ்டம் பாரு. சாஹேகின் இல்ல அப்படிலாம் இல்ல, தேர்ட் ரைட் நான் வந்தப்பெல்லாம் நான் ஒரு ஹண்ட்ராவே இல்ல, ஆனா கில் மாஸ்டர் நீங்க எப்படி உணர்றீங்கன்னு எனக்கு புரியுதுன்பா. சனி அப்படி சொன்னது ரிலீஃபா இருக்குன்னு பாரு. பைலட் சாய் கிட்ட தண்ணிக்குள்ள இருந்து நிறைய மான வெளி வருது, அது ஃபீட கொண்டு வருதுன்னு பாரு. டிடெக்ட் பண்ணாத ஷோ பண்ணவும் டீம் சர்ப்ரைஸ் ஆவாங்க. ஃபைட் பண்ற ஜின்வு நிறைய பேத்து போட்டு தள்ளுவான். நைட் கில்லர் வேற லெவல்ல இருக்கு. வெறும் கையில சண்டை போடுறதை தாண்டி இருந்தாலும் இதுல கொல்ற மாதிரியே இல்ல, வேற மாதிரி சென்சேஷன்ல இருக்கு. லெவலப் ஆகிறக்கான அறிகுறியே இல்லைன்ட்டு மேஜர்ஸ் நோட் பண்ணுவான். இவனுங்க இங்க என்ன பண்றாங்கன்னு. மந்திரம் மட்டும் போடுறாங்க, தாக்குதல் வைக்கல. என்ன பண்றாங்கன்னு புரியலையன்ட்டு இப்பதான் ரியலைஸ் பண்ணுவான். கேட்ஸ் சமனிங் மேஜிக் பண்றாங்க. இந்த நைட்ஸ்ல வெப்பன் மட்டும் தான் சமன் பண்றது அவனுங்க. இதுல தாக்கி பிரயோஜனம் இல்ல. நான் தாக்க வேண்டியது அந்த மேஜர்ஸை தான் அட்டாக் வைப்பான். நினைச்சது கரெக்ட்ன்ட்டு மேஜர்ஸை தான் தாக்கணும். இன்னும் 5 பேர் தான் இருக்காங்கன்னு அட்டாக் பண்ணுவான். உன்னை கொன்னுட்டு இன்னொரு 4 ஒன்னொன்னா கொல்ல அந்தந்த பர்சனோட சமனிங் மேஜிக் மூலமா வந்த நைட்ஸ் எல்லாம் அப்படியே விழுதுங்க. ஜின்வு இன்னும் எவ்வளவு நேரம் தான் மறைஞ்சிருக்க போறீங்கன்பா. ஃபைட் இன்டென்ஸா போகும். ஒருத்தனை கொல்லவும் இன்னும் 3 பேர் தான்பா. பெரிய கோலம சமன் பண்ணி விட்டுருங்க. கோலமான் ஷாக் ஆயிட்டு சீலிங்க்கு போவான். அங்க இருக்க கேண்டில் லைட்டை மொத்தமா வெட்டி விட்டுருவான். அது மேல விழுகும். நைட்ஸை விட ஸ்ட்ராங்கா இருக்கான சிங்கிளா இருக்கானு நினைப்பாங்க. ஆனா சில பேர்த்த மட்டுமே டார்கெட்ஸா வச்சுட்டு என்னால ஈஸியா அவங்களை அழிக்க முடியும்னு ஃபைட் பண்ண போவான். கோலம் தாக்கும். தப்பிச்சிருப்பான். மேஜர்ஸையும் கொண்டிருப்பான். கோலம் தாக்கும். நைட் கில்லர் வச்சு தடுத்துட்டு உன்னோட கேஸ்டர்ஸே போயிட்டாங்க, நீயும் போய் தொலைன்ட்டு வேற லெவல் புஷ் கொடுப்பான். வெடிக்கும். எல்லா நைட்ஸும் கேதரான பெரிய கோலம் சைஸ்ல இருந்திருக்கும். பிட்ஸா பெரியும். 4 மணி நேரம் 29 நிமிஷம் சர்வை பண்ணிருப்பான். ஜாப் கோஸ்ட் முடிஞ்சிருக்கும். அடுத்த என்ன போகுதுன்பா. கிடைச்ச பாயிண்ட்ஸை வச்சு அதிக அட்வான்ஸ்டு கிளாஸுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த கோஸ்ட்ல என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சோ அதை பொறுத்து தான் என் கிளாஸா இல்ல நானே சூஸ் பண்ணிக்கலாமான்பா. நோட்டிஃபிகேஷன் வரும். அனாலிசிஸ் கம்ப்ளீட்டட்னு. அடுத்த நோட்டிஃபிகேஷன்ல பிளேயர் போற இடத்துக்குலாம் ஏஞ்சல் ஆஃப் டெத் தொடரும்னு வரும். அடுத்த நோட்டிஃபிகேஷன்ல பிளேயர் எந்த பாதையில போனாலும் அங்க பிணங்கள் நிறைஞ்சு ரத்தத்தோட துர்நாற்றம் வீசும்னு எழுதப்பட்டிருக்கும். ஜின்வு இதுக்கு என்ன அர்த்தம்பா. இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும். அடிஷனலா பிளேயர் கிரேட் பவர்ஸுக்கு ஏங்குறான். அப்புறம் மத்தவங்களை நம்பாம தன்னோட சொந்த பாதையும் மெரித்தாருன்னு போட்டிருக்கும். அடுத்த வாசகத்துல வலிமைக்கான அந்த தாகம் மரணத்தோட பள்ளத்தாக்குல சுற்றி திரியிற பேய்களை அழைக்கும்னு போட்டிருக்கும். ஷேடோ ஆர்மியால வரவழைக்கப்படுற பேய்கள் பிளேயரோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணும். ஷேடோ ஆர்மி படி. அப்புறம் பிளேயருக்கு மட்டும்தான் வழிபடுன்னு போட்டிருக்கும். ஜின்வுக்கு சுத்தமா புரியாது. அடுத்த நோட்டிஃபிகேஷன்ல அலறிடுவான். இதான் என்னோட புது ஜாப் கொஸ்டானு நெக்ரோமான்சர்னு இருக்கும். இன்டெலெக்ட் ஸ்டாட்ஸ்க்கான விஷயங்களை நான் போடலையேன்ட்டு அந்த நெக்ரோமான்சர் பத்தி திங்க் பண்ணுவான். அன்டெட் மான்ஸ்டர்ஸை சர்வன்ஸா சமன் பண்ற மேஜிக் டைப் கிளாஸை தான் யூஸ்வலா நெக்ரோமான்சர்னு சொல்லுவாங்க. ஆனா நானும் அசாசின் டைப். என்னோட காம்பேட் ஸ்டைல் க்ளோஸ் ரேஞ்ச். என்னோட மெயின் ஸ்டேட்டஸ் ஸ்ட்ரென்த் தான். என் ஸ்கின் கூட அதுக்கு ஃபிட் ஆன மாதிரி தான் இருக்கும். இப்போ மட்டும் பேக்லைன் கிளாஸ் நெக்ரோமான்சர் மாதிரியான விஷயம் கிடைச்சா நான் பண்ணதெல்லாம் வீணா போயிடும். சார் நோ கேக்குது. ரிஜெக்ட் பண்ணிட்டுமா. நெக்ரோமான்சர் கிளாஸுக்கு போனா பெனிஃபிட்ஸ் சுத்தமா தெரியாதுன்ட்டு நோ சொல்லுவான். அது ஹிடன் கிளாஸ்ல இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வரும். திரும்ப டிக்ளைன் பண்றியா இல்ல அக்செப்ட் பண்றியா இல்லன்னு கேட்கும். இதுக்குன்னு ஏதாவது அர்த்தம் இருக்குமான்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஜின்வு. நெக்ரோமான்சர்னா என்ன மாதிரிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இருந்தா நல்லா இருக்கும்ட்டு கீழே கிடக்கிற நைட்ஸை தட்டி விட்டு இதுவே சமனிங் மேஜிக் தானே மற்றவங்களை கமெண்ட் பண்றதுக்கு நெக்ரோமான்சர் போலயே. அதே போலதான் இப்ப நடந்த சண்டையில நான் இதுக்கு முன்னால போட்ட சண்டைகள்ல ரீவிசிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஜாப் சேஞ்ச் கொஸ்டின் தானே சொல்லி இருந்துச்சு. எல்லாம் அதுவா அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு. சிஸ்டத்தோட வேலையா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நான் சண்டை போட்ட இவங்க ஸ்ட்ராங்லாம் கிடையாது, ஆனா நான் ஸ்ட்ராங் ஆனவன். நெக்ரோமான்சர்ஸ் இறங்கி சண்டை போடக்கூடாதுங்கிற விதியில இல்ல. கிளாஸஸ்மே ஸ்டாட்ஸ் போல வேலை செஞ்சா நான் டெவலப் ஆன ஸ்கில்ஸும் அதிகமாகும். இதோட விளைவா ஷேடோ ஆர்மியும் ஸ்ட்ராங்கா இருக்கும் போல. இதுக்கப்புறம் நான் சோலோ லெவலிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்ட்டு எஸ் கொடுப்பான். விடிஞ்சிருக்கும். கோ ஆஃபீஸ்ல காட்டுவாங்க. ஜின்சுல் அன்டச்சாய் அவர் டீமோட நாத்திக்கு ஜேஜோ ஐலாண்ட்ல போய் இறங்கி இருப்பாருன்பா. கோ லேட்டா வந்திருப்பாரு. மன்னிப்பு கேட்டு நான் கொஞ்சம் நேரம் ஹியூமரா பேசிட்டு இருக்க முடியுமான்னு கேட்பாரு. ஜின்வுவோட ஜாப் ஃபைனலைஸ் ஆயிருக்கும். ஷேடோஸ் வெளியேறும். வர நோட்டிஃபிகேஷன்ல அட்வான்ஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் அடைஞ்சதை பொறுத்து ஹையர் கிளாஸ்க்கு ப்ராக்ரஸ் செய்யப்படுவேன்னு இருக்கும். அடுத்த நோட்டிஃபிகேஷன்ல எதிர்பார்த்த சர்வைவல் டைமை தாண்டிக்கின்னு போனஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்கும். அப்புறம் இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் ஸ்டோன் பயன்படுத்தாம இருந்ததுக்கு போனஸ் பாயிண்ட். லெஃப்ட் ஓவர் HP 50% இருந்திருக்கும். அதுக்கான போனஸ் பாயிண்ட். எல்லா எதிரிகளையும் தோக்கடிச்சதுக்கான போனஸ் பாயிண்ட். கிளாஸ் த்ரெஷ்ஹோல்டவே தாண்டி உங்களோட டோட்டல் அட்வான்ஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். டார்க் ஹவுஸ் வேற லெவல்ல அவனை சொல்லும். நோட்டிஃபிகேஷன்ல ஜாப் மாறிடுச்சு. நெக்ரோமான்சர்ல இருந்து ஷேடோ மோனாச் ஆக்கியிருக்கும். நிழல் அரசன். ஜின்வுக்கு அள்ளு விடும். அதுக்குள்ள அடுத்த கிளாஸா அந்த அளவுக்கு அதிக பாயிண்ட்ஸ் ஆன புது டைட்டிலோட யூனிக்கான கிளாஸ் ஸ்கில்ஸ்
10 எபிலிட்டி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எனக்கான ரிவார்ட்ஸ்லாம் கிடைச்சிருச்சுன்னா அந்த ஜாப் செயின் குவெஸ்ட் முடிஞ்சிருச்சா, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேனான்னு கேள்வி கேட்டுக்குவான். மக்கள் வழியில துடிக்கிற மாதிரி முணங்குற சத்தமா கேட்கும். அவனுக்கு சின்ன சின்ன நைட்ஸா இருக்கு இல்லையா, அதுகளை கட்டுப்படுத்துறதுக்கான ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பாசிபிள்னு காட்டும். அடுத்து வர நோட்டிபிகேஷன்ல ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்கான கமாண்ட் வேர்டை ஜின்வுவையே செட் பண்ண சொல்லும். தலைமை யோசிச்சு ஹரைசன் பா எல்லாம் எந்திரிக்கிறத பார்த்துட்டு ஜின்வு சிரிச்சுட்டே நல்லா இருக்குன்பா. யூனிக் ஸ்கில்ஸ் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன், அப்புறம் ஷேடோ ஸ்டோரேஜ், மானாவை ட்ரைன் பண்ணி ஷேடோ சோல்ஜர்ஸை கிரியேட் பண்ற ஸ்கில், அப்புறம் அந்த ஷேடோஸை ஹோல்ட் பண்ண வச்சு தேவையானப்ப சமன் பண்றது. அப்படின்னா இவங்க தான் அந்த ஷேடோ சோல்ஜர்ஸா இருப்பாங்க. நான் கேர்ஃபுல்லா இருக்கணும். எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபெயில் ஆகிறத டிபெண்ட் பண்ணி தான் டார்கெட்டோட ஸ்ட்ரென்த் இருக்கு சாகர டைம்ல இருந்து. அப்புறம் எங்கிட்ட மந்திரவாதிகளும் இருக்காங்க, நைட்ஸும் இருக்காங்க, கூடவே வெவ்வேறு கிளாஸை சேர்ந்தவங்கன்ட்டு லிட்டிலா ஜெர்க்காவான். ஏன் இல்லைன்னா எஸ்ராங்க் ஷேடோஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னா அவங்க வாழ்க்கையை வாழ்றப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கிறத ரெஃப்ளெக்ட் பண்ணும்னுட்டு ஈக்ரீஸை பார்ப்பான். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பாசிபிள்னு இருக்கும். நல்லதுன்ட்டு ஜின்பு எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்புறம் ஸ்டோரேஜுக்கான அப்பர் லிமிட் இருக்கும் போல. அதனால 11 பேர்த்த ரிலீஸ் பண்ணிடுவான். ஒன்றும் இல்லாம எழுப்பி விட்டதுக்கு சாரி கேட்டு நைட் கமாண்டர் ஈக்ரீஸ் த பிளட் ரெட் இவனை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்க்கலான்ட்டு அரைசன் பா. ஈக்ரீஸ் அதை தவிர்க்கும். எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபெயில் ஆச்சுன்னு காட்டும். இதை பத்தி தான் வார்னிங் பண்ணிச்சான்ட்டு பார்த்தா 3 சான்ஸ்ல ஒரு சான்ஸ் போயிருக்கும், இன்னும் 2 சான்ஸ் தான் இருக்கும். திரும்ப அரைசன் பா ஈக்ரீஸ் எதிர்க்கும். அட்ட சான் பா ஜின்பு ஹண்டர் அசோசியேஷன்ல இருக்க கோ சொல்லாமே நடக்கும். ஹண்டர்ஸ் ஆன நம்ம ரீஅவேக்கனிங்குள்ள போற வரைக்கும் நம்ம சக்திகள் ஸ்ட்ராங்காவும் ஆகாது, வீக்காவும் போகாது. அதனால தான் சண்டை போடுற டெக்னிக்ஸை ட்ரைன் பண்றோம். கூட்டத்தை சேர்த்துறோம் பாரு. ஜின்பு ஈக்ரீஸ் கிட்ட ஒரு ராஜா திரும்ப வரக்காக காத்துட்டு இருக்கியா, ஆனா அது எப்ப நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. நைட் கமாண்டர் ஈக்ரீஸ், நீ ஒரு போராளி, எதிரிகளை உன் வாளால வெட்டுறது தான் உன் லைஃப் பர்பஸ். அப்படிப்பட்ட ஸ்வாட இப்படிப்பட்ட இடத்துல துருப்பிடிக்க விட போறது தான் உன் நோக்கமா? உன் ஸ்வாட யாருக்காவது நீ டெடிகேட் பண்ணணும்னு நினைச்சா எனக்கு வேலை செய். யாரும் இல்லாத இந்த சிம்மாசனத்தை டிஃபெண்ட் பண்றதுக்கு பதிலா உனக்கு முன்னால இருக்கவனை நீ பாதுகாக்கணும்ட்டு அரைசன் பா ஒத்துழைப்பான். இதை பார்த்த ஜின்வு சிரிப்பான். கோ அதனால தான் நான் அப்பப்ப கற்பனை செய்யறது உண்டுன்பாரு. ஈக்ரீஸ் எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் சக்சஸ்ஃபுல்னு காட்டும். நைட் ரேங்க் லெவல் 7ல இருக்கும். இதுக்கான பேரை வைக்க சொல்லி கேட்கும். கோ அவேக்கனிங்ஸ் எப்படி இருக்கணும் தினம் யோசிப்பண்பாரு. ஜின்பு ஈக்ரீஸ்ங்கிற பேரே வைப்பான். கோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மிஞ்சற அளவுக்கு ஒரு ஒளியை நோக்கி கூட்டிட்டு போற புது வழிகாட்டியா இந்த மொமெண்ட்ல கூட ஒருத்தன் பிறந்திருப்பான் பாரு. ஜின்பு முன்னால ஈக்ரீஸ் மண்டிடுவான். மற்ற நைட்ஸ் அண்ட் மேஜர்ஸும் மண்டிடுவாங்க ஜின்புவோட கமாண்டுக்காக. ஜின்பு பார்த்துட்டு நீங்க இப்ப என் கூட இருக்கீங்கன்பா.